व्यासं वसिष्ठनप्तारं शक्तिर्पौत्रमकल्मषं पराशरासरं वन्दे सुकतापं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो நமः. இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே வியாசரின் பெருமையையும் அது எழுதி வைத்த மகாபாரதத்தின் பெருமையையும் சொல்ல வந்தவை. பராசர மகரிஷியின் திருக்குமாரராக அவதரித்தவர் சுவாமி வேதவியாசர். ஆனால் அந்த வேதவியாசர் பற்றி தன்னுடைய தகப்பனாரை என்ன சொல்றாருன்னா, தகப்பனாரானவர் பராசர மகரிஷி. அவர் தான் விஷ்ணு புராணத்துக்கு பிரவர்த்தகாச்சாரியர். ஆச்சரியமான விஷ்ணு புராணத்தை எழுதியவரே பராசர மகரிஷி தான். மகா வித்வான், அது மட்டும் மகா ரிஷி, மகரிஷியை வரலாம். அப்படிப்பட்ட மகரிஷியுடைய பிள்ளையா இருக்கார் வேதவியாசர். அந்த வேதவியாசரை பற்றி கொண்டாடுறார் பராசர மகரிஷி. என்னைக்குமே சாஸ்திரத்திலே ஆகட்டும் சம்பிரதாயத்திலே ஆகட்டும் தன் பிள்ளையை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எந்த காலத்திலுமே தன் பிள்ளையை கொண்டாடக்கூடாது. அது மட்டும் இல்லை, உறவினர்களை கொண்டாடாது. அவ வந்துட்டானா, இது சாஸ்திர வாக்கியமே இருக்கு. உறவினர்கள் ஆத்துக்கு வந்துட்டாங்கன்னா வந்த உடனே கொண்டாடாத, கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொண்டாடுன்னு இருக்கு. அவ கொண்டாடிட்டுனா இங்கேயே இருந்துருவா அப்படின்னு சாஸ்திரம் அப்படிக்கே சொல்லியிருக்கு. அதே போல வேலைக்காரியை கொண்டாடாதன்னு, வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடுன்னு சொல்லியிருக்கு. வேலை செஞ்சு முடிச்சதுக்கு முன்னாடியே கொண்டாடிங்கன்னா என்ன, நம்ம நிறைய பைட்டம் போட்டுருக்கு, நம்ம பண்ண வேண்டாம் போட்டுருக்கு நினைச்சிட்டு அவ அப்படியே விட்டுட்டு போயிடுவா. அதனால வேலைக்காரியை கொண்டாடாதுன்னு சொல்லி கொண்டாடாது, வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடுன்னு சொல்லியிருக்கு. ஆனா கொண்டாடுன்னு சொல்லியிருக்கு. அதே போல உறவுக்காரன் கொண்டாடுன்னு சொல்லியிருக்கு. ஆனா பிள்ளைய மட்டும் எந்த நேரத்துலையுமே கொண்டாடுன்னு சொல்லியிருக்கு. கொண்டாடாதுன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு பிள்ளைய முதுகு தட்டி கொடுத்து நீ ரொம்ப நன்னா பண்ணிருக்க, எதாவது குறைஞ்சனா தீர்த்தம் கேட்டா தீர்த்தம் குறைஞ்சு கொடுத்தா ஓகே கொடுத்துருக்கியா நன்றி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரம் அதை ஒத்துக்கவே இல்லை. பிள்ளைய எப்பவுமே கொண்டாடக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கு. ஆனா இவர் கொண்டாடுறார். வேதவியாசர பராசர மகரிஷி கொண்டாடுறார். இவர் கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? தன்னோட பிள்ளைங்கிற காரணத்தால கொண்டாடல. அவர் இவர் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். யாருக்கு தெரிவிக்கிறார்? தன்னுடைய சிஷ்யர் மைத்ரேயர். அந்த மைத்ரேயிட்ட தெரிவிக்கிறார், ஏ மைத்ரேயரே, என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய வேதவியாசரை தவிர இந்த மகாபாரதம் எழுதுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்குன்றார். அந்த மகாபாரத புராணத்தை, மகாபாரத இதிகாசத்தை இவரே கொண்டாடுறாருன்னா, இவர் கொண்டாடும்படி இருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கோம். பராசர மகரிஷி சாமானியப்பட்டவர் இல்லை. ஆனாலும் ஒரு தன் பிள்ளைய கொண்டாடக்கூடாதுன்னு தெரியும், கொண்டாடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட கொண்டாடுனா தான் பிள்ளை என்றதுனால கொண்டாடல. பரம பாகவதோத்தமன், விஷ்ணு பக்தன், அது மாத்திரமா சாஸ்திரத்தை இப்படிலாம் பண்ணியிருக்கான். அதனால இவருக்கு பாகவதனா இருக்கிறபடியாலே இவரை கொண்டாடுறத விட நாமும் கொண்டாடலாம். தன் பிள்ளை என்கிற எண்ணத்தோடு கொண்டாடாமல் இவன் பரம பக்தனா இருக்கான், பரம பாகவதனா இருக்கான், ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கான் என்கின்ற நிலையோடு கொண்டாடலாம். அதுல தவறு இல்லை. ஆனால் பிள்ளை என்கிற நிலையில கொண்டாடவே கூடாது. ஆனா இவர் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, பக்தனானபடியால் கொண்டாடுற. அப்ப எப்ப கொண்டாடுறாலோ அப்ப கொண்டாடப்பட்ட அந்த மகாபாரதம் எவ்வளவு உயர்த்தியா இருக்கணும். உயர்த்தி என்னன்னா, ஒரு வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷன் பெற மாதிரி பராசர மகரிஷியுடைய அவருடைய திருவாயால மகாபாரதம் எப்படிப்பட்ட கிரந்தம்னு சொல்லணும்னா, அப்படி ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தம் நிஜமாவே 5வது வேதமாக கொண்டாடப்படுகிறது. உலகத்துல 4 வேதம் தான், ஆனா 5வது வேதமாக கொண்டாடப்படுகிற அளவுக்கு இவருடைய ஸ்ரீசுக்தி மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையை விதுரநீதி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விதுரநீதி எதனால பிறந்தது, எப்படி பிறந்தது, அந்த சரித்திரத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஏதோ சஞ்சயன் போன உடனே தர்மபுத்திரர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னார். நாங்கள் ராஜ்யத்துக்காக தான் வந்திருக்கிறோம், ஆனால் ராஜ்யத்தை கொடுக்காவிட்டால் நாங்கள் யுத்தம் பண்ணுவதற்கும் தயாராக இருக்கிறோம்னு சொன்னார். ஆனா யுத்தத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா தெளிவா சொல்லிட்டார் தர்மபுத்திரர், யுத்தத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் யுத்தத்துக்குத்தான் அவர்கள் தயாராக கொடுக்காவிட்டால் யுத்தத்துக்குத்தான் நம்ம தயாராக இருந்தால் நாங்கள் அதுக்கும் தயாராக இருக்கிறோம் என்று தெளிவாக தர்மபுத்திரன் சஞ்சயன் சொன்னான். சொன்ன உடனே அந்த சஞ்சயன் திருதராஷ்டிரன் சொல்லணும். ராத்திரி நாழி ஆயிடுச்சு. நாழியானபடியாலே
தான் சொல்வதற்கு அவகாசம் இல்லையாலே நன்னா வசவு பாடிட்டு, நீ இந்த மாதிரி தர்மசாஸ்திரத்தை மீறி நடக்கிறாய் நன்னா வசவு பாடிட்டு, இனி நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை மறுநாள் காலை ராஜ்யசபையிலேயே சொல்லுவோம்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னைக்குமே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம், யாரோ ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதுலயும் முக்கியமா இந்த பிள்ளை பெண்ணை பாக்குறா பாருங்க கல்யாணத்துக்காக, யாரோ ஒருத்தர் தரகரையோ இல்லை ஒரு நமக்கு சொந்தக்காரையோ அனுப்பிச்சிருக்கோம். அந்த பக்கம் என்ன செய்தின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் செய்தியை தெரிஞ்சிருந்தார். ஆனா அந்த செய்தி இன்னும் நமக்கு வரல, நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், நம்மகிட்ட சொல்லவே இல்லைன்னா அப்புறம் சொல்றேன் நமக்கு பதட்டமா இருக்கும். பதட்டமா இருக்கிறது மட்டும் இல்ல, என்ன சொன்னாலோ உண்டுன்னு சொன்னாலோ இல்லைன்னு சொன்னாலோ வேண்டாம்னு சொல்லிட்டாலோ சரின்னு சொன்னாலோ வேற ஏதாவது ஒரு அபிப்பிராயத்தை சொல்லியிருந்தாலோ இது இத்தனை சந்தேகங்கள் ஏற்படுது இல்லையா? சந்தேகம் ஏற்படுத்த தவிச்சு போயிடுவோம். அந்த தவிப்பு தான் திருதராஷ்டிரன். அதே தவிப்புல இருந்துருக்கான். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒண்ணுமே தெரியல தவிக்கிறான் இல்லையா? அந்த தவித்தபடியாலே உடனே தனக்கு தூக்கமே வரல. என்ன சொன்னான்னு தெரியலையே தர்மபுத்தர், இவர் சஞ்சய் சொல்ல மாட்டேன்ட்டாரு. சொல்ல மாட்டேன்னு சொல்லல, மறுநாள் காலை ராஜ்யசபையில சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதான் இந்த மாதிரி ஆயிடுத்து, நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு இவர் தூக்கம் வராம போக உடனே விதிராழ்வான அனுப்பி வைத்து அவரால் என்ன நல்வா. என்னைக்குமே ஒரு தூக்கம் வரலன்னா பதட்டம் இருந்தாலும் தூக்கம் வராது. நாளைக்கு ஒரு காரியம் இருக்கு வச்சு அந்த காரியத்தில் என்ன நடக்கணுமேங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் தூக்கம் வராது. அப்ப அதுவும் ஒரு துக்கம் தான் சொன்ன. துக்கத்தினால இல்லை, சந்தோஷம் அதிகமானாலும் தூக்கம் வராது, துக்கம் அதிகமானாலும் தூக்கம் வராது. இது ரெண்டுமே கூடாது. சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக நினைன்னு சொல்றதுக்கு காரணமே தான். அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், 2வது பஞ்சாயத்துல பார்த்துருக்கோம். கண்ணனே சொல்லியிருக்கான், சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக நினைக்கணும்னா. சுகப்பட்டால் நம்முடைய நம்முடைய புண்ணியம் போறது, துக்கப்பட்டால் நம்முடைய பாபம் போறது. இப்ப துக்கம் பண்ணணுமா சாமி? நான் துக்கப்பட்டுட்டே இல்லையே, இன்னும் பாபமாக கிடையாது. ஏன்னா சுகத்தையும் துக்கம் சமமா நினைக்கணும். சுகப்பட்டாலும் அதே நிலையில இருக்கணும், துக்கப்பட்டாலும் அதே நிலையில இருக்கணும். அந்த நிலையில இருந்தா இந்த கஷ்டம் இல்லை. துக்கப்பட்டு இருக்கார், துக்கப்பட்டபடியாலே தூக்கம் வரல. தூக்கம் வராதபடியால் அவன் விதிராழ்வார் மேற்கொண்டு இவனுடைய துக்கத்துக்கு என்னென்ன காரணம் சொல்றார். அது 33வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரை சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 8 அத்தியாயங்கள் விதிராழ்வார். நம்ம 8 அத்தியாயத்தையும் பூர்த்தியா பார்க்கல. விதிர நீதின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோமே தவிர விதிர நீதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதி கூட பார்க்கல. நம்ம அவ்வளவுதான் பார்க்க போறோம். இன்னும் பூர்த்தியா பார்க்கணும்னா இந்த ஒரு வருஷம் ஆயிடும். நமக்கு அதுல சில முக்கியமானது, எல்லாமே முக்கியம்தான். நமக்கு எது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக இன்றைய காலகட்டத்துக்கு எது தேவையோ அது மட்டும் தான் அதை எடுத்துட்டு இருக்காரு. மற்றதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதுல கிட்டத்தட்ட 8 அத்தியாயம் சொல்றான். 8 அத்தியாயம்னா அதாவது 5வது பருவம், முதல் பருவம் ஆதி பருவம்னு பேரு, 2வது பருவம் சபா பருவம்னு பேரு, 3வது பருவம் வன பருவம்னு பேரு, 4வது பருவம் விராட்ட பருவம்னு பேரு, 5வது பருவம் உத்தியோக பருவம்னு பேரு. இந்த உத்தியோக பருவத்துலதான் விதரநீதி இருக்கு. உத்தியோக பருவத்துல 5வது பருவத்துல 3வது நிறைய உபபருவம் வேற இருக்கு. பருவத்துக்குள்ள உபபருவம் நிறைய இருக்கு. அந்த முதல்ல உத்தியோக பருவம் 5வது பருவம், அந்த 5வது பருவத்துக்குள்ள உபபருவங்கள் நிறைய இருக்கு. அதுல 3வது உபபருவத்தில் இது சொல்லப்பட்டது. அந்த 3வது உபபருவம் தான் பிரஜாகர பருவம்னு பேர். இது ஏற்கனவே முதல் நாளே பார்த்திருக்கோம். உத்தியோக பருவம் இது மகாபாரதத்துல 5வது பருவம். அந்த மகாபாரதத்துல 5வது பருவம் உத்தியோக பருவத்துல விதிருநீதி இருக்கு. உத்தியோக பருவத்துக்குள்ள உபபருவம் எத்தனையோ இருக்கு. அதுல 3வது பருவமாக இருக்கிற உபபருவம் அதுதான் பிரஜாகர பருவம். அந்த பிரஜாகர பருவத்துலதான் நம்ம பார்க்கக்கூடிய கதைகள் அத்தனையும் இருந்துருக்கு. அதனால 40 அத்தியாயம் வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 33வது அத்தியாயம் தொடங்கி 40வது அத்தியாயம் வரைக்கும் 8 அத்தியாயங்கள் இது சொல்லப்பட்டது. ஆச்சரியமான இருக்கு. அது மட்டும் இல்ல, விதுராழ்வாரே தர்மத்தின் நீதி தவறாதவர். தர்மராஜன் தான் விதுராஜனா வந்தான் நம்ம ஏற்கனவே சரித்திரம் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கே இந்த மன உளைச்சல் போகணும்னா விதுரன் இது கேட்டா போகுமே. விதுரன் என்ன சொல்றா போகணுமே, திருதராஜன் நினைச்சிட்டு இருக்கான். திருதராஜன் நல்லாவே தெரியாது விதுராழ்வான வார்த்தை நல்வார்த்தை, நீதி மாறாதவன். அதனால அவனை கூப்பிட்டுட்டு இத்தனையும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விதுர தர்மத்திலும் அதுலயும் என்னன்னா இந்த சாமர்த்தியம் இல்லைன்னா விதுர தர்மம் இருந்தாலும் இந்த தர்மத்தை பூர்த்தியா அவன் எடுத்துட்டானா எடுத்துக்கல. விதுர தர்மம் இப்ப சிலதெல்லாம் சொல்றேன். அதாவது தர்மத்தை 2 நிலையா நம்ம கேட்கலாம். ஒண்ணு, நல்வார்த்தை கேட்கும்போது அதை கேட்டுண்டு நான் திருந்தி வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பம் உண்டு. ஏதோ சொல்லிட்டு இருக்கார், சொல்லட்டுமே, நாம பண்ண வேண்டியது பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறவாலும் இருக்கா, இன்னைக்கும் இருக்கா, இல்லாம ஒண்ணும் இல்லை சுவாமி. அதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல ஒத்து வருமா? என்னைக்கும் சொல்லிட்டார்.
சில பேரும் சொல்ற பாருங்க, குளிச்சுட்டு தான் தலையில பண்ணணும். சுவாமி அதெல்லாம் இந்த காலத்துல ஒத்து வர அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சில பேர் கேட்கிறா பாரு, அதுக்கு நாடி ஆட்டு சுவாமி, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போறது, 1/2 மணி நேரம் போகத்தான் செய்யறது. அப்புறம் பின்னாடி 1/2 மணி நேரம் அதுக்கு செலவழிச்சுதான் ஆகணும். பின்னாடி செலவழிச்சாலும் பரவாயில்ல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதெல்லாம் இருக்கு. அப்ப நான் அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் கூட ஏற்றுதான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, அது ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கேன், நீங்க ஒரு 5 வருஷம் பண்ணி பாருங்க, உங்க சுபாவமே மாறிடும். ஏன்னா சத்துவகுணம் வந்துடுறது. சத்துவகுணம் வந்தோடனே பொறாமகுணம் முதல்ல இல்லாம போயிடும். பிறர் கண்ட பிறனுக்கும் பெருமை பொறாமை இல்லா பெருமையை பெற்றுவமின்னு மனவாளம் தெரிவிக்கிற ஆட்சி பிரபந்தத்துல அது இல்லாம போகும். நமக்கே ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை இருக்கணும். 2வது, நமக்கு உடம்புல பதட்டமே இருக்காது. ஒரு துளியும் பதட்டமே இருக்காது. பதட்டம் கை காலில் இருக்கலாம், மனசுல இருக்கப்படாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. சில பேர் நான் அவசர கதியில பண்றேன்னு சொல்லிப்பா, பண்ணலாம், அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவசரமானது கை காலில் இருக்கணும் தவிர மனசுல இருக்கப்படாது. மனசுல அவசரம் ஏற்பட்டாலே பதட்டம் வந்துடும். கை கால அவசரம் வரலாம். இங்கிருந்து இது இப்படி எடுத்து வைக்கிறது நிதானமா எடுத்து வைக்கிறதுக்கும் இப்படி எடுத்து வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. இது அவசரமா எடுத்து வைக்கிறது, இது தப்பு இல்லை. ஆனா மனசால பதட்டப்படுறோம் பாருங்க, அவசரப்படுறோம் பாருங்க, அதுதான் கூடவே கூடாது. அதுக்கு தான் பதட்டம்னு பேரு. நம்ம உடனே நம்ம நினைச்சுக்கணும், இப்ப ராமன்னா மெதுவா நடப்பான்னு சொல்றோம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ரொம்ப சாத்விகமான குணம் படைத்தவர்ன்றது அந்த மாதிரி சித்தரிக்கிறாரே தவிர, ராமன்னால மெதுவா இருப்பார், அவர் வேகமா நடக்கப்படுற போட்டுக்க அப்படின்னு. அயோத்தியிலிருந்து லங்கை வரைக்கும் நடந்தே போயிருக்காரு. திரும்பி வரைச்சுதான் புஷ்பக விமானம் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நடந்துதான் போயிருக்காரு. மெதுவாக நடந்திருப்பாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க சித்தரிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் சாத்விக குணம் படைத்தவர், நிதானமா பேசக்கூடியவர், பொறுமையோடு இருக்கக்கூடியவர். அப்படின்னா அவர் எல்லாமே நிதானம். ஆனா நிதானத்துக்கும் எதிர்த்தட்டு எதுன்னா அவசரம் தவறான கருத்து. நிதானத்துக்கு எதிர்மறை சொல். குழந்தைகள்லாம் நம்ம இன்னைக்கு தமிழே போயிடுச்சு. நீ தமிழ்ல இன்னைக்கு நிறைய இடத்துல இருந்து மாதிரி அந்த காலத்துல புறநானூறு, அதுக்கப்புறம் ஔவையாருடைய சொற்கள், ஆத்திச்சூடு, இதெல்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நீதி கதைகள்லாம் இன்னைக்கு நிறைய உண்டு, எத்தனை உண்டு. அந்த இதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே போயிட்டு யாரோ இன்னைக்கு வந்தவன் நேற்றுக்கு வந்தவன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் எழுதுறதுல வச்சு பண்ணிட்டு இருக்கா. பெரியவா ஔவையார் எழுதியிருக்கார், திருவள்ளுவர் எழுதியிருக்கார். இதுக்கு மேல இடைக்காரன் ஒருத்தர் பெரிய பெரிய மகான், அவர்லாம் எழுதுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. புறநானூறு, சங்ககால தமிழர்கள், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டா. இதுக்கு சொல்றதுன்னா, இப்ப இந்த மாதிரி நிலையில அவர் அவசர கதினா நிதானம்க்கு எதிர்த்தட்டு அவசரம், தப்பான அபிப்பிராயம். நிதானம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிதானத்திலே வேகம் உண்டு. பதட்டம் இல்லாத வேகத்துக்கு தான் நிதானம்னு பேரு. நாம் என்ன நிதானம்னாலே இப்படி அப்படி போகணும் அப்படின்னு இருக்கா, தவறான கருத்து. அந்த மாதிரி இல்ல. நிதானம்னா நாம எந்த காரியத்தை பண்ணணும் நல்லா ஞாபகம் வைத்துக் கொண்டு அதை எப்படி பண்ணணும்ன்ற ஒரு அபிப்பிராயத்தை பட்டு அந்த அபிப்பிராயத்தைப்படி ஒன்று விடாமல் நேரடியாக தர்மமாகவும் சாஸ்திரம் சொன்னபடியும் பிறருக்கு எந்த விதமான ஒரு குறை ஏற்படாமல் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை தான் நிதானம். நிதானம்னா அப்படியே மெல்ல பண்றது அப்படின்றது அர்த்தமே கிடையாது. அதுக்கு எதிர்த்தட்டு இது கிடையாது, அவசரம் கிடையாது. அவசரம் வேறு, நிதானம் வேறு. எது சொல்ல வந்தேன்னா, இப்ப இதை கேட்டு நல்வார்த்தை கேட்டு ஒரு நிலையில் இருக்குமா பாக்குறான். அதாவது மனசு அப்பப்போது சஞ்சலப்படுது இல்லையா? நல்லோருடைய வார்த்தையை கேட்டால் அது நடைபெறும். 2 வகையான ஆட்கள் உண்டு. ஒண்ணு, இந்த மாதிரி சஞ்சலப்படுறது நிறுத்திச்சு சில மனம் திறந்து நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது நான் கேட்டுக்கிறேன்னு கேட்டுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ அவர்களால் முடிஞ்ச வரைக்கும் மாறுவா. இது ஒரு வகை, அதை படிச்சுட்டு மாறுறா. ஆனா இதனால என்னன்னா மன உளைச்சல் தீர்ந்து கொள்வார்கள். சில பேருக்கு கஷ்டத்தை போக்கி கொள்றதுக்கே அபிப்பிராயமே இருக்காது. அந்த மாதிரி இருப்பாளா சுவாமி? கஷ்டத்தை போக்கினா புரியத்துக்காக நிறைய பேர் இருக்கா. அடியோட வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துங்க. ஒரு வியாதி வந்துட்டுன்னா அந்த வியாதியை போக்கி கொள்ளுன்ற ஆசையா அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா வியாதி வந்துட்டா 4 பேர் விசாரிப்பார்ல, அதுல இவருக்கு ஒரு பெருமை. அவெல்லாம் வியாதியா இருந்திருக்காரு விசாரிக்கவே இல்லையே, அவசியமே கிடையாது. என்ன குழந்தை பிறந்தது குரத்தாழ்வார் காலத்துல, அவர் குழந்தைக்கு போய் சோபனம் சொல்லி அவருக்கு அது மங்களாசாதனம் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணமானோ நேர பெரியமாட்ட போயிட்டார். பெருமாள்கிட்ட போயிட்டு திருப்பி வந்துட்டார். உடனே தன்னுடைய தர்மபத்திரி கேட்கிறார், குரத்தாண்டான்னு பேரு,
குழந்தைய போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வரதை விட்டுட்டு பெரிய பெருமாள்கிட்ட போய் ஆமா குழந்தை பிறந்து இந்த சம்சாரத்தை பிறந்துட்டு இனி படதான் போடுது, இனி பாப்பத்தை தான் பிறந்து, அப்ப அதுக்கு யார்கிட்ட போகணும்? அந்த குழந்தைகிட்டே நீ நன்னா இருக்கு சொன்னா நன்னா இருக்க போறதா? இல்லையே. பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சு இந்த குழந்தை இந்த சம்சாரத்துல பிறந்திருக்கு, அந்த குழந்தை என்ன பண்ணணுமோ அதைத்தான் நீ பண்ணணும், அந்த குழந்தைக்கு நல்வார்த்தை நீ கூட அவனுக்கு தான் பிரார்த்திக்கணுமே தவிர அதை விட்டு குழந்தைகிட்ட போயிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. அதுக்கு சொல்ல வந்தேன்னா சில பேர் வியாதியை குணப்படுத்துறதுக்கே என்கிட்ட இருக்க வியாதி வியாதி இருக்கு நம்ம கொண்டாடிக்கிறோம். வியாதி அது மட்டும் இல்லை, அத்தனையும் சில மருத்துவத்தை போனான்னா நல்ல காலம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தீங்கன்னா உன் பிராணமே போயிருக்கணும். இவருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 5 நிமிஷம் போற அளவுக்கு எனக்கு வியாதி வந்துட்டாமே. இதெல்லாம் ஒரு இது ஏன் அவளுக்கு கட்டத்தை போக்கி கொடுறதுலயே அவளுக்கு எந்த எண்ணமே இருக்காது. 4 பேர் நம்மகிட்ட பேசணும், நம்ம பத்தி ஓகோன்னு இது கொண்டாட்டமே இல்லை. லட்சத்துல ஒருத்தருக்கு வர வேண்டிய வியாதி எனக்கு வந்ததுன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு லட்சத்துல ஒருத்தருக்கு வர வேண்டியது எனக்கு வந்துருத்தாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த இந்த படிப்பு யாருக்குமே இல்லை சுவாமி, நீதான் படிச்சிருக்கேன்னு சொன்னா அது மதிப்பு, அதுல பெருமை இருக்கு. இந்த லட்சத்துல யாருமே இந்த மாதிரி படிக்கவே இல்லை, நீ படிச்சிருக்க, என்னமா படிச்சிருக்க, என்னமா மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொன்னா அதுல பெருமை இருக்கு. யாருக்குமே வியாதி வரலையா உனக்கு வந்திருக்கான். இது ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா அந்த மாதிரி வியாதியை போக்கி கொள்றதுலயே அவளுக்கு எந்த விதமான புத்தி வர. ஏன் என்ன காரணம்னா இவெல்லாம் வந்து 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 தன்னிட்ட கேட்டுட்டு இருக்கணும், பண்ணணுமே, இது பண்ணணுமே, அது பண்ணணுமே. அப்பதான் உட்காந்துட்டே சாப்பிடலாம்ல. வியாதி வந்துட்டுலாம் வேலை செய்ய சொல்ல மாட்டான்ல, சொல்லுவாள? சொல்ல மாட்டால. உட்காந்துக்கலாமோ, உட்காந்துட்டே சாப்பிடலாம், என்ன வேணுமோ இதை இது தேவையோ கேட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஏன்னா வியாதி வந்தாலே அந்த வியாதியை போக்கி கொள்றதுக்கு உண்டான தன்மை அந்தந்த வியாதிஸ்தர்களுக்கு இருக்கணும். மருந்து மட்டும் குணமாக்காது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். மருத்துவர்கிட்ட போனா இவர் கொடுக்குறாரு, அந்த கொடுத்தா என்னோட மருந்து சரியா போறது என்கிற நம்பிக்கை ஏற்பட்டு இருந்ததான் அந்த வியாதியை குணமாகும் தவிர எனக்கு நானே அந்த மருந்தாலேயே பூர்த்தியா போகும்னா கிடையாது. இதைத்தான் மன உளைச்சல். அதுக்கப்புறம் இன்னைக்கு சக்கரை வியாதிக்கு காரணம் அதுதான். நினைவுதான் சக்கரை வியாதியே. சர்க்கரையால ஏற்படுறது ரொம்ப குறைச்சல் தான். நிறைய பேர் சக்கரை சாப்பிடாம இருக்கா, ஆனா சக்கரை வியாதி இருந்துட்டே இருக்கு. என்ன காரணம்? நினைவு. எப்ப பாரு ஏதோ சிந்தனை. அந்த சிந்தனை தீர்க்கமான சிந்தனை, நல்ல சிந்தனை, பகவத் விஷயத்திலேயோ பாகவத விஷயத்திலேயோ ஆச்சாரிய விஷயத்திலேயோ அந்த சிந்தனை இருந்ததா இந்த மன உளைச்சலோ இந்த சக்கரை வியாதியோ வரவே வராது. சிந்திக்கணும், சிந்திக்க கூடாதுன்னு சொல்லல, நிச்சயம் சிந்திக்கணும். அந்த சிந்திக்கணும் நீர்வண்ண பெருமானிடத்திலேயோ இல்ல எம்பெருமானார் இடத்திலேயோ நாதமணிகள் இடத்திலேயோ மணபால மாமன் இடத்திலேயோ வேதாந்த தேசியர் இடத்திலேயோ நம்ம இந்த சிந்தனை ஏற்பட்டதுன்னா அந்த சிந்தனை மேன்மேலும் நமக்கு ஊக்கத்தை கொடுத்து புஷ்டியை கொடுத்து மேன்மேலும் சத்துவனத்தை வளர்த்துக்கும். ஆனா அந்த சிந்தனை எனக்கு எதிர்த்தற்பறையாக நாளைக்கு என்ன காப்பாற்ற வர மாட்டாரோ, நாளைக்கு இதை பண்ணுவாள மாட்டாளோ, என் பிள்ளை என்ன கைவிட்டுவானோ இல்லையோ, இல்லை என் பொண்ணு என்ன உண்மார் பண்ணிடுவாளானோ, என் பொண்ணு இப்படி இருந்துட்டு காலையும் தெரியுது, மாட்டு பொண்ணு இப்படி இருந்துட்டு காலை தெரியுது. இந்த மாதிரி ஒரு சிந்தனை அப்படியே யாரையும் குறையே சொல்லலை, ஒருத்தரும் குற்றம் சொல்லலை. இந்த சிந்தை சுவாமி இது எல்லார் வீட்டையும் இருக்கு. கேட்கிறவா மட்டும் அடியம் குடிச்சு எல்லாரும் குடிச்சலையும் உண்டு. எதுக்கு சொல்வதுன்னா இந்த சிந்தனை வந்தாலே இதுதான் நெகட்டிவ் திங்கிங்னு பேரு. இது கூடவே கூடாது. இது வந்தாலே என்ன ஆகுனா நமக்கு முதல்ல மன வளர்ச்சி வந்துடும். அதனால உடனே என்ன காத்து கொண்டிருக்கிற வியாதியை கதவை திறந்து விட்டா கூட நேரம் வந்து போந்துடும். அதுக்கு சர்க்கரையோ அல்லது மன வளர்ச்சியோ எல்லாம் வந்துடும். அதனால வியாதியை சரிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கணுமோ அந்த தன்மை இருந்தே ஆகணும். அந்த சில பேருக்கு அது கிடையாது. இருக்கணுமே 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 வியாதி இருந்தா ரொம்ப நல்லா இருக்க, எல்லாரும் வரால, எல்லாம் நம்ம வந்து பாக்குறாங்க, ஒவ்வொன்றும் என்ன வந்து இப்படி வந்துட்டாமே இப்படி வந்துட்டாமே இப்படி வந்துட்டாமே அதுல ஒரு பெருமை இருக்குன்னா அது பெருமையே கிடையாது. நம்மால சமுதாயத்துக்கும் நம்மால பகவானுக்கும் பாகவதற்கும் என்ன பண்ண ஏன்னா சரீரத்தை கொடுத்ததே ஆத்தியங்கொழு தர்ம சாதனம். இந்த சரீரம் கொடுத்தது தெரியுமா? தர்ம சாதனத்தை பண்றதுக்காக தான் பகவான் சரீரத்தை கொடுத்துருக்கான். தவிர சரீரத்தை நன்னா போஷித்து நல்லா வாங்கி 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 சாப்பிட்டு 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 அப்படியே உண்டா இருக்கிறதுக்கு சரீரம் கிடையாது. சரீரம் ஆத்தியங்கொழு தர்ம சாதனம். தர்ம சாஸ்திரம் சொல்றது ஆச்சரியமான தர்மம். இப்ப தர்ம சாதனம் பண்றதுக்காக கொண்டு நான் வந்து என்ன நானே எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் பிரயோஜனமே இல்லையா, அதான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கப்படாதுன்ற விதிரர். அது மட்டும் இல்ல அப்படி இருக்கிறோம் அது பிரயோஜனமே இல்லைன்னு. அதனால விதிராழ்வான் இவ்வளவு கேட்டனும் கேட்டு திருந்தினானா? திருந்தினதான் இல்லை. ஏன்னா ஒரு வார்த்தையா சொல்லிக்கணும், விதிரா நீ இவ்வளவு தூரம் சொல்லியிருக்க வாஸ்தவம் தான், இனி நான் வந்து இந்த மாதிரி இருக்க போறதில்லை, ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கிறேன் என்கிற வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வந்துதானா? வரவே இல்லை. ஒண்ணு கூட வந்த வார்த்தை தெரியவே இல்லை. வியாதி தேர்ந்த மனதோட போகணுமே தவிர அப்படியே இருக்கலாமே தெரியல. அப்ப வியாதி வந்தா தெரியல. அதே போல மகாபாரதம் 2 விஷயம். ஒண்ணு திருதராஷ்டிரன் விஷயம் திருந்தவே இல்லை. இன்னொன்னு இருக்கு, கீதையை கொடுத்தான் கண்ணன், 700 ஸ்லோகம் கொடுத்தான்.
700 ஸ்லோகம் கொடுத்துட்டு கடைசியில சர்வதர்மான் பரித்தத்ய மாமேகம் சர்மஜா அகம் துவா சர்வபாபியப்யோ மோட்சயிச்சாமி மாசுஷகா, நீ என்னை நிறைய எல்லா பாவங்களையும் விடுகிறேன், என்னை சரணமாக பத்து, என் திருவடிகளை சரணமாக பத்து, எல்லா தர்மத்தையும் விட்டு சரணமாக பத்துன்னு சொன்னா பத்தினானா பத்தினதான் தெரியல. அர்ஜுனன் பத்திருக்கானா? கூட கேட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனனே பத்தல, கூட கேட்ட திருதராஷனே பத்தலன்னு அர்த்தம் அவன் மாறவே இல்லை, திருந்தவே இல்லை. ஆனா விதிரநீதியை கேட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கான். அந்த காலட்சேபம் கேட்டோ, அந்த புஸ்தகத்தை படித்தோ, அந்த விஷயம் பெரியவர்களுடைய நல்வார்த்தை கேட்டு கேட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கா. அப்ப விதிரீதியால யார் கேட்டுண்டாலும் அவ திருந்தல, பகவத்கீதையை யார் கேட்டுண்டாலும் அவ திருந்தல. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு தடவை சரணாகி பண்ணினான சரித்திரம் இருக்கா? அர்ஜுனன் சரணாகி ராஜ்ய பரிபாலனம் தானே பண்ணா, சரணாகி பண்ணிதான் சரித்திரமே கிடையாது. ஆனா அவனுடைய அவன் கேட்ட விஷயத்தை அதற்கு பிற்பாடு வந்த பூர்வாச்சார அத்தனை பேரும் சரணாகி பண்ணியிருக்கான். சரணாகி நற்கதி அடைந்தாலும் தெரிவிக்கிறான் இல்லையா? எதுக்கு சொல்றேன்னா, இது தெரியாது நிறைய பேருக்கு. இந்த கேட்டு ஏன்னா என்னைக்குமே ஒரு வித்வான் இருக்கான்னா அந்த வித்வானுடைய மகாத்மியம் தெரியவே தெரியாது. சில வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய மனுஷன்லாம் இருப்பா, நல்லா வாசிவா இருப்பா, நல்ல விஷயம் தெரிஞ்சவா இருப்பா. ஆனா அவர் இருக்கும்போது அவருடைய மகாத்மியம் தெரியாது. அவர் கிளம்பி போனதுக்கும் ஷோ அவர் இப்படி இருந்திருக்காருமே எனக்கு இப்படின்னு தெரிஞ்சுன்னா முதலே நான் அனுபவிச்சுட்டு பண்ணேன் அப்படிமா. அப்படி கிடையாது அர்த்தம். ஏன்னா அவளுக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். அந்த ஸ்ரத்தை இருந்துதான் இவர் இப்படி இருக்கிறாரு, இவரை நம்ம எப்படி போஷாக்கு பண்ணணும், இவரை எப்படி எடுத்துக்கணும், இவருடைய வார்த்தைகளை எந்த விதத்தை இருக்கணும், இவருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் இங்கிற எண்ணம் ஏற்படணும். அது திருதராஷ்டிரனுக்கு இல்ல, அர்ஜுனனுக்கு இல்லாம போயிட்டு. எதுக்கு சொல்ல இருந்தேன்னா, கங்கை கரைக்கு போயிட்டான். கங்கை கரைக்கு போயிட்டு நான் குளிக்கணுமேன்னா, சுவாமி கங்கையில குளிச்சா நான் புண்ணியமெல்லாம் பாவம் போறது, புண்ணியம் நான் குளிக்கலாமண்ணா. இல்ல எனக்கு பிடிக்கல, நான் இதுல போயிட்டு குளிக்கிறேன்னா, ஆத்துக்குள்ள போய் ஒரு தீர்த்தம் எடுத்து குளிக்கிறேன்னா பிரயோஜனமே இல்லை. அது பிரயோஜனம் இல்லை. அதே சில பேர் கங்கை கரைக்கு விட்டு மங்கு எடுத்து குளிப்பார், தவறான கருத்து. அப்படியே முக்கணும், அப்படியே முக்கி குளிக்கணும். அதே மாதிரி புஷ்கரணி போனாலும் அங்க எடுக்கிறதுக்கு விட்டு கூடாது. அந்த புஷ்கரணி தீர்த்தம் நம்ம தெரியும். ஏன்னா அதுல இருந்து எடுத்துட்டாலே என்ன ஆகுது தெரியுமா? அது 2ஆம் பட்சம் தான். இது போல தீர்த்தத்தை பெருமாள் முன்னாடி அர்ச்சகர் கையில வாங்கினதான் தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை நான் ஒரு 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 கண்டெய்னர்ல வாங்கிட்டேன், நேரம் ஆத்துக்கு வந்து கொடுத்தேன்னா அந்த மதிப்பு இது இருக்கான்னா கிடையாது. அர்ச்சகர் கையால வாங்கினதான் தீர்த்தம். ஏன்னா பெருமாள் முன்னாடி அப்ப என்ன அர்ச்சகர் கொடுக்குறாருனாலே பகவானே கையில கொடுக்குறாரு தானே. ஏன்னா அர்ச்சகர் யாரு? பகவானுடைய பிரதிநிதி தான் அர்ச்சகர். அர்ச்சகர் வேற இல்ல, பகவான் வேற இல்ல, பகவானுடைய பிரதிநிதி தான். பகவான் நேரம் வரமாட்டேன்னு அவர் பிரதிஜை பண்ணிட்டார், என்னுடைய பிரதிநிதியா இவர் வச்சுட்டு இருக்கேன்னாரு. அப்ப அவருடைய பிரதிநிதியா அவர் கையில வாங்குறத விட்டுட்டு இங்க வந்துட்டோம்னா என்ன, எப்படி அவர் கையால வாங்கினது அர்த்தமா? இல்லையே. இது போல அதே போலதான் இருக்கும். இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல உற்சவங்கள் நடந்துட்டே இருக்கும். உற்சவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆத்துல இருந்துட்டே இருப்பா, வீதியிலே இருப்பா, மாட வீதியிலே இருந்துருப்பா. உற்சவம் வந்துட்டா எல்லாரும் கூட்டம் வந்துருமோனோ கூட்டின்னு போயிடுவேன். அந்த 10 நாள் வேண்டாம் சுவாமி, எல்லாம் ஒரு கூட்டமா இருக்கு, யார் வந்துருப்பா, இங்க பைய வச்சுக்கிறேன், காலை வச்சுக்கிறேன், செருப்பு வச்சுக்கிறேன், இதெல்லாம் வச்சுட்டு இருப்பா. வேண்டாம் நான் தேவை எதுக்கு சொல்ல வந்தேன், நான் அவெல்லாம் திருதராஷ்டிரன் போல. இப்ப நமக்கு என்ன சொல்லுவோம், நாங்கெல்லாம் எவ்வளவு தேவை சுவாமி. அப்ப அவளை மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு அந்த மனசு இருக்கு. நாம என்ன நினைப்போம், இந்த தீயவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா, அவ தீய காரியம் பண்றான்னு நல்லாவே தெரியும், தீய காரியம் பண்றான்னு நம்ம நல்லாவே தெரியும். அந்த நான் யாருக்கு தீய காரியம் பண்றவனோ அவன் நல்லவன்னு நல்லா தெரியும். நல்லா இது ரெண்டு நல்லா வச்சுக்கோ. அவன் நல்லவன் யாருக்கு நான் தீயது பண்றனோ அவன் நல்லவன்னு தெரியும், தான் தீயவன்னு தெரியும், இருந்தாலும் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்ன காரணம், தன்னுடைய மனசாட்சியை வெளியே விட்டுட்டு தான் இந்த காரியமே பண்றாங்க. அதே போலதான் திருதராஷ்டிரம் பண்ணிட்டு இருக்கான். திருதராஷ்டிரம் என்ன பண்றேன்னா, தான் பண்ற தன்னுடைய புத்திரர்களான துரியோதன் தீயவன்னு தெரியுமா தெரியாதா? நன்னவே தெரியும். பாண்டு புத்திரர்கள் நல்லவர்கள் தெரியுமா தெரியாதா? நன்னவே தெரியும். தான் தப்பு பண்றேன்னு தெரியுமா தெரியாதா? நன்னவே தெரியும். தெரிஞ்சு இருந்தும் இதை பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இத்தனை ஏன்னா அவ மனசாட்சியை விட்டு கொடுத்துட்டு உழுப்புல சொல்லிட்டே இருப்பா, இது தவறு, இது பண்ணாத. நாமே சில குடும்ப தலையில உண்டு, குடும்ப தலைவர் இது மாதிரி காரியம் ஏதாவது பண்ணா, இல்ல குடும்பத்துல பெண்ணான இந்த காரியம் பண்ணா அவள் மனசாட்சி சொல்லிட்டே இருக்கும், இது தப்புன்னு. ஆனா அதை மீறிதான் பண்ணுவான் தப்புன்னு. அதனாலதான் உள்ளுக்குள்ள அந்தரியாமை பகவான் இருப்பதுக்கு காரணமே இதுதான். பகவான் ஒன்றும் சொல்றதே இல்லையே சொல்றதை விட அவ கோடிட்டு காமிப்பார். என்ன காமிக்கிறார், இது பண்ணாத, இது கூடாதுன்னு. ஆனா அதையே மீறிதான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மீறி பண்ணப்பட்டவன் தான் யாரு?
எதிராழ்வான் அப்படிப்பட்ட நிலையை பண்ணார். நாம கிட்டத்தட்ட 1 to 10 வரைக்கும் பார்க்கணும். அதுல கிட்டத்தட்ட 6 விஷயத்தை பார்த்துட்டோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 6 வரைக்கும் பார்த்தோம். 7வது சொல்லிக்கிறார். 7வது விஷயம், இந்த 7வது நம்மால் ஆதரிக்கத்தக்கதல்லன்னு. என்ன ஆதரிக்கத்துனா, துரியோதன் இது இத்தனையும் பண்ணினான். என்ன என்ன பண்ணினான்னா ஆச்சரியமான விஷயம் தெரிவிக்கிறாருங்கோ. பெண்களை அவமானப்படுத்துதல், சூதாட்டம் ஆடுதல், இது எல்லாம் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. 7 விஷயங்கள். பெண்களை அவமானப்படுத்துதல், சூதாட்டம் ஆடுதல், வேட்டையிலே அதீத ஆசை படைத்தல், கல் குடித்தல், வாக்கிலே ஒரு நல்வார்த்தை இல்லாமல் பேசுதல், சிறு குற்றங்களுக்கு கூடிய பெரிய தண்டனையை கொடுத்தல், பணத்தை விரயம் பண்ணுதல், இது 7ம் கண்டிப்பா நம்மால் ஆதரிக்கத்தக்கது அல்ல. இது கண்டிப்பா பண்ணக்கூடாது. பெண்களை அவமானப்படுத்துறதுனா எந்த பெண்ணையும் அவமானப்படுத்துறது. வேசியாசியை கூட அவமானப்படுத்தக்கூடாது. புரியாதா? வேசியாசி இருக்காளையா, அவளையும் அவமானப்படுத்தல. அவள் தன்னுடைய காரியத்துக்காக ஏதோ பகவான் நியமனப்படி அவள் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதானே தவிர அவள் இதையே பிரயோஜனமா இல்லையே. இதுக்கு சொல்ல வந்தா அவளையும் அவமானப்படுத்த, கண்டிப்பா அவமானப்படுத்தக்கூடாது. அவமானம் அது மட்டும் இல்ல, இது பெண்களை அவமானப்படுத்தணும் முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் சூதாட்டம் கூடுதல், சூதாட்டமே கூடாது. சூதாட்டம்னாலே இல்லை சும்மா வேடிக்கை விளையாடலாம் இருக்கணும். வேடிக்கை விளையாடுறது சூதாட்டம் கூடாது, சூதாட்டம் கூடாது. அதுக்கு மேல வேட்டையில அதீத ஆசைப்படுத்தல். வேட்டையாடுனா அன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் காட்டு மார்க்கத்துல வேட்டையாடுவா இல்லையா, காட்டு மார்க்கத்துல வேட்டையாடுவா. இன்னைக்கு அது வேற ரூபத்துல இருக்கு. வேட்டையாடுறது இல்லைன்னா சொல்ல முடியாது. வேற ரூபத்துல என்ன இருக்குன்னா, இன்னைக்கு பழி வாங்குறதே வேட்டையாடுதல். அந்த வார்த்தை சொன்னானே அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னானோ, அவனை எப்படியா பழி வாங்கணும், அது தப்புன்னு பழி வாங்கணும். இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா பழி வாங்கணுன்றதுக்காக அவருக்கு என்னென்ன இடர்கள்லாம் கொடுக்கணுமோ இதான் வேட்டையாடுதல். அன்னைக்கு வேட்டையாடுதல் வேற ரூபத்தில் இருந்து, இன்னைக்கு வேட்டையாடுதல் வேற ரூபத்தில் இருக்கு. வேட்டையாடுதல் கூடாது. அதுக்கு மேல ஆச்சரியமா தெரிவிக்கிறாரு, கல் குடித்தல் கூடாது. இன்னைக்கு அரசாங்கமே அதுக்கு அனுமதிக்கிறது. கல் குடித்தல் கூடவே கூடாது. வாக்கிலே நல்வார்த்தை இல்லாமல் பேசுதல் கூடாது. நல்வார்த்தை, நல்ல வார்த்தை எதுவென பஞ்சு பாஷீஷ ராகவகா, மிருது பாஷீஷ ராகவகா. ராகவன் பேசினான்னாலே, ராமன் பேசினான்னாலே மிருதுவா பேசுவானா, நல்ல வார்த்தையா பேசுவானா, முதல்ல பேசுவானா, அந்த மாதிரி நல்வார்த்தையா பேசுவான். அதுக்கு மேல சிறு குற்றத்துக்கு கூடிய பெரிய தண்டனையை கொடுத்தல். அது கூட குற்றம் பண்ணிருக்கா, ஆனா அதுக்கு பெரிய தண்டனை கொடுத்தல் கூடாது. பணத்தை விரயம் பண்ணுதல், பணத்தை அனாவசியம் விரயம் பண்ணுதல், இந்த 7ம் கூடாதுன்னர். இந்த 7ம் துரியோதனன் பண்ணியிருக்கான். முதல்ல பெண்களை அவமானப்படுத்துறதுன்னு சொன்னோம் இல்லையா, முதல்ல அதை யார் பண்ணியிருக்கா, திரௌபதியை பண்ணியிருக்கானோ, அதை அவமானப்படுத்திருக்கான். நான் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவமானப்படுத்திருக்கான். சூதாட்டம் ஆடக்கூடாது, ஆடியே இருக்கான். சூதாட்டம் ஆடி இருக்கான். வேட்டையில் அதீத ஆசைப்படுத்தல் இருக்கக்கூடாது. வேட்டை ஆடக்கூடாது. வேட்டை ஆடணும் ராஜா, ஆனா அதீத ஆசை இருக்கக்கூடாது. இவன் வேட்டை ஆடும் போதுதான் நல்லா பெண்களிடத்துல அவமானப்படுத்தி சூதாட்டம் ஆடி, அதுக்கு மேல அங்க கல்குழையை குடிச்சிருக்கான். கல்லு குடிச்சிட்டு அங்க மாட்டிண்டு, கடைசியில கர்ணனும் இவனும் சேர்ந்து மாட்டிண்டு யார் இது பண்ணிட்டான், அர்ஜுனன் தான் அவன் தப்பிக்க வச்சு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் கல் குடித்தல் கூடாது. வாக்கிலே நல்வார்த்தை இல்லாமல் பேசுவது கூடாது. நல்ல வார்த்தை இருக்கான்னா, திரௌபதியை என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசணும். வா என்னுடைய தொடையில உட்காருன்னு சொன்னானோ, நல்வார்த்தை பேசுறது வேண்டும். அதுக்கு மேல சிறு குற்றத்துக்கூட பெரிய தண்டனை. அது எங்க சுவாமி துரியோதனன் பண்ணலையா, ஒண்ணுமில்ல, சூதாட்டம் ஆடி தோத்துட்டான்றதுக்காக 14 வருஷங்கள் காட்டுக்கு அமிச்சான் இல்லையா. இது சிறு குற்றம். சிறு குற்றத்து கூட பெரிய தண்டனை கொடுத்தானோ, அதையும் துரியோதனன் பண்ணியிருக்கான். அதுக்கு மேல ஆச்சரியமா ஒன்று தெரிவிக்கிறார், பணத்தை விரயம் பண்ணுதல். பணத்தை விரயம் என்ன, என்னைக்குமே ராஜாங்க பணத்துல இவர் தான் ராஜான்னு வச்சுங்க. இன்னைக்கு இருக்காளே மந்திரிகள் எத்தனை பேர் இருக்கா, அந்த மந்திரிகள் ராஜாங்க பணத்தை அனாவசியம் செலவழிக்கக்கூடாது. தன்னுடைய வீட்டுக்காகவும் தனக்கு சொந்த பரிமாற்றத்துக்காகவும் பண்ணவே கூடாது. இது அத்தனையும் வேண்டாம். என்னது, தன்னுடைய ஆடம்ப செலவுக்காக ராஜாங்க பணத்தை தான் பண்ணிட்டான். இன்னைக்கு பண்றது இல்லை, அன்னைக்கு துரியோதனே பண்ணிட்டான். துரியோதனன் என்ன பண்ணினா தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா. துரியோதனன் அப்ப அத்தனை அரசாங்க சொத்து, நான் ராஜா நான் பார்த்துக்கொள்ளாமல் கேளிக்கைக்காக பண்றான் பாருங்க. கேளிக்கைன்னா அங்கங்க போய் விளையாடிட்டே இருக்கிறது, ஆடுறது, அந்த பண்ண மாதிரி அதெல்லாம் செய்ய. 7 துரியோதனன் பண்ணான்னு 7 தெரிவித்தார். 7 ஆயிடுச்சு. நம்ம இது ஏற்கனவே 6 பார்த்துட்டோம். அடுத்து 10 பார்க்கணும். அதுல 8வது தெரிவிக்கிறார், இந்த 8 தவறுகள் நம்மிடத்துல இருந்து விலகணும். 8 தவறுகள் நம்மிடத்து 8 வேணும்னு சொல்ல போறார், 8 கூடாதுன்னு சொல்ல போறார். 2 சொல்ல போறாரு. எந்த 8 வேணும், எந்த 8 வேண்டான்றாரு. அதாவது இப்ப இதையும் துரியோதனன் பண்ணியிருக்காரு, இதையும் துரியோதனன் பண்ணிருக்காரு. அதாவது இந்த 8 வேண்டான்றார். அந்தணர்களை எவன் ஒருத்தன் மனத்தால் வெறுக்கிறானோ, இது முதல்ல சொல்றார். அந்தணனை மனத்தால், முதல்ல படிச்சிடும். அந்தணனை மனத்தால் வெறுக்கப்படாது. 1. பிராமணர்கள் கூட
பகைமை பாராட்டுகிறக்கூடாது, பிராமணர்கிட்ட பகைமை பாராட்டக்கூடாது. மூன்றாவது, பிராமணனின் சொத்தை அபகரிக்க கூடாது. மூன்றாவது. நான்காவது, பிராமணர்கள் பிராமணனை கொல்ல போகக்கூடாது. கொல்றது இல்ல, கொல்றதுக்கே தயார் பண்ணக்கூடாது, பிராமணன் கொல்ல போகக்கூடாது. அடுத்து, பிராமணர்களை நிந்திக்கும் போது சந்தோஷப்படக்கூடாது. பிராமணர் யாராவது நன்னா வயிறாம இருக்கும், இன்னைக்கு நடக்கிறது நன்னா, அதுவும் கருப்பு சட்டை போட்டு ஒவ்வொரு என்னன்னு பேசுறான், மற்ற மதத்தை பேச மாட்டான். அந்த சந்தோஷம் நிந்திக்கும் போது சந்தோஷப்படக்கூடாது. பிராமணர்கள் ஒருத்தர் கொண்டாடினால் அதை கேட்டு வெறுக்காதவன் யாரோ இந்த 8 பேரும் தள்ளத்தக்கவர்கள். ஒவ்வொன்றா சொல்றேன். முதல்ல பிராமணர்களை பாருங்க, பிராமணர்களோடு என்னது மனதாலும் இருக்கக்கூடாதுன்னு. ஒரு பிராமணன் இருந்தாலே பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. ஏன்னா நாம ஆச்சார விஷயமா பேசுறது விஷயம் வேறு, இந்த விஷயம் வேறு. பிரம்மத்தை அறிஞன் அவன் பிராமணன்னு சரீரத்தால பிராமணன்னு இருந்தா கூட அவனை வெய்யவே கூடாது. அது மட்டும் இல்ல, மனத்தால வெறுக்கவே கூடாது. என்ன சுவாமி இந்த பிராமணன் இப்படி இருக்காரு, இவரே இப்படி இருந்துட்டு இருக்காரு, இவருக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கே எல்லாம் தெரியுது, இவர் ஒண்ணுமே தெரியலன்னா அவர் அந்த குலத்துல வந்தபடியாலே அவரை வெய்யக்கூடாதுன்ற. அவர் ஒண்ணுமே இல்லையே, நான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன்னா நீ எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கலாம், அந்த குலத்துல நீ உதிக்கலையே, அப்ப நீ குலத்துக்கு பிராதானியம் கொடுக்குற, நீ படிப்புக்கு பிராதானியம் கொடுக்கலையான்னு கேட்கிறா. குலத்துக்கு பிராதானியம் இல்லை, அந்த குலத்துல அந்த பெரியவர் இருந்தார் இல்லையா, அந்த பெரியவருடைய சம்பந்தம் இந்த குழந்தைக்கு வந்திருக்கு இல்லையா, அதை வைத்துக் கொண்டுதான் இந்த பிராமணுக்கு மதிப்பே தவிர அந்த மதிப்பு பிராமண வர்க்கத்துக்கே கிடையாது. அந்த பெரியவர் அங்க இருந்தார். இன்னைக்கும் தீர்த்தம் வாங்கிட்டு இருக்கா இல்லையா, முதல் தீர்த்தம் வாங்குறா இல்லையா, அநேகமா முதல் தீர்த்தக்காரருக்கு முதல் தீர்த்தம் வாங்குவதற்குண்டான யோகியதை இருக்கான்னா நிச்சயமா இல்லை. அதை நல்லா சொல்றேன், ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லை. ஆனாலும் கொடுத்துட்டு இருக்கானுன்னா எங்க அப்பா வாங்கினார், எங்க தாத்தா வாங்கினார். அந்த தாத்தாவுக்கு என்ன கிடைச்சதோ அந்த தாத்தாவை போல நான் இருந்தேன்னா அது அவருக்கே தெரியும். நிச்சயமா இல்லை. தாத்தாவோட அனுஷ்டானம் என்ன, ஆச்சாரம் என்ன, வைராக்கியம் என்ன, அந்த வைராக்கியம் ஒரு துளியும் விட்ட கிடையாது. தாத்தாவோட அனுஷ்டானம் ஒரு துளியும் கிடையாது, ஆச்சாரம் ஒரு துளியும் கிடையாது. ஆனா தாத்தா எனக்கு அதோட கொடுன்னு கேட்கறா பாருங்க. அப்ப அதே நேரத்தை இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி எனக்கு கொடுன்னு கேட்கறியோ அந்த அனுஷ்டானம் இருந்தா தான் கொடுப்பேன்னு அவ முரண்பட்டா, தேவஸ்தானம் முரண்பட்டா என்ன ஆகும், உங்க தாத்தாவுக்கு அந்த அனுஷ்டானம் கொடுத்தேன், இப்ப உங்களுக்கு இல்லையே கொடுக்கல அப்படின்னு சொன்னா, ஆனா கொடுக்குறா இல்லையா. அதே போலதான் இங்கும் பிராமணனை என்ன பண்ணக்கூடாது, பிராமணன் மனதாலும் வெறுக்கப்படாது. ஏன்னா அந்த வம்சத்துல மற்றபடியான மனதாலும் வெறுக்கப்படாது. மேலும் பிராமணர்களோடு பகைமை பாராட்டுக்க கூடாது. ரொம்ப முக்கியம். பகைமைன்னு என்ன அர்த்தம்னா, சுவாமி அவர் ஏதோ வந்துட்டார், நான் மாத்துக்க வந்தார், வந்து சாதம் பண்ணிட்டு இருக்கார். சாதம் பண்ணிட்டு இருக்கச்சே ஏதோ சம்பாவனை பேசணும். அவருக்கு சம்பாவனை பேசுற சம்பாவனை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் சுவாமி இது பாராது கொடுன்னு கேட்கிறார். கேட்டவனே என்ன பண்ணலாம். இப்ப நான் அன்னைக்கு பேசினேன், எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இன்னைக்கு இது நடக்கிறது. முந்தானத்து கூட இந்த நியூஸ் என்கிட்ட வந்து அவன் பண்ணலாமா கூடாதா, அவன் பேசுற பேர் தானே பேசணும். அப்ப அதிகப்படி கேட்டா அவர்தான் தப்புன்னா வாஸ்தவம் தான், தப்பு தான். ஆனா நீர் என்ன பண்ணணும் தெரியுமா, பிராமணன் கேட்டானே உடனே என்ன கேட்கறான் கொடுத்து, உனக்கு சக்தி இருந்ததுன்னா கொடுக்கணும். உடனே அந்த வீடை எனக்கு எழுதி வைன்னு பிராமணன் கேட்டாலும் எழுதி வைக்க முடியுமா? ஆனா உனக்கு அவர் என்ன கேட்டாலோ அந்த கேட்ட விஷயம் உனக்கு சக்தி இருந்தா கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டுட்டானே, இவன் நாசமா போறதுக்கு, இவனுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற வார்த்தையை பேசாது. அவனோடு பகைமை பாராட்டாது. பகைமை என்னவோ கேட்டுட்டான், அவனுடைய துர்தசைனால கேட்டதா கொடுத்துட்டோம், நம்மகிட்ட இருந்து கொடுத்தோம். இல்லைன்னா கொடுக்க போறது, இப்ப வீடு எழுதுனா கொடுக்க போறோமா, இல்லை. அதனால கொடுத்துட்டோம். இந்த நிலையோடு நிறுத்திக்கணுமே தவிர அவனோட பகைமை பாராட்டாது. இதெல்லாம் என்னன்னா அவங்க நெகட்டிவா இருந்தா சொல்லிட்டு இருக்கேன். அநேகமா அந்த சைடுல நெகட்டிவ் வராது. நெகட்டிவ் நம்ம பக்கம் தான் இருக்கும். இந்த பக்கம்னா என்ன அர்த்தம், இவர்கள் போயிட்டு தான் இருக்கும். அவர்கள் பேசுனா நெகட்டிவ் இருக்கவே இருக்காது. நெகட்டிவ் இருக்கிறதா பேசி வச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் பக்கம் நெகட்டிவ் இருந்தாலே பகைமை பாராட்டக்கூடாதுன்னா, இப்ப நம்ம பக்கம் இருந்தா நிச்சயமா கூடாதுன்னு அர்த்தம். பகைமை பாராட்டக்கூடாது. அதுக்கு மேல பிராமணர்கள் சொத்தை அபகரிக்கிறானோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய இருக்குது, இன்னைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கான். பிராமணர்கள் சொத்தை அபகரிக்க கூடாது, பிராமணர்களை கொல்ல போகக்கூடாது. அவனை கொல்லக்கூடாதுன்னா அவனை கொல்வதற்கு அவன் இப்படி பண்ணிட்டா சுவாமி, அவனை எப்படியாவது மறிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா பாருங்க.
அதுக்குண்டான யுக்தியை கையாடுற பாருங்க, அதுவும் கூடாதுன்றார். அதுக்கு மேல பிராமணரை நிந்திக்கும் போது, இது ரொம்ப முக்கியமானது, நிந்திக்கும் போது சந்தோஷப்படக்கூடாது. சுவாமி இந்த பாவம்லாம் நான் பண்ணல, பிராமணன்ட அவமானப்படுத்தல, பிராமணனை என்ன பகைமை பாராட்டல, பிராமணன் சொத்தை அபகரிக்கல, பிராமணனை கொல்லல, இதெல்லாம் படவே இல்லை, பேசாம இருந்தேன். ஆனா என்ன ஒருத்தன் பிராமணன் நல்லா வைக்கிறான், ஓஹோன்னு வச்சுட்டே இருக்கான். நான் கிட்ட இங்க தூரக்க இருந்தேன்னா இது சரியா காது கேட்கல, கிட்டக்க போய் எப்படி வைக்கிறான், நல்லா வைக்கிறானா, இன்னும் கொஞ்சம் நல்லா வைக்கிறானா, அவன் எப்படி வைக்கிறான் விஷயம் தான் கேட்டு நல்லா கை தட்டி நல்லா வைக்கிறான், இப்படி நல்லா வச்சுட்டு இருக்கே அப்படின்னு நான் சிரிக்கிற பாருங்க, அதுக்கு ஆதரிக்கேன் பாருங்க, அந்த ஆதரிப்பும் கூடாது. இது இவன் பண்ணல, ஆனா வச்சுட்டு இருக்கானோ, அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்த விட்டு வந்துடும். சந்தோஷப்படாது, இப்படி வெய்யறானே வருத்தப்பட்டு அவனுக்கு நன்மையை கொடுக்க சொல்லி கொண்டு பண்ண. அதுக்கு மேல பிராமணரை ஒருத்தர் கொண்டாடினால் அதை கேட்டு வெறுக்காதவன். இப்ப வெஷின் இருந்தா சந்தோஷப்படுறான், இது வரைக்கும் பார்த்தது. இப்போ ஒருத்தர் கொண்டாடுறான், என்னமா ஒரு சன்னதியில என்னமா கைங்கரியம் பண்றாரு, என்னமா அத்தியாபகம் கோஷ்டி இவர் பண்ணார், என்னமா அங்க சார்ந்த கைகள்லாம் பண்ணார் அப்படின்னு ஒருத்தர் கொண்டாடிட்டு இருக்கச்சே, இவரு பண்ணாராகும் என்ன தெரியும் அவருக்கு அப்படின்னு பேசுறா பாருங்க. அந்த மாதிரி வெறுக்காது. அப்ப பிராமணரை விட்டு கொண்டாடும் போது வெறுக்காது. இந்த 8ம் தள்ளத்தக்கது. இது பிராமணர்கள் விஷயத்து. ஏன் பிராமணன் இந்த 8ஐயும் பண்ணான்? யார் பண்ணா? துரியோதனும் பண்ணினோம். 8ஐயும் பண்ணான்னா காட்ட இருக்கச்சே ரிஷிகளுக்கு என்னென்ன இம்சை கொடுக்கணும் அத்தனையும் கொடுத்துருந்தான். ரிஷிகள்லாம் பிராமணர்கள் அர்த்தம். என்னென்ன இம்சை கொடுக்கணும் அத்தனையும் துன்படுத்தினான். அதனால்தான் நீ இப்படி துன்பப்படுத்தினபடியால் தான் திருதராஷ்டா நீ கஷ்டப்பட்டு இருக்க சொல்லிட்டா திருதராஷ்டிரன். இது நீ கஷ்டப்படுறதுக்கு என்ன, பிள்ளை என்ன பண்றாலோ அந்த பிள்ளையுடைய நிலையும் தகப்பனாருக்கு வரும், தகப்பனாருடைய நிலை பிள்ளைக்கு வந்துடும். அதனாலதான் இந்த பிள்ளை வளர்க்கறச்சையும் அதே ஒரு தகப்பனாருடைய ஸ்தானமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா இவன் வளர்த்துதுன்னா இந்த மாதிரி வந்திருக்கான், இவர் ஒழுங்கா வளர்ந்து தப்பா வந்திருக்க மாட்டேன்னு அதுதான் தெரிவிக்கிறார். ஆகா இதுதான் இது இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்காக இதுதான் கஷ்டம். இந்த 8ஐயும் நல்லா பார்க்கணுன்றார். அதுக்கு மேல இப்ப சொல்லும் 8 சந்தோஷத்துக்கு காரணம். இது வரைக்கும் துக்கத்துக்கு காரணமாச்சு. இப்ப சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னா, இப்ப வெண்ணையை போனா நல்லா வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி வெண்ணையை போல சாப்பிடறாங்க. நல்லோர்கள் நட்பு நிறைவா மனசை நிறைவு வரும். நல்லோர்கள் நட்பு நல்ல ஒன்று நட்பு இருக்கு. நல்லவர்கள் நட்பு என்னன்னா நிறைய பணம் வரவு வருமா. அப்ப நல்லவளா பார்த்துக்கணும். நமக்கு பணம் வேணும்னா என்ன பண்ணணும், அவர் எழுதிச்சிருக்கா சுவாமி, பணம் வேணும்னா நல்லோர்கள் நட்பு இருந்தா நிறைய பணம் வருவனா. அடிக்கடி பிள்ளையை அணைத்துக் கொள்ளுதல் சந்தோஷத்தை கொடுக்கும். அடிக்கடி தன்னுடைய பிள்ளையை அணைக்கிறா இல்லையா, அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு மேல கருத்து ஒருமித்த இல்லறம் சந்தோஷத்தை கொடுக்கும். சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அது மாதிரி பேசணும். கருத்து ஒருமித்த இல்லறம்னா பாரியா பர்த்தாக்குள்ள கருத்து ஒருத்து இருக்கணுமா. ரொம்ப 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தூர்தர்ஷன்ல ஒரு ப்ரோக்ராம் வைப்பார். இந்த ஊர்ல இவரை போட்டுருவார், அந்த ஊர்ல அந்தமா போட்டுருவார். 2 பேரும் ஒரே கருத்து இருக்காங்க. இவர் ஒண்ணு பேசுவார், இந்த மாதிரி என்னுடைய கேரக்டர், என்னுடைய மனைவி கேரக்டர் இந்த மாதிரி. அங்க இருக்கிறவர் என்னன்னா, அங்க இருக்கிற மனைவியா இந்த மாதிரி பர்த்தாவுடைய கேரக்டர் 2 பேரும் ஒத்தே பார்க்காது. 2 பேரும் ரெண்டு பேரும் பேசுறது அவர் காமிக்கவே மாட்டார். கடைசியில் 2 பேரும் இவ பேசுறது அவ பேசுறது போட்டு காமிச்சா, ஐயோ இதுக்கு குவாலிட்டி உங்ககிட்ட இல்லை, இந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லை, அப்படின்னா கருத்து ஒருமித்து இருக்கானா இல்லையா. ஆனா கருத்து ஒருமித்து இருக்கும்போது ஏற்பட சந்தோஷம் இல்லையா, அவ்வளவு சந்தோஷம் இருக்குமா. அந்த கருத்து ஒருமித்து இருக்கணும். அதுக்கு மேல கஷ்டமான காலத்திலும் கேட்கப்பட்ட நல்வார்த்தை ரொம்ப முக்கியம். கஷ்டமான காலத்துல ஒரு நல்வார்த்தை இருக்கணும். அதனால அந்த கஷ்டமான காலத்துல நல்வார்த்தை சொன்னா விபீஷணன் ஏத்துக்கவே இல்லையே. எத்தனை கஷ்டம், அந்த கஷ்டத்துல நல்வார்த்தைன்னு அவன் ராவணா காலத்தால சோதிக்கப்பட்டபடியாலே அவன் என்ன பண்ணா, அவன் இழந்தான் தெரியுது. கஷ்டமான காலத்துல சொல்லப்பட்ட நல்வார்த்தை அதுவும் கேட்கணும். தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு நடுவில் பெருமையோடு வாழ்தல், அதுதான் நமக்கு. தன்னோடு கூட இருக்கிறா இல்லையா, யாரெல்லாம் கூட இருக்க நண்பர்கள் ஆகட்டும் அல்லது சகோதரர்களாகட்டும், அவங்களோட பெருமையோடு வாழ்ந்தா அது நன்மையை கொடுக்கும். அதுக்கு மேல இப்ப நம்பூரில் பெருமையோடு இருந்தால் அது வாழ்க்கைக்கு வேறு ஏதோ ஊரில் ஆச்சரியமா இருக்க பாருங்க. அவாவா தங்கள் ஊர்ல இருந்து சம்பாதிக்கணுமா. இவர் என்னைக்கு பார்த்துட்டு வந்தா யூஎஸ் போறதெல்லாம் இவங்க தெரியல. தாம்பூர்ல இருந்து சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. தாம்பூர்ல இருந்து சம்பாதித்து அந்த சம்பாதித்தால் தம்பூர் மக்களோட சந்தோஷப்படுறானே, அந்த சந்தோஷம் தான் நிலைச்சு நிற்கின்றது. அதே அவன் வெளியூருக்கு போயிட்டு என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கா பாருங்க. இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுது, இந்த மாதிரிலாம் பின்னாடி பண்ணுவான்னு தெரியுமான்னு அவருக்கு.
என்ன அதுதான் சந்தோஷம். ஏன்னா தந்தான் நாடகத்திலே பாட்டலாம் முடியாது, நம்ம ஊர் போல வருமானு தெரிவிக்கிறா பாருங்க. அப்ப நம்ம ஊருக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்ச்சி இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல சம்பாதிக்கணும், நம்ம ஊர் அதுதான் பெருமையா. மற்ற ஊர்ல சம்பாதிச்சு அங்க வாங்கிட்டு அது பெருமையே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல நம்ம ஊர் நல்ல பெயரோடு இருந்தால் பெருமையோடு இருக்கலாம். நம்ம ஊர்ல அந்த ஊர்ல ரொம்ப நல்ல பெயர் சொல்லணும், அது பெரிய இல்லை. நம்ம ஊர்ல நல்ல பெயர் இருக்கணும் தெரியுமா. அதுக்கு மேல நினைத்து கிடைக்க வேண்டும், மக்களுக்கு பூஜிக்க தகுந்தனா இருக்கணும். ரெண்டாவது மக்கள் எல்லாம் பார்க்கணும், இவரா சுவாமி ரொம்ப நல்ல சுவாமி, அவரை வீழ்த்தி சேவிக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவரா இருக்கார். அப்படிப்பட்ட இதெல்லாம் நன்மையை கொடுக்க இந்த 8ம் வெண்ணையை போல ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க வல்லை அப்படின்னாரு. 8 முடிஞ்சது, 7 முடிஞ்சிட்டு 8 முடிஞ்சது. அடுத்து 9. 9 நம்ம உடம்பை பத்தியும் சொல்லிட்டார். 9ன்னா நம்ம உடம்பை பத்தி. இந்த உடம்பையே 9 துவாரங்கள் இருக்கான் நம்ம உடம்புல 9. ஆனா அந்த 9 துவாரங்கள் வழி ஆத்மா வெளியில போகாம, ரத்தமும் வெளியில வராம, எந்த விதமா சீம் மலம் எதுவுமே வெளில வராம இருந்துட்டு இருக்கு இல்லையா. நான் என்ன இருக்கு எங்க 9 துவாரம்னா 2 கண்ணு. இந்த 2 கண்ணு அப்படியே பிடிக்கலாம். இது அப்படியே எடுத்து உள்ளுக்குள்ள வச்ச மாதிரி தான் இருக்க தவிர எடுத்து பிடி குறத்தவன் அதெல்லாம் பிடிக்கிறார். நீ என்ன பிடிக்கிறது, நானே பிடிக்கிறேன்னு பிடிக்கிட்டா இல்லையா. 2 கண்ணு 2 துவாரம், 2 மூக்கு, ஒரு மூக்கு தான் ஆனா துவாரம் 2 மூக்கு, 2 துவாரம் இருக்கு இல்லையா. இப்ப 4 ஆச்சா ஆச்சு. வாய் இது 1 5. அதுக்கப்புறம் 2 காது, 2 காதும் ஓட்டை இருக்கு, 2 காது. அப்ப 5 2 7 ஆச்சு. அதுக்கப்புறம் மலஜலம் துவைக்கிறது, மலஜலம் கழிக்கிற மனம், மலமும் ஜலமும் கழிக்கிற மனம், அந்த கழிக்கிற 2 9 ஆயிட்டு. இந்த 9 பாகங்கள் இருக்கு இல்லையா, இதுக்குதான் இந்த 9 இது நவத்வார பட்டணம்னு நினைச்சுக்கோங்க. இது ஒரு பட்டணமா, நவத்வார பட்டணம்னு வச்சுக்கோ. இப்படி வீட்டை கட்டி நவத்வார பட்டணம். அதனால இந்த 9 வச்சுக்கோ. இந்த 9 எப்படி இருக்குன்னா, இந்த 9க்குள்ள 3 தூண் இருக்கான். என்ன 3 தூணு? சத்வம் ரஜஸ் தமஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னா, இந்த சத்வம் ரமஸ் தமஸ்ன்ற 3 குணம் இருக்கு. அதுல சத்வத்தை மட்டும் மேலோக்க வச்சு கொண்டு ரஜஸ்தமத்தை தள்ளிடணும். ரஜஸ்தமஸ்னா இது ரஜோகுணம் தமோகுணம். ரஜோகுணம் தமோகுணம் என்னன்னா, நமக்கு மயக்கத்தை கொடுத்து திருட சொல்லி பொய் சொல்ல சொல்லி இதெல்லாம் மட்டும் தமோகுணத்துக்கும் ரஜோகுணத்துக்கும். சத்துவகுணம் நல்ல சிந்தனையை கொடுக்குறது சத்துவகுணம். அப்ப சத்துவகுணத்தை மட்டும் கையில வச்சுட்டு ரஜோகுணத்தை தமோகுணத்தை தள்ளிடணும். இது ஒரு நிலை. இன்னொரு 3 இருக்கு. இது சரீரத்துக்கு. இப்ப இது வரைக்கும் சொன்னது ஆத்மாவுக்கு. சரீரத்துக்கு இன்னொரு 3ன்னா வாதம் பித்தம் கபம். வாதம் பித்தம் கபம். இந்த 3 வாழ்க்கையில 3 இருக்கணும். 3 சமமா இருக்கணும். 3த்துல 1 அதிகமானாலும் 1 குறைவானாலும் வியாதி வந்துடும். 3த்துல ஏதாவது, அதாவது வாதம் பித்தம் கபம் சொன்ன இல்லையா, இத சாமானியமா நம்ம 100 வருஷம் இருக்கும் வச்சுக்கோங்க. இப்ப 100 வருஷம்னா அதை 3ஆ பிரிச்சுக்கோ. 33 வருது. 33 33 33. அப்ப 33 வருஷமா வாழ்க்கை பிரிச்சுட்டா முதல் 33 வருஷம் கபம். கபம்னா என்ன அர்த்தம்னா சளி பிடிக்கிறது இல்லையா. இப்ப குழந்தை வந்தாலே சளி பிடிச்சிக்கிறது இல்லையா, சளி பிடிச்சிக்கிறது ஒரே சளியா இருக்கு. இதுனா இந்த கபம் பிடிக்கிறது முதல் 3 வருஷம் குழந்தைங்க. அப்ப 33 வருஷம் கபம் என்கிற வியாதியில இவன் துடிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த 33 இருந்து 66. அந்த 66 33 66. அந்த 66 இந்த தொண்டை கட்டிக்கிறதுலாம் இதுதான் காரணம். ஜலதோஷம் தொண்டை கட்டிதான் இதெல்லாம். அப்புறம் 66 என்னன்னா பித்தம் படுத்தும். பித்தம் என்னன்னா, பித்தம் என்ன கடைசி நாள் பித்தம் படுத்திட்டு இருக்க. பித்தம் என்னன்னா ஒரு மாதிரி மஞ்சளா ஒரு வாந்தி மாதிரி வரும். சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாலே பித்தம் வந்துடும். அதெல்லாம் 33 தான் பண்ணுவோம். அந்த தேசத்துல ரொம்ப நல்லா இருக்கான், இங்க நல்லா இருக்கும். அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஆயிடுச்சுன்னா ஆத்திர தலிகையே கிடையாது. என்ன சுவாமின்னா அங்க போகணும், அப்பதான் மோட்சத்துக்கு. அங்க போனதான் அது இல்லை, அங்க சாப்பிடவே இல்லையா, நீ பிறந்ததே அர்த்தம் அப்படின்றா பாருங்க. அதனால இதெல்லாம் எது காரணம்னா பித்தத்துக்கு, வாதத்துக்கு, பித்தத்துக்கு காரணம். அப்ப பித்தம் வந்துடுறது. அதுக்கு மேல 64 இருந்து 66 கடைசி காலம் வரைக்கும் என்னது வாதம் படுத்துறது. வாதம்னா அது 60 வயசு ஆயிட்டுல முட்டி கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, உட்கார முடியல. அதுவும் காலட்சேபத்துக்கு சேர்ல தான் உட்காரணும், கீழே உட்கார முடியாது. அதெல்லாம் சேர் இருக்கா, சேர் இன்னைக்கு அதுவெல்லாம் வந்துடுது, நிறைய இடத்துல வந்துடுது. அதெல்லாம் என்ன எடுத்து இந்த சொல்லக்கூடிய அதிகாரிக்கும் சேர் போட்டாச்சு. அவருக்கு கால் வலி இல்ல, அது என்ன பண்ணுறது, அவ உட்கார்றாரு, நீங்க கீழே உட்காந்து நாங்க சேர்ல உட்கார வேண்டாம், நீங்க சேர்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னு போட்டுறாளியா. இப்ப இதெல்லாம் ஏற்படுது, வாதம் வந்துடுது இல்லையா. அது வந்து அப்ப இது இந்த 3ம், இந்த 3 வச்சுட்டு தான் சித்த மருத்துவத்தில ஆயுர்வேத மருத்துவத்தில மருந்தே கொடுக்குறார். அவன் நாடியை குடிச்சு பாக்குறார். நாடியை குடிச்சு பார்த்தோன்னே கபம் அதிகமா இருக்கா, பித்தம் அதிகமா இருக்கா, அதே போல வாதம் அதிகமா இருக்கான்னு பாக்குறான்.
இந்த அந்த வியாதி ஏதோ இவருக்கு வந்து சளியா இருக்கலாம், சளிக்கு மருந்து கொடுக்க மாட்டான். கபத்துக்கோ பித்தத்துக்கோ வாதத்துக்கோ மருந்து கொடுத்து சரிப்படுத்துவதான் சித்த வைத்தியத்திலையும் ஆயுர்வேத வைத்தியத்திலையும் இதுதான் பண்ணுவான். அதை நாடு பிடிச்சி பார்க்கறது இதுக்கு தான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப உடம்பு ஒரே நிலையில இருக்கணும் இல்லையா? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னாலே வாதம் பித்தம் கபம் இது மூணும் சமச்சீரா இருக்கணும். மூணும் ஒரே நிலையில இருக்கணும். ஒண்ணு குறைஞ்சு ஒண்ணு அதிகமானாலோ, ஒண்ணு அதிகமாக இன்னொன்னு குறைஞ்சாலோ இந்த கட்டம் ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கலாம். அதுக்கு மேல ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது 3 தூண்களை கொண்டு 5 புலன்களை காட்சியாக கொடுத்து இந்த உடம்பையே விளைநிலமாக தெரிந்து கொள். 3 தூண் இது சத்துவகுணம், ரஜோகுணம், தனோகுணம் பார்த்தோம் இல்லையா? 5 புலன்கள் இது கண், காது, மூக்கு, கண், செவி இதெல்லாம். இந்த 5 புலன்களை வச்சுட்டு என்ன பண்ணணும்? இதையே விளைநிலமாக வைத்துக்கொண்டார். விவசாயம் பண்றதுக்கு நிலநிலமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன பண்ணுங்க, எவன் ஒருத்தன் விளைநிலன் தெரிஞ்சுக்கிறானோ, தெரிஞ்சு உழைக்கிறானோ அவன் தான் சிறந்த ஆத்மானு கண்ணன் கீதை சொல்றான். விளைநிலன்னா அது இது பூமி, நம்ம நெல் விளையிற பூமி இருக்கு, அதுதான் விளைநிலம்னு பேரு. அந்த விளைநிலமா நினைச்சுக்கிறதுல என்ன அர்த்தம்னா, இதுதான் இந்த சரீரம் தான் விளைநிலம். இந்த சரீரத்தை விழணும். எது கொண்டு விழணும்? ஆத்மா என்கிற மனுஷன் தான் விழணும். இதை விளைநிலமா வைத்து உழுதா என்ன கிடைக்கிறது? மோட்சம் என்ற பரமபுரம். அப்ப இது உழணுமானோ? இதுவும் விழுமா? இதுதான் ஞானமே இல்லையே. ஞானம் இருக்கிறவன் தானே விழணும். ஞானம் இருக்கிறவன் யாரு? ஆத்மா. அவன் உழப்பறான்றான். அப்ப உழவன் விஷயத்தை தெரிந்து கொண்டு அதை நல்ல பயிர்களை விளைவிக்க பயன்படுத்தணும். நல்ல பயிரை விளைவிக்கணும். நல்ல பயிர்னா என்ன அர்த்தம்னா, சத்துவகுணம் நல்ல சத்துவகுணம் மட்டும் வரும், அதான் நல்ல பயிர். ரஜோகுணமும் தமோகுணமும் களையெடுத்த பயிர்னு அர்த்தம். அந்த கலையெல்லாம் இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு ரஜோகுணத்தை மட்டும் விட்டுக்கணும். ஆக இந்த உடலையே நவத்வார பண்டிகமாக கண்டினார். இது 9. இதுக்கப்புறம் 10. ரொம்ப சுருக்கமா பயின்ட்டுங்க. 10 என்னன்னா, இந்த 10 விதமான தர்மங்கள் இதிலிருந்து விலகி இருப்பனை தள்ளி விடுன்னார். இந்த விடிங்கன்னா கல் குடிச்சு வெறி பிடிச்சுட்டு இருக்கா பாருங்க. கல்லை குடிச்சு வெறி பிடிக்கிறா பாருங்க. இன்னைக்கு நிறையவே இருக்கு. அதாவது மத்தகா, பிரமத்தகா, உன்மத்தகா, கிராந்தகா, குருத்தகா, புபுஷ்சிதகா, துவாரமஸ்ய, லுப்தஸ்ய, சீதகா, காமிகா, இவர்கள் 10 பேர். இந்த 10 பேரை தள்ளிடுங்க. மத்தகா போதையினால கல் குடிச்சு வெறி பிடிச்சிருக்கா பாருங்க. கல் குடிச்சு இருக்கிறான் பாருங்க கூட, அவன்கிட்டலாம் கிட்டக்க அவனை தள்ளிடு. அவன்கிட்ட கிட்டக்க போகாது. அவன் பிரமத்தகா கவனம் இல்லாமல் தப்பா பண்றவனா பிரமத்தகா. பிரமாணம் நேத்திக்க பார்த்தோம் இல்லையா? பிரமத்தகனா கவனம் இல்லாமல் தப்பா பண்றான் பாருங்க. எங்கேயோ ஞாபகம் இருக்கும். எங்கேயும் ஞாபகம் இருந்து சக்கரமங்கல் பண்ணணும்னா மிளகாப்படி போட்டுப்பான். சக்கரமங்கல் போய் மிளகாப்படி போட்டுனா ஞாபகம் இங்க இல்லை, எங்கேயும் இருந்துட்டு. அப்ப கவனக்குறைவே தப்பா பண்றா பாரு, அவனையும் விட்டுடு. அதுக்கப்புறம் உன்மத்தகா. உன்மத்தன்னா பைத்தியம். பைத்தியம் என்ன பண்ணுன்னு தெரியாது. எது வேணா பண்ணும். அந்த பைத்தியம் தன்னை தானே அடிச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்கும். ஆனா இங்க ரத்தம் வந்துட்டே இருக்கும். அப்ப அதுக்கு வலிக்காததா? அது வலிச்சா கூட அது பைத்தியம் சிரிச்சுட்டு இருக்கும். அது பைத்தியம், அதை விட்டு விடுங்க. கிராந்தகா ரொம்ப கலைச்சே எப்பவும் காணப்படுறான் பாருங்க. எப்பவும் கலைச்சே காணப்படுறான். எப்ப பாரு என்னால முடியல அப்படின்னு முடியலன்னு சொல்லிட்டே சும்மா உட்காந்துட்டு இருக்க பாருங்க. அவனை விட்டு வெளியெடுக்கின்ற இதெல்லாம் எங்கிருந்து இன்னைக்கு இது இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கோம். ஒத்தத்திலையும் பார்க்கறோம். நம்ம என்னால முடியும். அவளால் நிச்சயமா முடியும். அவளால் என்ன தெரியுமா பண்ணணும்? எத்தையும் பண்ணி கொடுக்கூடாது. பண்ணி கொடுக்காம நீ பண்ணிக்கிறதா பண்ணிக்கோ, இல்லைன்னா பட்டியாரு அப்படின்னா அப்ப பேசாம பண்ணு. இது இவளுக்கு ஆதரவு நிறைய கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவ மேன்மேலும் தப்பு பண்றதுக்கு உண்டான தன்மை வந்துடுறது. அதனால ஏதாவது முடியல சொல்லிட்டு வரா, அந்த வரலாம் கழிச்சிடுங்க. ஒரு காரியத்தை எடுத்தா செய்தோம் இல்லாம பண்ணணுமே. ஏன்னா இந்த காரியம் சொன்னோடனே பண்ணணுமே, இப்படி பண்றது சுவாமி, அங்க தலி பண்ணணுமா, பாத்திரம் இல்லையே, அது இருக்கா, எண்ணெய் இருக்கா, கடுகு இருக்கா, புளி இருக்கா, மிளகா இருக்கா, இது ஒவ்வொன்றையும் கேட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த நாள் கழிச்சு அதை அந்த காரியமே பண்ண முடியாத அளவுக்கு என்னென்ன பேசுறானோ அவனெல்லாம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் குறுந்தகா கோபமுடையவன். என்ன அர்த்தம்னா, கோபக்காரன் சொல்ல, கோபமுடையவன் சொல்லுங்க. கோபக்காரன்னா எப்பவுமே கோப சுபாவம். கோபமுடையன்னா எதுக்காக கோபம் அதுக்காக வரணும். எல்லாத்துக்கும் வரக்கூடாது. எல்லாத்துக்கும் வந்தா பிரயோஜனம். அப்படி வேணா விட்டுடு. புபுஷ்சிதகா இது ரொம்ப முக்கியம். வெறும் பசியாரனா இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்பார். 1 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சுவாமி, ஆனா வாய் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது ஒன்று போட்டா நல்லா இருக்கும்.
சுவாமி இப்பதானே சாப்பிட்டேன்னா, இல்ல ஏதாவது நொறுக்கு தீனி இருந்தா நல்லா இருக்கும்னு உடனே எடுத்து ஏதோ ஒண்ணு பக்கத்துல எடுத்துட்டு போட்டுட்டு இருக்கா பாருங்க. அதுலயும் இன்னைக்கு பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு 1/2 மணி நேரம் ஒன்று வருது இல்லையா, பக்கத்துல இங்க வச்சுப்பார். இங்க வச்சுட்டு அது கடையில நிறைய அப்படியே பேக்கெட்டா வித்துட்டு இருப்பார். இங்க வச்சுட்டு இருப்பார். அங்க பெட்டி பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டு இது போயிட்டே இருக்கும். இது எத்தனை பேக்கெட் உள்ள போயிடுச்சுனே தெரியாது. அத்தனையும் வியாதி. அந்த பெரும் பசியா இருக்கக்கூடிய அவன் போட்டுல இருக்கவனா அவனை தள்ளி விடுது. அவன்கிட்ட சேராதன்னு. அப்புறம் திரவமானஸ்ய பதட்டத்தால் அவசர கோலமாக வேலை பார்க்கலாம் பாருங்க. உதாரணம் அதான் முதலே சொன்னேன். பதட்டத்தால் அவசரமாக வேலை பார்க்கலாம் பாருங்க. பதட்டம் இல்லாமன்றது இல்ல, பதட்டத்தால் அவசரம் பண்ணலாம். அவசரமா இப்போ ஒரு தலிகை வந்து 1 மணி நேரத்தை பண்றா, இன்னொரு பெண்மணி 3/4 மணி நேரத்தை பண்றான்னா தவறு கிடையாது. ஆனா பதட்டம் இல்லாம பண்ணணும். ஓ அவ 1 மணி நேரம் பண்ணிட்டா, நான் 3/4 மணி நேரத்துல பண்ணணும், பண்ணணுமேங்கிற ஒரு பதட்டத்தோடு பண்ணா பிரயோஜனம் இல்லை. என்ன அதனால அது பிரயோஜனம். ஆனா பதட்டம் இல்லாம பண்ணணும். அதான் புபிட்சதா அதாவது திரமானஸ்ய பதட்டம் வரணும். அப்புறம் லுப்தஸ்ய எதையும் யாருக்கும் கொடுக்காமலே இருக்கக்கூடிய லுப்தஸ்ய லுப்தகையவன் அப்படின்னு சொல்ல பாருங்க. அப்படின்னா எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எத்தனையும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுட்டு இருப்பேன், கொடுக்க மாட்டேன். அவன்கிட்டயும் சேராதன்றார். அதுக்கு மேல பீதகா பயப்படுபவன். ராத்திரி ஆனா பயந்துருவோம், தனியா போக மாட்டான். இல்ல பாத்ரூம் போகணும் சுவாமின்னா கூட யாரா வந்ததா உண்டுன்னா அது பிரயோஜனம் இல்லை, பயப்படுவனவும் கூடாது. அதுக்கு மேல தாடிகா எதிலும் ஆசை படைத்தவனாக இருப்பவன். எதை எடுத்தாலும் ஆசை, எந்த வஸ்து புதுசா வந்துட்டுனா அதுல ஆசை இருக்காம வரும், அவனோட சேராது. இந்த 10 பேரை புரிந்து கொண்டு அவனை தள்ளிவிடுவாய். இதற்கு மேல வாத்தியார் எப்படி இருக்குன்னு தெரிவித்தார். இந்த 10 பேர் இது சுருமா பார்த்தோம். இந்த 10 பேர் தள்ளிவிட்டார். இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே உங்களுக்கு. இந்த 10 பேர் விஷயம் இதை ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இதை ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு, ஆனா அந்த வாழ்க்கையில இருக்கின்ற எண்ணம் நமக்கு வரல. எதிராழ்வா சொன்னது அத்தனையுமே நம் வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனா அந்த பார்த்துட்டே இருக்கிறவங்கிற எண்ணம் இல்லை, அதை ஞாபகப்படுத்துறது தான் பண்றாரு. ஓ புதுசா சொல்றாருலாம் ஒண்ணும் கிடையாது, புரியுதா? அதுக்கு மேல வாத்தியார் எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிறார். ஆசிரியர் எப்படி இருக்கணும், இவர்களை இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் என்று கொண்டாடப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட ஆசிரியர் அப்படின்னு தெரிகிறார். அடங்கி போகிற சண்டை யார் எவன் முடிச்சு விடுறானோ அவன் சிறந்த ஆசிரியர் நல்லது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 2 குழந்தைகள்னால சண்டை போட்டுக்கும், திருப்பி ஒன்றா போயிடும். இனிமே பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு சண்டை போடுவான். என் பென்சில் எடுத்துட்டியே, என் பேனாவை எடுத்துட்டியே, என் பல்பத்தை எடுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும். சண்டை போட்டு அதுவே சமாதானம் ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அதுவே சமாதானம் ஆகும். இவர் குறுக்க போயிட்டு நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ண, இவனை அடிச்சு அவனை அடிச்சு இது பண்ணா விரோதம் ஒன்று அதிகமாயிடும். அப்ப ஒரு சண்டை ஏற்பட்டதுனால அந்த சண்டை தானே அடங்கிடும். அடைய சொல்றது குழந்தைகளிடத்துல விஷயத்துல, பெரியவா விஷயத்துல இல்ல, குழந்தைகள் விஷயம் சொல்லியிருக்கேன். பெரியவா விஷயத்துல அது இன்னும் பெருசு பண்றதுக்கு தான் இவ பாப்பால தவிர, குழந்தைகள் விஷயத்துல சண்டை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதுவே போயிடும். சண்டை எப்படி வருதோ, எதுக்கு வருதுன்னு தெரியாது, திருப்பி அதே போயிடும். ஆனா பெரியவா விஷயத்துல காரணமே இல்லாம வரும், காரணமே இல்லாம போகணும்னா போகாது. அது ஒண்ணு மேன்மேலும் பெருசு ஆகிட்டே இருக்கும். குழந்தைகள் விஷயம் இந்த மாதிரி வந்துட்டனால அதை ஒண்ணு குறுக்கிலிட்டு அதை ஒண்ணு பெருசு பண்ணாம எந்த ஆசிரியர் இருக்கானோ அவன் சிறந்த ஆசிரியர். இன்னைக்கு நடக்கிறது. இந்த குழந்தை பெரிய வீட்டு குழந்தை, இந்த குழந்தை சாமானிய குழந்தை மட்டம் தட்டணும். என்ன பண்றது, உடனே வாத்தியார் என்ன பண்ணுவார், அந்த பெரிய வீட்டு குழந்தைய எப்படி தூக்கி வைக்கணும், தூக்கி வச்சு அதை பெருசு பண்ணி சாமானிய குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவிடாம பண்ணக்கூடிய தன்மை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை அன்னைக்கே காமிச்சிருக்கேன். அப்ப இதைத்தான் தெரிகிறது. அப்படிப்பட்ட ஆசிரியர் சிறந்த ஆசிரியர். ரெண்டு அந்த ஆசிரியர் பார்த்து தூண்டி விடாமல் இருக்க, அந்த தூண்டி விட்டா அது சில பேருக்கு இன்னொன்னு சொல்றேன். இந்த காலத்துல நம்ம கட்டில படுத்துக்கிறோம், சில பேர் கீழே படுக்கிறா, இந்த பாயில படுத்துக்கிறா பாருங்க, பாயில ஜமக்காரத்தை படுக்கிற மாதிரி. இந்த பாயில படுக்கிறச்சே இன்னைக்கு பிளாஸ்டிக் பாய் வந்துடுது. ஆனா அந்த காலத்துல பிளாஸ்டிக் பாயில நார்ல வரும், இல்ல கோரல வரும். கோர வச்சே துணி இந்த நூலை வச்சுதான் சுத்தி இருக்கும். அந்த நூல்ல ஒரு நூல் வந்துருக்கனால அப்ப அதுல இருந்து ஒவ்வொரு இழையா வர ஆரம்பிச்சிடும். இந்த பாய்க்குள்ள இருக்கிற இழை இல்லையா, சில பேருக்கு சில வழக்கம் உண்டு, ரொம்ப நல்ல வழக்கம். என்ன வழக்கம்னா, ஒரு இழை வந்துச்சுன்னா என்ன பிடிச்சி இழுத்துவா, அப்புறம் இன்னொன்று பிடிச்சி இழுப்பா, அப்புறம் இன்னொன்று பிடிச்சி இழுப்பா, அப்புறம் கொஞ்சம் ஆகிடுச்சு பாயே காணும். இது கூடவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த இழை வரைச்சு அந்த நூலை நல்லா முண்டாசி போட்டு நல்லா சுட்டி வச்சுட்டு, இனிமே இது வர முடியாம என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல. அதை பண்றதை விட்டு ஒரு துளி வந்திருக்கு, ஒரு துளி இது எது போறேன்னா, இதுக்கு ஒரு திட்டாந்தம் சொல்றேன். இந்த திட்டாந்தத்தை தான் சொன்னேன். சம்பிரதாயத்துக்குள்ள பேதங்கள் உண்டு.
பேதங்கள் இருந்தாலும் அந்த பேதங்கள் இன்னைக்கோ வந்துடுது அது பகவத் சங்கல்பம் ஆயிடுது. வேதங்கள் வந்தது பின்னால வந்துடுத்துன்னு அதுல ஒரு துளி பாயிலிருந்து ஒரு நூல் வெளியில வந்திருக்கும் வச்சுக்கேன், அதை இழுக்காம அதுலயே தூத்தி முட்டி வச்சா ஒரு நல்ல பெண்மணிக்கு என்ன தெரியுமா அடையாளம்? ஆத்துல குடும்பத்தலைவர் ஏதோ சொல்லிட்டார், குழந்தைகள் ஏதோ சொல்லிட்டார், அவளுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. இந்த பெண்மணி என்ன சொல்லுவா, அதை பெருசு பண்ணாம எது அதை அப்படியே இவருக்கு என்ன சொல்லணுமோ, அந்த குழந்தைக்கு என்ன சொல்லணுமோ, இது ரெண்டுத்தையும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில இருந்து அதை அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கக்கூடிய தன்மை தான் இந்த பெண்மணி பார்க்கணும். அதான் குடும்ப தலைவின்னு பேரு. குடும்ப தலைவிக்கு உண்டான லட்சணமே அந்த லட்சணம் தான். அப்ப அந்த குடும்ப தலைவி என்ன பண்ணும், அந்த பாயை இழுத்து பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும், முண்டாசு போட்டு நல்லா சுத்தி வைக்கணும். அந்த சுற்றக்கூடிய தலைமையில தான் இருக்கணும். ஆனாலும் நான் ஆசிரியராது இந்த நிலையில இருந்த பண்ணினா அப்ப அவன் நல்ல ஆசிரியர் தெரிவிக்கிறார். அதுக்கு மேல எல்லாரும் சண்டைன்னு பார்க்கணும்னா சண்டை பார்த்துட்டே போயிருக்கணும். அது ஒண்ணும் வரவே வராது. அது வீணே கழித்து விடக்கூடாது. ஆசிரியருக்கு கர்வம் கூடாதுன்னு. ஒரு நல்ல ஆசிரியர்னா அவன் கர்வமா இருக்கக்கூடாது. நான் நிறைய படிச்சிருக்கேன், என்ன மாதிரி யாரும் படிச்சிருக்கா, என்னாலதான் இந்த குழந்தைகள்லாம் நல்லா வரா என்கிற கர்வம் கூடவே கூடாது. அடுத்து அவர் எந்த வயோ சினிமா ஒரு விஷயம் தெரியுமா, அவர் மிகவும் ரொம்ப வறிய நிலையில இருக்கார், ரொம்ப ஏழையா இருக்கார். எத்தனை வழியில் நிலையில இருந்தாலும் நான் மிகவும் ஏழையா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை என்கிற தன்மையை அந்த குழந்தைங்களுக்கு காட்டி கொடுக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. சும்மா சொல்லக்கூடாதா? சொன்னாதான் அவன் எனக்கு காசு கொடுப்பான்னா முதல்ல காசு வாங்குறதா தப்பு. சொல்லவே கூடாது. நான் தரித்திரனா இருக்கேன், ஏழையா இருக்கேன் அப்படின்னு அந்த ஏழையான தன்மையை அந்த குழந்தைக்கு காட்டிக்கவும் கூடாது. சரி, காட்டிக்க வேண்டாம் சொல்லணும்னா சொல்லவும் கூடாது, காட்டிக்க கூடாது. சொன்னா என்னன்னா, சொன்னா நாளை அந்த மாணாக்கர்கள் இந்த ஆசிரியர்களை மதிக்க மாட்டார்கள். இன்னைக்கு நடந்துட்டு வித்ராவிடர் இந்த மாணாக்கர்கள் மதிக்க மாட்டார்கள், அதனால சொல்லவே கூடாது. அதனால ஒரு திருக்குறள் எத்தனை துன்பம் இருந்தாலும் தானே அதுல வச்சுக்கிறது, அதை சொல்லிக்க கூடாது யாரும். ரெண்டாவது அடுத்துக்கு இவன் துன்ப அடையாதவன் யார் என்றால் அடுத்து சொல்கிறார், இன்னார்லாம் துன்பம் அடையவான். துன்பம் தானே கட்டமே வராதுன்னா, யார் துன்பம் அடையாதுன்னா குறைச்சலா சாப்பிடணும் அவனுக்கு கஷ்டமே வராது. குறைச்சலா சாப்பிடறவனுக்கு கஷ்டமே வராது, கொடுத்து உண்பவனுக்கு கஷ்டமே வராதான், குறைச்சலா தூங்குறவனுக்கு கஷ்டமே வராதான். இது இத்தனையும் நம்ம கிட்ட இவருக்கு நம்மகிட்ட போய் இதை சொல்லிட்டு இருக்காரு. குறைச்சலா சாப்பிடணும் நம்மகிட்ட கிடையாது, குறைச்சலா தூங்குறது நம்மகிட்ட கிடையாது, கொடுத்து உண்பது நம்மகிட்ட கிடையாது. அப்படின்னா அடங்காத காரியத்தை செய்துட்டு குறைச்சலா தூங்குறாங்க, நல்லா காரியத்தை பண்றான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் காரியத்தை பண்றான், பண்ணி முடிச்சு என்னமா பண்ணிருக்கேன் யாருமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு 2 நாள் தூங்குறான் பாருங்க, தூங்காம குறைச்சலா தூங்குறான் பாருங்க, அவன் சந்தோஷம் வேற யாருக்கும் வராதுன்னு. அப்ப நான் உழைச்சிட்டே இருந்தா தூங்கவே வேண்டாம்னா தூங்கும் குறைச்சலா இருக்கணுமா? அப்ப தூக்கம்னா என்னன்னு முதலே பார்த்துட்டோம். 4 மணி நேரம் தூங்கினாலே போறோம். ஆனா கிட்டத்தட்ட நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம். 8 மணி நேரம் எதுக்காக தூங்குறோம்னா அந்த 4 மணி நேரம் உண்மையான தூக்கம் வர்றதுக்கு உண்டான ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு 4 மணி நேரம் எடுத்துக்கணும். அது கிடையாது. ஏன்னா நம்ம பகவத் சிந்தனையோட படுத்துட்டோம்னா உடனே தூக்கம் வந்துடும். அதான் தெரிகிறது. அப்ப அதனால்தான் தன்னிடத்தில் கேட்டபடியா விரோதியாக இருந்தாலும் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா எடுத்து கொடுக்கறதுன்னு யார் தெரியுமா? விரோதிக்கும் கொடுக்கணும். துரியோதனன் சகதேவன் ஜோதிஷ சாஸ்திரம் படிச்சவன், நன்னா தெரியும், ஜாதகம் ரொம்ப நல்லா தெரியும். துரியோதனனுக்கும் சகதேவனுக்கும் சண்டை வரப்படுது. அதான் தர்மராஜாவுக்கும் இவனுக்கு கௌரவனுக்கும் சண்டை வரப்படுது. சண்டை ஏற்படுதுன்னா எந்த நாள்ல நான் யுத்தத்தை ஆரம்பித்தால் எனக்கு ஜெயம் ஏற்படணும்னு யார்கிட்ட போய் கேட்பேன்? எதிரிட்டே போய் கேட்பேனா? கேட்க மாட்டேனோ. நான் யாரோட சண்டை போடுறேனோ அவர்கிட்ட போய் நீ ஜோசிய சாஸ்திரம் உனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லு, என்னைக்கு நான் சண்டை ஆரம்பிச்சேன்னா உன்னோட நான் ஜெயிப்பேன்னு யார்கிட்ட கேட்பாளா? அந்த பைத்தியம் கேட்டிருக்கு. எந்த பைத்தியம்? துரியோதன் போய் சகதேவன்கிட்ட போய் கேட்கிறான். விரோதி தானே. இப்ப விரோதி ஓ எங்கிட்டயே கேட்டிருக்கியா, அப்ப நான் நீ தோக்கறதுக்கு என்ன வழி உண்டோ அதை நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கணுமோ. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாள்ல அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சேன்னு ஜெயிச்சுடுவே அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப விரோதிக்கு கூட கேட்டபடியாலே தன்னிடத்தில் இருக்கிறத கொடுக்குறான் இல்லையா, அந்த கொடுக்கக்கூடிய தன்மை வரணுன்றார். அவன் தான் உயர்ந்தவன். விரோதிக்கு கூட இப்ப நண்பருக்கு சொல்லல, அப்ப விரோதிக்கே கொடுக்குறேன்னா
நண்பனுக்கு தன்னடியே கொடுக்கணும்னு தெரியுது இல்லையா? இந்த பெரியவரிடத்துல தீயது உள்ள இருந்து சேர்ப்பதே கிடையாது. தீயதுக்கு சுவாமி அதனால உனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது, அவனையும் சேர்த்துக்கணும். அடுத்து தனக்கு இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த விஷயத்தை அடுத்து தனக்கு பிடிக்காததை இருந்தால் மறைத்து கொள்ளணுமா. தனக்கு எதுவும் ஒன்று பிடிக்கல வச்சுக்கேன், பிடிக்காத இருந்ததுன்னா மறைச்சுக்கணும். பிறருக்கு பிடிக்காத காரியமா இருந்தா மறைக்கணும். நன்னா இது நல்லா கேட்டுக்கோ. தனக்கு ஒண்ணு பிடிக்கல, அதை மறைச்சுக்கணுமா. எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது, எனக்கெல்லாம் இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, பிறருக்கு பிடிக்காம இருக்கு இல்லையா, யாருக்கும் ஒருத்தர் பிடிக்காம, அதே மறைக்கணுமா. ஏன் சுவாமி இது என்னன்னா, பிறருக்கு பிடிச்சதை சொல்லணுமா, தனக்கு பிடிக்காததே சொல்லப்படாதான், பிறருக்கு பிடிக்காததே சொல்லப்படாதான். ஏன்னா எனக்கு பிடிச்சதை ஒண்ணுந்தா அதை போய் பிறகு இது எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடாது, அந்த காரியத்தை மறைக்கணும். ஏன்னா பிடிக்குன்னு ஒண்ணு இருந்தா அந்த பிடிக்குன்னு சொல்லக்கூடாது, அந்த காரியத்தை மறைக்கணும். இன்னொருக்கு பிடிக்காததை சொல்லவே கூடாது, இன்னொருத்தர் பிடிக்காத சொல்லவே கூடாதுன்னு இருக்கிறார். அதுக்கு மேல கடைசியா இப்படி எல்லாத்தையும் கேட்டாய திருத்தராஷ்டிரா, இப்பவாது பிரிச்சு கொடுக்குற மனக்கு வந்திருக்க. ஏன்னா 10 முடிச்சுட்டாரு, 10 பார்த்துட்டோம்னா பிரிச்சு கொடுக்க மனக்கம். ஏன்னா பாண்டவர்கள் யாருன்னு நினைக்கிற, அவர்கள் இந்திரனுக்கு சமமானவர்கள், இந்திரன் அளவுக்கு அவர் பலம் படைத்தவர்கள். அப்படி இருக்கச்சே அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே, இன்னைக்கு ஏதோ திடீர்னு வெறுப்பு காமிக்கிறியே, நீ தானே அந்த பாண்டவர்களே வரட்ட, நீ தானே அந்த பாண்டவர் நன்னா இருக்குன்னு நினைச்சிருந்த. இன்னொரு காலத்துல சிறு வயசா, இன்னைக்குமே இந்த பங்காளி சண்டை சிறு வயசுல இருக்கும்போது வராது. குழந்தைகளா இருக்கும்போது பங்காளி சண்டைனா அண்ணன் தம்பிக்குள்ள தான். அப்ப அந்த பங்கு பிரிக்கிற ஒரு தன்மையே இருக்கவே இருக்காது. பெரியவா ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா சொல்லுவாரு, தாய்ப்பால் குடிக்கிறவரும் மண்ணா இருப்பா. அப்பா சொல்லிட்டே இருப்பாரு, தாய்ப்பால் குடிக்கிற நன்னா வந்துடா, எப்ப டப்பா பால் வந்துட்டோ மாறிட்டான்னு. அத்தனையா தாய்ப்பாலுக்கு சத்துவகுணமே இருக்கு, மற்றது கிடையாது. மித்ததெல்லாம் என்ன, அது எத்தனை தான் ஆர்டிபிஷியல் தானே, அது செயற்கை தானே. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால நீ இது மாதிரி நினைச்சுட்டு இருக்கு, இந்த நிலைமை தப்பாச்சு, நீ தானே காப்பாத்தின, நீ தானே அவனை வளர்த்த, உன் கையால தானே வளர்த்த, உன் கையால தானே சோறு ஊட்டின பாண்டவ பிள்ளைகளுக்கு, நீயே இப்ப அவனை எதிரியா பாக்குறியா. அது மட்டும் இல்ல, இந்த துரோணர் என்ன, பீஷ்மர் என்ன, துரோணாச்சாரியர் வில்வித்தேரி முதல் கூட எல்லாமே கற்றுக் கொடுத்தார். பீஷ்மாச்சாரியர் பிதாமகர், அவர் தானே தாத்தா, அவர் தாத்தான்னு எத்தனை தூரம் அவர் கொண்டாடி இருக்குங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்ப ஒண்ணும் இல்லாத ஒரு ராஜ்யத்துக்காக அவர்கள் எல்லாம் விரோதிமா போயிட்டாங்க. அநேகம் இந்த பணத்தாலதான் சுவாமி நட்புக்கோ, அதே போல சகோதரத்துக்கோ, அதே போல அம்மா பிள்ளைக்கோ, பிள்ளை அம்மாவுக்கோ, இந்த பணத்தாலையும் இந்த சொத்தாலதான் வேணும், ப்ராப்ளமே வரும். அதனாலதான் குந்தி சொத்தே வேண்டான்ட்டா, எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டா. ஏன்னா சொத்து இருந்தா தான் கஷ்டம். வேலுக்குடி வரதாச்சார சுவாமி சொல்லுவார், ஒரு வேட்டி கட்டின்னு இருக்கான், இன்னொரு வேட்டி கொடியில ஆரம் போட்டிருக்கான், 2 வேட்டி இருக்கு. 3வது வேட்டி வந்துட்டா இவங்க படுற கஷ்டம் யாரும் பட மாட்டாங்க. ஏன்னா இதுவா அதுவான வந்துருக்கணும் அவனுக்கு. இது விட்டா அது விட்டா இதுன்னு தெரிஞ்சிருது இல்லையா. 3வது வேட்டி வந்துட்டு வச்சுக்க, அப்ப எல்லாம் சொத்து வந்துருக்குன்னு அர்த்தம். சொத்து வந்துட்டாலே இவன் படுற கஷ்டம் யாரும் படுறது தெரிஞ்சு. அவர் வேலுக்குடி வரதாச்சார சுவாமி சொல்லுவார். இதுக்கு சொல்ல வந்தா, அந்த மாதிரி இத்தனை தினம் பயன் இருக்கியே, இதெல்லாம் என்ன பிரயோஜனம். அவன் பெரியப்பன் சித்தம் பெரியப்பா வச்ச, இப்ப பெரியப்பா என்கிற அன்பு இங்க எங்க போயிடுச்சு. பாண்டு சிறியவன், இவர் பெரியப்பாங்க அன்பு எங்க போயிட்டு, அவர் தாத்தா அந்த அன்பு எங்க போயிடுத்து, இவர் ஆச்சாரியன் யாரு துரோணாச்சாரி ஆச்சாரன், அந்த அன்புலாம் எங்க போயிடுத்து. திருதராஷ்டிரா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே, இது முடியாது, ராஜ்யத்தை திருப்பி கொடு, உன் பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்தாதான் உனக்கு வாழ்ச்சி அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். இனிமே முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன விஷயம்னா, வாழ்க்கையின் அளவு எப்படின்னு பாக்குறார். ஒவ்வொரு விதமா வந்துட்டே இருக்காரு பாருங்க, ஒவ்வொரு படிக்கட்டா வாழ்க்கையின் அளவு என்னன்னா, இப்ப நல்லா ரொம்ப முக்கியம் என்னன்னா, உணவு பழக்கத்தில் எப்படி இருக்கணும், வாழ்க்கை அளவை எப்படி எடுத்துக்கொள்ளணும், அதுக்கு மேல அவருடைய எல்லையை எப்படி சொல்றாரு. அவசரத்துல ஒரு காரியத்தை பண்ணினா அது எவ்வளவு தூரம் வீணா போறது பாருன்னார். அவசரத்தில் செய்யாதே காத்திருந்து பொறுமையோடு செய்யினா அது எவ்வளவு நன்மையை கொடுக்கறது பாருனாரு. ஒருத்தர் இடத்துல நான் வசூல் பண்றேன் என்ன பாருங்க, ஒருத்தர் நம்ம வசூல் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குன்னு வச்சுக்கேன், வட்டி கொடுத்துருக்கோம் வசூல் பண்ணோம், அதை எந்த விதத்துல வசூல் பண்ணணும். இன்னைக்கு வங்கியிலிருந்து நிறைய பேர் வசூல் பண்றவரா, அதை அன்னைக்கே சொல்லிட்டு, ஒரு ராஜா வரி வசூலுக்குனா அவன் எந்த விதத்துல வரி வசூலுக்குன்னு எடுத்து சொல்றாரு. ஆச்சரியமான விஷயம், மேல இதெல்லாம் பார்க்க போறோம். அப்ப அது எப்படி இங்க காத்திருந்து பொறுமையோடு செய்யணும்னு தெரிவிக்கிறார்.
ஒருத்தர் வசூல் பண்ணுறது கூட இல்லை சொல்றாரு. அதுக்கு பிறகு மன்னன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. கொடுங்கோல் ஆட்சி புரிபவனாக இருந்தாலும் அவன் நல்லவனா இருக்கலாம். எப்படின்னா அவனுக்கும் திட்டம் இருக்கின்றாரு. அதுக்கு மேல இது நாட்டு யாருக்குன்னா அதே போல மன்னன் எப்படியோ அதே போல குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்னு மூணு பேர் தெரிவிக்கிறார். இதெல்லாம் இதில் தெரிவிக்கணும் கூடாது தெரிவிக்கிறார். அதுக்கு மேல இந்த மனிதர்களுக்கு 3 விதமா மதம் பிடிக்கும். மதம் பிடிச்சா கெட்டு போயிடுறது. அடுத்து இந்திரியங்களை வசப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். நான் புலன்களை கண்டபடி மேயப்பட்டால் வாழ்க்கை நட்டமாகி போகும். கடைசியா நாவ அடக்கம் இருக்கணும். நாக்கு அடக்கணும். நாக்கு அடங்கலைன்னா இது இத்தனையும் சொன்னேனே, இது இத்தனையும் நன்னா வந்துட்டாலும் நாவடக்கம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. யாகாவாராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லியிருக்கப்பட்டு தெரிவிக்கிறார் இல்லையா. இந்த நாவடக்கம் இருக்குன்னு தெரிவிக்கிறார். இதுல ஒவ்வொன்னா பார்க்கணும். அதாவது ஆச்சரியமா தெரியாது. எதற்காக எதிர் உபதேசிக்கணும் போகாமல் இருக்கிறவன் தெரியும் முடியாதன்னா சரி சுவாமி இவ்வளவு தூரம் பண்ணாரு எதிராழ்வான், இவர் கேட்க போறாரா கேட்கலையான்னு தெரியுமா தெரியாதா? நமக்கு இந்த சந்தேகம் வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 உபன்யாசம் ஆயிடுத்து. என்ன சுவாமி இந்த விதிராழ்வான் தான் திருதராசன் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, இவர் கேட்க போறது இல்லைன்னு விதிரனுக்கு தெரியுமா தெரியாதா? அநேகமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திருதராசனை பத்தி விதிரனுக்கு தெரியும். அப்ப அநேகமா தெரிஞ்சிருக்கச்சே இப்ப நாமே சுவாமி அவனுக்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணிருக்க அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அது திருந்தாத ஜென்மம் தீர்த்தம் தெரிச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதே போல இவர் பண்ணிருக்கலாமா கூடாதா? இது முக்கியமான இந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது இவர் பண்ணியிருக்காமா கூடாதா? எதற்காக இதுல உபதேசிக்கணும்? ஏன்னா பேசாம இருந்திருக்காங்கன்னா அது முடியாதுன்ற ஒரு தாழ்ந்து போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலே நல்லா பார்த்துக்கோ. தாழ்ந்து போகக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்தாலே அவர் விரும்புகிறாரோ விரும்ப இல்லையோ நல்ல விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோ. இது ரொம்ப முக்கியம். இனிமே சொல்ல போறது இது உங்க வாழ்க்கைக்கே நிச்சயமா வாழ்க்கை நடந்திருக்கலாம், இல்ல வாழ்க்கைக்கு பயன்பட்டு அதை தெரிஞ்சுன்னு நான் சொல்ற மாதிரியே உங்களுக்கு தோணும். ஆனா அது இல்லை. இவர் என்ன சொல்லியிருக்காரு அதான் திருப்பி சொல்ல போறேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இவரை என்ன சொல்லியிருக்கார், அவர் திருந்தராரோ திருந்தலையோ இவர் சொல்லித்தாகணும், அவர் விரும்புறாரோ விரும்போ நல்ல விஷயத்த சொல்லித்தாகணும்னு சொல்லியிருக்கா இல்லையா. நம்முடைய குடும்பத்திலேயே எத்தனையோ விஷயம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். சில பேர் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே மனைவி மாறி இருக்கலாம், கணவன் மாறி இருக்கலாம். நான் இதை சொன்னா அவ என்ன நினைச்சுப்பாளோ, அவர் வேலை அதன் பிறகு என்னிடத்தில் அன்பு வைக்க மாட்டாரோ அப்படின்னு கணவன் நினைக்கலாம். ஒருவேளை மனைவி நான் இந்த விஷயத்த சொன்னா இவர் எப்படி இருந்துட்டு இருக்காரு, அதனால இவர் மாறிடான்னு மாறவே இல்லையே, நான் இந்த விஷயத்த சொன்னா நாளிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மனைவியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என் மேல அவர் அன்பு வைக்காமல் போயிடுவாரோ அப்படின்ற நிலையில உபதேசம் பண்ணாம இருக்கலாம். இது கூடாதுன்ற. நீ உன்னுடைய மனைவி நன்னா இருக்கணும்னு நினைச்சாலும் உன்னுடைய கணவன் நன்னா இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த உபதேசம் அவசியம் இருக்கணும்னு இல்லையே சுவாமி. அதோட விளைவுகள் பின் விளைவுகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா பின் விளைவுகள் கட்டப்பட்டால் இதனுடைய விளைவுகள் அதை காட்டிலும் மேம்பட்டதா இருக்கும். பிரியத்துக்காக ஒரு தாயார் இருக்கார், மகன் இருக்கான். அதே தாயாருக்கு மகனுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த உறவே தனி. இருந்தாலும் மகன் ஏதோ ஒரு தவறு இருக்கிறான். ராத்திரி 11 மணிக்கு வந்துட்டு இருக்கான் உத்தியோகத்துல இருந்து. நல்லதுதான் வந்துட்டு இருக்கான், ஒன்றும் தவறுலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ உத்தியோகத்துல வந்துட்டு இருக்கான். இப்ப தாயார் சொல்லணுமானோப்பா இந்த நேரத்துக்கு வராது, சீக்கிரமா வந்துடும். உடனே தாயார் நான் இதை சொன்னா என்ன கோச்சுப்பானா என்னமோ, நான் எப்படி சொல்றது, அதனால ஒருவேளை என்ன நான் சொல்லிட்டேன்னா என்னுடைய அன்பு குறைஞ்சிடுமோ என்னமோ, என்ன பண்றது, அதனால சொல்லாம இருந்துட்டா என்னது அப்படின்னா தவறு. ஏன்னா அந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு நன்னொரு எண்ணம் ஏற்பட்டிருந்தா அந்த தாயாருக்கு சொல்லியே தீர்வர். இல்ல சொல்லினா அதோட விளைவில் வேற மாதிரி வராதுன்னா அது எந்த விதத்துல சொல்லணுமோ மயிலருக்கு தடகரா போல சொல்லணும்ன்ற. மயிலருக்கு தடகரா போல அதனால நீ 11 மணிக்கு வந்துட்டு இருக்க அதெல்லாம் கூடாது, எனக்கு பிடிக்கல, ஏன் வர இப்படி பேசினா பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இதுக்கு பேர் உபதேசம் இல்லை, இதுக்கு பேர் விதின்னு பேரு. அது இல்லை, அது அர்த்தம் இல்லை. எப்படி மயிலருக்கு தடவராப்பல அப்படியே தடவி பேசணுமோ அந்த மாதிரி பேசணும். ஏன் தாய்க்கே மகன் உபதேசம் பண்ணலாம், எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன் உபதேசம்னா தாய் ஏதாவது இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கே, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே, இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருவேளை நான் சொல்லிட்டேன்னா ஒருவேளை தாய் என்ன கோஷிப்பாலோ அப்படின்னு பகன் நினைச்சா தவறு. எது இட்டுவிக்காது.
தவறு வச்சிருக்க. அதே போல சகோதரத்துடையும் சகோதர சகோதரிகள் இருக்கா, ஒரு தங்கையே இருக்கா, அக்காவா இருக்கா, அக்காவுக்கு இந்த மாதிரி இருக்காளே, இவருக்கு கன்னடத்துல இந்த மாதிரி எண்ணத்தோடு இல்லையே, தாராளமா உபதேசம் பண்ணலாம். உபதேசம் பண்ண அதன் பிறகு அதனுடைய விளைவுகள் சுவாமி எனக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கான்னா விட்டு போகாது. நீ நல்ல சிந்தனையோடு சொன்னால், ஏன்னா ஒருவேளை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அது விட்டு போனாலும் பின்னாடி அவர்களை நினைப்பார்கள், ஓ அன்னைக்கு இந்த உபதேசம் என்னுடைய சகோதரன் பண்ணினான், இந்த உபதேசத்தை நான் கேட்காம போயிட்டேன், இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அன்னைக்கே கேட்டுருந்தா இந்த உபதேசம் தெரிஞ்சிருக்கலாமே என்கிற எண்ணம் அது ஏற்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுதான் நடக்கப்படுது. அதைத்தான் விதிராழ்வார் சொல்றாரு. யாருக்கு எந்த இத்தனை தூரம் என்ன சுகர் பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ண நம்ம ஏற்கனவே சரித்திரம் பார்த்துருக்கோம் இல்லையா? எந்த பையனை கருதிய பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணார்? இவர் திருந்த போறான்னு உபதேசம் பண்ணாரா, இவர் வாழ போறான்னு திருந்த போறாருன்னு பண்ணாரா, இல்ல இப்படி பாம்பு கடிக்க போறது பார்க்க போற உபதேசம் பண்ணாரா? இல்லையே. அவர் எது பண்ணாரா? நல்வார்த்தை சொல்லணும், உபதேசம் பண்ணணும், கேட்கட்டும் கேட்காம போட்டோம். அதான் அடியேனே சொல்லிட்டு இருக்கேன், காலேஜ் நிறைய இடத்த சொல்லிட்டு இருக்கேன். அத்தனை பேரும் திருந்துற மாதிரி இருந்தாதான் சுவாமி நான் சொல்லுவேன். முதல்ல நான் முட்டை பேசி வச்சுட்டேன், இன்னைக்கு எத்தனை பேர் வருவா? 20 பேர் வரா. 20 பேரும் திருந்து வர எனக்கு இப்போ எனக்கு எழுதி கொடுங்க, கைத்து போட்டு கொடுங்க, நான் உனக்கு சொல்றேன்னு சொன்னா இதை விட பைத்தியம் வேறு எதுவும் கிடையாது. முதல்ல இவரே திருந்தலையே, அப்புறம் கேட்கறவாழ இவர் திருந்திருந்தாலும் கேட்கறவாழ அதுவே இல்லையே. அப்படி இருக்கிறது அப்ப எதுக்கு சுவாமி உபதேசம்னா, உபதேசம் பண்ண வேண்டியது நம்முடைய கர்த்தவியம், பண்ணித்தான் ஆகணும். அதே போலதான் இவர் பண்ற விதிராழ்வான் பண்றாரு. இந்த திருதராஷ்டிரம் உபதேசம் பண்றது என்னன்னா, உபதேசம் பண்ணித்தான் ஆகணும். நல்லதோ தீயதோ எடுத்துக்கிறானோ எடுத்துக்கலையோ இது உண்டுன்னு உபதேசம் பண்ணியானோம். அது எந்த விதத்துல நம்மை காட்டிலும் மேம்பட்டவர்களா இருக்கலாம், நம்மை காட்டிலும் தாழ்ந்தவர்களா இருக்கலாம். நம்ம மேம்பட்டவர்னா என்ன சொல்லுவேன், தாயாரா இருக்கலாம், தகப்பனாரா இருக்கலாம், யார் வேணா, ஏன் ஆச்சாரியரா கூட இருக்கலாம், தவறே கிடையாது. உபதேசம் பண்ணலாம். பண்ணலாமா? ஆச்சாரியனா பண்ணி இருக்காரு, கூறத்தாழ்வார் பண்ணாரு, நீர் எழுதுன்னு சொன்னாரு, ஞாத்திருத்துவம் தான் பிராதானம், சேஷத்துவம் பிராதானம் இல்லை, எழுதுன்னு சொன்னாரு, மாட்டேன்ட்டாரு. கூறத்தாழ்வார் மாட்டேன்னாரு இல்லையா? உடனே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்றேன் எழுதுன்னாரு சுவாமி எம்பெருமானார். அதுக்கு என்ன சொன்னார்? அதனாலதான் எழுத மாட்டேன்ட்டாரு, எடுத்து வெளில போட்டாரு. 3 நாட்கள் வெளியில இருந்தாலும் நம்ம சரித்திரம் கேள்வி, குரு பரம்பரை சரித்திரம் கேள்விப்படுறோம் இல்லையா? ஆச்சாரியனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு இல்லையா? தவறுன்னு வந்துடுத்துனாலே தைரியமா பேசணும். அந்த மாதிரி பேசினபடியால் தான் விபீஷணன் வாழ்ந்தான், அந்த மாதிரி பேசாதபடியால் தான் கர்ணன் ஒழிந்தான். நல்லா புரியுதா? கர்ணன் வாழாததுக்கு என்ன காரணம்? தைரியமா பேசல. விபீஷன் எத்தனை பேசலாம், இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனை பேசணும். ஆழ்வார் சொல்றாரு, சொன்னால் விரோதம் எது, ஆயினும் சொல்லுவன் கேள்வினோ, செய்யும் கிரிசைகள் கேளீரோ. 2வது பாட்டிலே சொல்லிட்டு ஆண்டாள், செய்யும் கிரிசைகள் கேளீரோ, காது கொடுத்தால் சொன்னால் விரோதம் எது. நாம உடனே கேட்டோம், நீ எதுக்கு சொல்ற, விரோதம் சொல்ற இல்லையா, எதுக்கு சொல்றேன்னா, நானும் சொல்லுவேன், ஆனாலும் நான் ஆகினும் சொல்லுவேன் கேட்குவேன், நான் சொல்ல போறேன்னாரு. சரி என்ன கொடுத்தால் சொல்லுவேன், இந்த காசு கொடுக்கலாம்னா, காது கொடுத்தால் வரும், ஆகினும் சொல்லுவன் கேட்பினார். அப்ப தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவரை அடிபணிந்தவருக்கும் இவர் இருப்பது ஆச்சாரியத்தில் ஆச்சரியமா நாயனார் எடுக்கிறார். உபதேசம் பண்ணணும். இவர் 4 பேரும் உபதேசம் பண்ணியிருக்கார். தாய் உபதேசம் பண்ணியிருக்கார், மகன் உபதேசம் பண்ணியிருக்கார், தம்பி உபதேசம் பண்ணியிருக்கான், இவர் உபதேசம் பண்ணியிருக்கார். இவர் அடிபணிந்தவனான ராமானுஜர் உபதேசம் பண்ணியிருக்கார். தாயாரு சீத பிராட்டி எத்தனை உபதேசம் பண்ணியிருக்கா, தம்பி விபீஷணன் எத்தனை உபதேசம் பண்ணியிருக்கான். இவெல்லாம் ஏதாவது எதிர்பார்த்து உபதேசம் பண்ணல இல்லையே. உபதேசம் பண்ணுவதே கர்த்தவியம். தாய்க்கும் மகனுக்கும் மகன் உபதேசம் பண்ணியிருக்கான். பிரகலாதன் தன்னுடைய தகப்பனாருக்கு இப்படின்னு சொன்னேன், தாயாருக்கும் உபதேசம் பண்ணலாம், தகப்பனார் உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இந்த மாதிரி நீ பேசுறியே, யாரோ உனக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்கிறான். இந்த மாதிரி நீ பேசுறதுக்கு என்ன காரணம், யாரோ உனக்கு சொல்லி கொடுத்தா? ஆமா, யாரோ சொல்லி கொடுத்தாலும் யாரும் சொல்லி கொடுக்கல, உன்னை இப்படி பேச சொல்லி யார் சொல்லி கொடுத்தாலும் அவர் தான் இதை சொல்லி கொடுத்தாருன்னு. யார் சொல்றது? பிரகலாதன் சொல்லிருக்கான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நல்ல உபதேசம். அதைத்தான் திருதராஷ்டிரனுக்கு விதிராழ்வாசல். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, தீயது எங்க நடந்தாலும் அதை எடுத்து சொல்லணும். அதனால் நமக்கு இந்த நட்டம் ஏற்படுறதுனா நட்டம் வரவே வராது. ஏன்னா தர்மசாஸ்திரம் என்னைக்குமே தர்மத்தை வீணாக்குவது உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கல. அன்னைக்கு அந்த நேரத்துக்கு வீணான மாதிரி தெரியும், ஆனா இப்ப தர்மம் என்னைக்குமே ஜெயிக்கும், என்னைக்கும் தர்மம் தான் ஜெயிக்கும். அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு விரோதி ஆகிடுதுன்னா விரோதி ஆகாது. ஆனா ஆகட்டுமே, அப்படிப்பட்ட சம்பந்தம் தேவையில்லைன்னு விபீஷணன் வெளில வந்துட்டான்.
இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வரப்போறது தெரிஞ்சுதா சரி இக்கட்டு. சில பேர் இருப்பாங்க, சுவாமி நான் அவர்கிட்ட பேசுவேன் சுவாமி. சில பேர்னா என்ன சுவாமி பண்றது, என்னுடைய சகோதரன் ஆயிட்டான், எத்தையா சொன்னா அவர் வந்து சண்டை வந்துடும், ரெண்டு பேருக்கும் மனசாபம் வந்துடும், பிரிஞ்சுடுவோம், போட்டோம், என்ன பண்ண அவன் தலையெழுத்து போகட்டும். அது கூடாது, அது கூடவே கூடாது. சொல்லணும், சொல்லித்தான் பண்ணணும். அதைத்தான் தெரிகிறார். சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவன் தெரியணும். என்ன ரெண்டாவது, நம் பிள்ளை இடத்துல நல்லதை நாம எதிர்க்கணும்னா நினைக்கும் போது கேட்க மாட்டான்னா உதாசீனா இருப்பான்னு தெரிஞ்சு நினைக்கவே கூடாது. பிள்ளைகளுக்கு அது இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆயிட்டுமா, குழந்தைகள்னா நம்முடைய குலத்துக்கு தகுந்தாற் போல இருக்கிறாருன்னா இல்ல. நாம இன்னைக்கு பிரத்யட்சமா பார்க்கணும், சில குழந்தைகள்லாம் மாறியே போயிட்டான். மாறி போறதுக்கு என்ன காரணம், நாம என்ன பண்ணணும், திருத்தணும். இது கூடாது, இது கூடாது, இந்த நிலையில இருந்தா நம்முடைய குலத்துக்கு கேடுன்னு சொல்லணும். ஓ அவ மாறிட்டாரா, பரவாயில்ல சுவாமி, எனக்கு குழந்தைதான் முக்கியம்னு போனா பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஏன்னா தர்மசாஸ்திரத்தின்படி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா குழந்தை முக்கியமா தர்மசாஸ்திரம் முக்கியமா, தர்மசாஸ்திரம் தான் முக்கியமே தவிர குழந்தை 2ஆம் பட்சம் தான். சுவாமி குழந்தை 2ஆம் பட்சம் சொல்லிட்டு இருக்கிறேன், அப்ப திருப்பி எனக்கு குழந்தை கிடைக்குமாண்ணா, தர்மசாஸ்திரம் தான் முக்கியம். தர்மசாஸ்திரம் முக்கியத்தை எடுத்துட்டா அடுத்த குழந்தையோட வருவதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த குழந்தை தான் முக்கியம்னு வந்துட்டா இந்த குழந்தையோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் குழந்தையே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தர்மசாஸ்திரத்தை பிரதானம் வச்சுக்கணும், நம்ம சம்பிரதாயம் பிரதானம் வச்சுக்கணும். சம்பிரதாயத்துக்குத்தான், ஏன் இந்த சம்பிரதாயத்துக்கு கண்ணையே கொடுத்தா அவர் 2 பேரும். அவர் நினைச்சதா என்ன பண்ணிக்கணும், மரணே இவரும் புறத்தாழ்வாரும் பெரிய நம்பிக்கணும் என்ன பண்ணிக்கணும், நமக்கு எதுக்கு வம்பு, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்க அவர்கிட்ட பாத்துக்கோ அப்படின்னு போயிட்டு கண்ணே போயிருக்காத, போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவன் ஏன் அதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா, சம்பிரதாயம் முக்கியம், சனாதன தர்மம் முக்கியம். அந்த சனாதன தர்மத்துக்காக தன்னுடைய கண்ணையே கொடுத்தா இல்லையா, அப்ப தன்னையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கச்சே நாம் என்ன பண்றோம், உபதேசம் பண்றோம். என் குழந்தைக்கு குழந்தை தப்பா போறானா, தப்பா போகாத, இந்த மார்க்கம் தவறான மார்க்கம், நம்முடைய சம்பிரதாயத்துல இரு, மற்றொரு சம்பிரதாயத்துக்கு போகாத என்கிற எண்ணத்தை அவனுக்கு எப்படிலாம் உபதேசம் பண்ணுமோ, உபதேசம் பண்ணியும் திருந்துறனா தீர்த்தம் தான், திருச்சிட வேண்டியதான், வேற வழி கிடையாது. என்ன பண்ண ஆனா என் குழந்தையாச்சேன்னு பார்த்துட்டு தானா, அப்ப என்ன திருதராட்சி மாதிரி கஷ்டப்பட வேண்டியதான். இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கா நிறைய பேர், பிரத்யட்சமா நான் பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏன் இந்த கஷ்டப்படுறாங்கன்னா, அந்த தர்மசாஸ்திரம் முதல்ல தான் நடக்கணும், அதை சொல்லணும். தான் தகப்பனா தர்மசாஸ்திரம் படி இருந்தா தான் பிள்ளையும் உருவான். தானே தர்மசாஸ்திரப்படி இல்ல, நீ மட்டும் நான் உட்காந்து பெட்டிக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், பரீட்சைக்கு படினா எப்படி படிக்கும் குழந்தை, என்னமா படிக்கும்? நானும் குழந்தையோட உட்கார்ந்து படிச்சா தான் அது முடியுமே தவிர, நான் மட்டும் கேள்விக்கு பார்த்துட்டே இருப்பேன், நீ பாட்டு நீ படிச்சுட்டே இருக்கா எந்த குழந்தை படிக்கும்? அப்ப தகப்பனாரும் அதே நிலையில இருக்குனீங்கன்னா, ராவணன் முன்னாடி அகம்பனன் இதை சொன்னான். ராவணன் முன்னாடி அகம்பனன் சொன்னான். ஏன்னா அகம்பரனா கரதூஷணாதிகள் இல்லையா, 14,000 ராட்சசரை கொன்னான். அசகாயசுரனாய் அனபாய வீரனாய் 14,000 ராட்சசரை கொன்னா இங்க ஜனஸ்தானத்துல ராமன். கொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒருத்தர் மிச்சம் விட்ட அகம்பரன் ஒருத்தர். ராமனுக்கும் கண்ணனுக்கும் இது பெரிய வித்தியாசம். ராமன்ட்ட ஒரு பெரிய குற்றம்னே சொல்லலாம். யாரா ஒருத்தர் மிச்சம் வச்சுக்குவான், எல்லாரும் அழிக்கணுமோ, கண்ணன் பூர்த்தி எல்லாரையும் நல்லா பிழிஞ்சு பூர்த்தியா எடுத்துக்குவான். ராமனுக்கு மிச்சம் வச்சுக்குவான். முதல்ல மாரீசு சுபாங்க கொண்டானோ, அப்ப மாரீச மிச்சம் வச்சான். மாரீச மிச்சம் வைக்காம ஓட்டி விட்டானோன்னா, ஓட்டி விடாம இருந்து அங்கேயே கொண்டு இருந்தான்னா இந்த மாயமான வந்திருக்காது, இந்த சரித்திரமே வந்திருக்காது. அதே போல யாரு சூர்பனக காது மூக்கா இருந்தா தவிர அவ தலையா அறுத்திருந்தா, சூர்பனக போயிட்டுன்னா ராவணன்ட்ட போய் அதுக்கப்புறம் கோல் மூட்டி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அதுக்கப்புறம் அவ வந்து சீதை அபகரிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு இல்லையா, அங்கேயே தலையா இருந்திருந்தானா அந்த சண்டை ஏற்பட்டுருக்குமா? ஏற்பட்டுருக்கா. சூர்பனையும் விட்டான், மாரீச்சனையும் விட்டான். அதே போல அகம்பரனையும் விட்டுட்டான். அகம்பரன் நேரம் மாரீச்சன் அகம்பரன் நேரம் போனா, அகம்பரன்னா கம்பனம்னா நடுக்கம், அகம்பரனா நடுக்கம் இல்லாதவன் அர்த்தம். எந்த விதமான பயமே இல்லாதவன், நடுக்கமே இல்லாதவன், அவ்வளவு தூரம் பயம் இல்லாதவன். ராவணன் முன்னாடி அந்த ராஜசபையில வந்து ராம பிரபாவத்தை பற்றி பேசுறான். என்னமா ராம வைராக்கியம், ராமனுடைய வீரம் என்ன வீரம் பேசிட்டு இருக்கான். அப்ப ராவனுக்கு கொதிக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது. என் முன்னாடி வந்து யாரோ ஒரு காட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், இவன் ராட்சசனாச்சே, ஒரு மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்கேன், என்னவா நீ உனக்கு தைரியம்னா, எனக்கு அக்கம்பனன்னு பேரு,
நீ என் தாயார் தகவல் அந்த பேர் வச்சுக்கா, பயம் இல்லாதவன் பேரு. பயம் இல்லாதவனுக்கு இயற்கையாவே இருக்கிறபடியா உன்னோட தைரியமா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாலும், அப்ப அந்த தைரியத்தோட தான் ஒருத்தரும் உபதேசம் பண்ணணும். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி விட்டுடுறான். விட்டபடியால் தான் சம்பிரதாயமா மாறுறது. இது கூட இல்லையே சுவாமி, அதெல்லாம் அந்த காலம் சுவாமி. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போகணும்னா கிடையாது. எல்லா காலமும் தாயார் தான் தகவலா அது மாற போறதா? சம்பிரதாயம் மாற போறதா? இந்த சனாதனம் மாற போறதுன்னா மாற போறதே கிடையாது. தப்பு நடந்தாலே இது அடையனே சில இடத்துல நிறைய உபதேசம் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன இன்னைக்குமே நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், தீய விஷயங்கள் இனிப்பா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓ இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு நல்லா அலங்காரம் பண்ணி எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அலங்காரம் உடனே இந்த மாதிரி விஷயம் இந்த விஷயம் இல்லை, தீய விஷயம் பார்க்கறதுக்கு அலங்காரமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அதை பார்க்கறது இப்படி சுமாரா இருக்க சுவாமி, இது ரொம்ப நல்லா இருக்கு, இதுவே நல்லா இருக்கும் போட்டுங்கன்னா புரியுதா? அந்த நல்ல விஷயம் பார்த்தாலும் என்ன ஆகும்னா இதுக்கு வரமாட்டா. நல்ல விஷயம் கேட்டதான் உண்டு, கேட்கறச்சவாருக்கு கசப்பா இருக்குன்னு தோணும். அந்த கசப்பு பின்னாடி நம்முடைய உலக ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கும் அது ஏற்றுவாருது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால நான் பண்ணிட்டு இருக்கச்சு அவ கேட்கவே விட்டுட்டான். இன்னைக்கு அவசரப்பட்டு இருக்கா. ஆமா இன்னைக்கு நீங்க சொல்லி அது கேட்காம விட்டுட்டேன். ஏன்னா அந்த நிலைக்கு தள்ளக்கூடாது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஆக ராவனுக்கு தர்மத்தை எடுத்துரைத்தான் பிரகலாதன் இரண்யகசிபு என்ன பண்ணான்? தன்னுடைய தகப்பனாக சொன்னான் இல்லையா, எடுத்துறா நாமம் யாருடைய தாழ்ச்சியை விரும்பலி. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒருத்தர் அதர்மத்துல போறான்னா அவர்கள் மேல நமக்கு நல்ல எண்ணம் இருந்தால் நிச்சயம் உபதேசம் பண்ணிதான் ஆகணும். அவர்களிடத்துல நமக்கு நல்ல எண்ணம் இல்லைன்னா வந்துடும். அப்ப அவருடைய நன்மையை நீ விரும்பலன்னு அர்த்தம். நீ உபதேசம் பண்ணனா இல்லையா சார், நீ உபதேசம் பண்ணா அது வெறுப்பா போயிடுமே, எனக்கு அவளுக்கு எனக்கு மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, உனக்கு நல்ல எண்ணம் இருந்தா மனஸ்தாபம் வந்தா வரட்டுமே. ஆனா நல்ல எண்ணம் இருக்கிறதுனா அவன் நல்லா வாழணும்னு எண்ணம் வந்துச்சு. ஓ இப்படி தீய வழியில போயிட்டு இருக்கானு, இந்த நல்ல எண்ணம் கர்ணனுக்கு இருந்திருந்தா துரியோதன் தீய வழியில போயிட்டு இருக்கச்சு அவனை சமாதானப்படுத்தி இது தீயது இது பண்ணாதுன்னு பண்ணிதா துரியோதனுக்கு இந்த கதி வந்திருக்குமா? இப்ப அவனோட சேர்ந்தபடியால இவனும் அழிஞ்சான் இல்லையா? நல்லவன் இவன் இத்தனை தானம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டு இல்லையா? எத்தனை தானம் பண்ணியிருக்கான், அத்தனை தானம். கர்ணன்னா தான பிரபுன்னு அத்தனை தான பிரணியும் அவனுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கு. எந்த தானமும் பண்ண விபீஷணன், ஆனா நல்லவன். இத்தனையும் அவன் ராட்சசன் வேற, இவன் மனுஷன். எத்தனை வித்தியாசம் இருக்கு. கர்ணன் மனுஷன், விபீஷணன் ராட்சசன். ராட்சசனாக இருக்கக்கூடிய விபீஷண ஆழ்வார்ன்றோம். மனுஷனாக இருக்கக்கூடிய கர்ணனை ஆழ்வார்னு சொல்ல வேணா, சொன்னேன் நல்லவன் சொன்னாதான் பரவாயில்ல, அது கூட சொல்றது இல்லையே. எதுக்குன்னா இதுதான் உபதேசம் பண்ணணும், பண்ணியே அவனந்துறான். அப்ப தப்பு மார்க்கத்தில் யாரை போனோம் மனத்தை திருத்தாத. அப்ப அதனால் தர்மத்தால் சம்பாதிக்கிறதை நீடித்த சுகம். ரெண்டாவது அதர்மத்தால் எது சம்பாதித்தாலும் அது நீடித்த சுகம் கொடுக்கவே கொடுக்காது. ஒருத்தரை திருடி பொய் சொல்லி அவர்கிட்ட குற்றத்தை சொல்லி நான் சேர்த்து சொல்லிட்ட சம்பாத்தியம் இருக்கே, அந்த சம்பாத்தியம் இருக்கே, அந்த சம்பாதியம் நீடித்து நிற்குமா? நீடித்து நிற்காது. துரியோதனா துருதராஷா நீ அப்படிதான் வச்சுட்டு இருக்க, நீ அவனுடைய சொத்தை நீ வச்சுட்டு இருக்க, அவனுக்கு பிரிக்க வேண்டிய சொத்தை கொடுக்காம நீ உன்னுடைய நினைச்சுட்டு இருக்கியே, தப்பான அது நீடித்து நிற்கவே நிற்காது. ரெண்டாவது என்னைக்குமே ஒருத்தருடைய சொத்தை அபகரிச்சாலே அவன் தான் நம்ம கஷ்டப்படுவான். ஏன்னா பிரியத்காசம் படிய ஒரு 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 குறிப்பிட்ட பணத்தை எடுத்து ஒருத்தட்ட கொடுத்து வச்சிருந்தேன். நான் இங்கே போயிட்டு வர ஒரு வருஷத்துக்கு நீங்க வச்சுக்கோன்னா அவர் ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும். தன் சொத்தை கூட விட்டுடுவார். இருக்கணுமே ஜாகிரதையா பார்த்துக்கணும். அப்ப இன்னொருத்தர் சொத்து நம்ம கைக்கு வந்தாலே கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்ப பயமா வேற இருக்கு இல்லையா? அதே நம் சொத்து நம்ம கிட்ட இருந்தா அது நம்ம சொத்தை எல்லாரும் பிரிச்சு கொடுக்குறோம் வச்சுக்கேன், இந்த பயமே இல்லை. அதான் தெரியும். அப்ப நல்ல மார்க்கத்தில் அலங்காரம் எல்லாம் இருக்காதுன்றார். ஆனால் உள்ள நுழைஞ்சா வெளில வந்துடுவோம். ஆனா தீய மார்க்கத்தில் ரொம்ப அலங்காரமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி இருக்குன்னு. ஆனா உள்ள நுழைஞ்சா வெளில வர இத்தனையும் பண்ணிக்கிறான். என் பதவி ரெண்டாவது திருதராட்டா, நீ பதவியை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு நடக்கிறது என்ன கேள்வி கேட்கறதுப்பா, உன் பதவியால் இதை பண்ற. ஒருவேளை உனக்கு பதவி இல்லைன்னா நீ இந்த மாதிரி பண்ணுவியா? நீ தான் அப்ப என்ன பேசுவ? ஓ நான் அந்த அருதம்பத்தில் இருக்கா சொல்லி வேணும், பதவி ஆசையால நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்க நீ. இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு
துஷ்பிரயோகம் மைண்ட் இருக்க. ஏன்னா அது கஜானாவில என்ன பணம் இருக்குன்னு ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இந்த ராஜாவுக்கு உண்டான தன்மை. கஜானாவில என்ன தன்மை பணம் இருக்கு, தனக்கு ரெண்டாவது தனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கு தகுந்தா போல இவன் பிரவர்த்திக்கணும். 2 வயசுல பண்ணதை 20 வயசுல பண்ண முடியுமா? 20 வயசுல பண்ணது 40 வயசுல பண்ண முடியுமா? 40 வயசுல பண்ணது 60 வயசுல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப தனக்கு வயசை தெரிஞ்சுட்டு இருக்கணும். இந்த வயசுக்கு தகுந்தவன் நடந்துக்கணும். இந்த வயசுக்கு அந்த அளவு, இந்த அளவு தெரியும்னு பார்த்தோம்னா அந்த அளவு தெரிஞ்சுக்கணும். கஜானாவில் எத்தனை காசு இருக்குன்ற அளவு தெரிஞ்சுக்கணும். அதே போல நீ பதவியில் இருக்கின்றதுக்கு என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறது தவறான கருத்து. தனக்கு என்ன வயசாகுதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே எனக்கு என்ன சக்தி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு போறேன்னா அது என்னால முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியும். இந்த 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 வஸ்துவை எடுக்கணும், அதனால எடுக்க முடியுமா எடுக்கணும் தான் தான் தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டாவது தன் வீட்டுல எத்தனை நெல் இருக்குன்னு தான் தான் தெரிஞ்சுக்கணுன்றார். அந்த காலம் நெல்லுன்னு எழுதியிருக்காரு. இப்ப என்ன எழுதிக்கணும், இதுதான் எவ்வளவு இருக்குன்னு தான் தெரியணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரவர்த்திக்கணும். இந்த அளவு தெரியாதவன் வாழ்க்கையில் நன்மையை பெறமாட்டான். அளவு தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய வயசுங்கிற அளவை தெரிஞ்சுக்கணும். தன் வீட்டில் இருக்கக்கூடிய நெல்லுடைய அளவு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தன்னுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கையில் நன்னான். இன்னும் அளவு தெரியாமல் போனால் அவன் ராஜ்யத்தில் சிறந்தவனாக இருப்பதில்லைன்னார். என்னென்ன அளவு? பதவியிலும், லாபத்திலும், நஷ்டத்திலும், கஜானாவிலும், தேகத்திலும், தண்டனை கொடுப்பதிலும் இந்த விஷயம் யார் ஒருத்தர் அளவு தெரியலையோ அவன் நல்ல ராஜாவாக இருக்க முடியாது. பதவியின் அளவு தெரியணும். என்னுடைய பதவி அளவு என்னன்னா, என்னுடைய அதிகாரம் இதுக்கு உட்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல லாபம், நான் இந்தந்த வரி போடுறேன், அந்த லாபம் என்ன அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல கஜானா எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி செலவழிக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல தேசம், இவனுடைய தேசம் இது, தேசத்துடைய பிரஜைகள் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கணும். ஓஹோன்னு தண்டனை கொடுக்கப்படாது, ஆனா தண்டனை கொடுக்காம இருக்கக்கூடாது. எப்படி தண்டனை கொடுக்கணும் இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும். திருதராஷ்டிரா இதெல்லாம் ஒண்ணுமே நீ தெரிஞ்சுக்காம இன்னைக்கு இங்க பதவி இருக்கின்றது, நீ என்ன வேணா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. துஷ்பிரயோகம் பண்ணினால் அது அதிகாரம் நீ துஷ்பிரயோகம் நீ பண்ணிட, நாளைக்கு ஆட்சி மாறினா நீ எத்தனை துஷ்பிரயோகம் பண்ணினியோ அதுக்கு சேர்த்து தண்டனை கிடைக்க போறது. இன்னைக்கு உண்டு இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்காரர், அடைய கட்சின்னு சொன்னா புரியறதுக்காக சொன்னேன். ஏன்னா அடைய அரசியல் பேசுறதே கிடையாது, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்க கட்சிக்காரர் என்ன தவறு பண்ணாரோ அவர் என்ன பண்ணாரு, அடுத்த கட்சிக்காரர் வந்துடுறாரு இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, உடனே அதுக்கு தனியா ஒரு ஆணை போட்டுறார். இந்த ஆணை அதுக்கு ஒரு பேர் வச்சுடுறான். இந்த ஆணை போட்டு அதுக்கு ஒரு நீதிபதியை வச்சுட்டு அவரை போட்டுடுறாரு. ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆனோடனே அவருக்கு என்னென்ன தண்டனைன்னு போட்டுறா இல்லையா. அப்ப முதல்ல துஷ்பிரயோகம் நீ என்னென்ன பண்ணியிருக்கோ அந்த துஷ்பிரயோகத்துக்கு உண்டான ஏற்படுது இல்லையா. அப்ப இதைத்தான் ஆனா நீ அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, அதனால அதிகாரத்தை விதி மீறக்கூடாது, பயன்படுத்த கூடாது. ராமனும் தசரதனும் சிறந்த ராஜாக்களாக இருந்திருக்காளே, இதை யாருமே பண்ணது இல்லையே திருதராஷ்டிரன், நீ பண்ணிட்டு இருக்கியே. ஒரு விஷயத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் இது அளவுக்கு சொல்றா பாருங்க. ராஜாக்கு விஷயம் முடிஞ்சது. நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த வியாபாரத்துல ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுன்னு வச்சுக்கேன், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த வியாபாரத்துல ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டா அன்னைக்கு ராத்திரியே அதோட கூண்டோட அதை மூடிடணுமா. அதுக்கு மேல 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 அந்த வியாபாரத்தை இனிமே சுவாமி இது நஷ்டமாயிடுது, இனிமே சரி பண்ணலாம் பண்ணப்படாதுன்னு இதுல சொல்றாரு. இதை இன்னைக்கு மேல நாட்டை பரிபூர்ணமா இதை வச்சுட்டு இருக்கா. நம்ம நாட்டில் தான் அது இல்லை. நம்ம நாட்டில் அது இருக்கட்டும் சுவாமி, இது நம்ம கிழக்கு நாடு. மேல நாட்டில் என்ன பண்றோம்னா அந்த வியாபாரம் சரியானா ராத்திரியோட மாத்திரம் முடிவா. நம்ம நாட்டில் இல்லை சுவாமி, நான் இத்தனை பேர் வேலை ஆட்கள் வச்சுட்டு இருக்கேன், அவளுக்கெல்லாம் உத்தியோகம் போடுறது அப்படின்னா மேல் மேலே நஷ்டம் ஏற்பட போறது. நஷ்டம் ஏற்பட்டு ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு என்ன பண்ணும், உடனே இந்த நிலையில இல்லை. அப்ப என்ன பண்ணணும், முதல்லயே யோசனை பண்ணிருக்கணும். இந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறனாலே இந்த வியாபாரத்தின் தன்மை என்ன, இந்த வியாபாரத்தில் ஏற்படுகிற லாபம் என்ன, இந்த வியாபாரத்தால் என்னென்ன இடையூறுகள் ஏற்படப்படுகிறது, இந்த வியாபாரத்தில் யாரெல்லாம் வெறுக்க போகிறார்கள், யாரிடத்துல இது லாபம் கிடைக்க போகிறது எல்லாம் முதல்ல யோசனை பண்ணி அது பண்ணிருக்கணும். அது இல்லாம நான் ஏதோ ஆரம்பிச்சு சில பேர் பண்றோம், கூட்டாக பண்ணிடுவா, பண்ணிட்டானா பிரயோஜனம் உடனே அதை மூடிடணும். என்ன இல்லைன்னா கூண்டோட போயிடும், உனக்கு எல்லாம் போயிடும்னு தெரிவிக்கிறார். அப்ப மேலும் ஒரு விஷயத்தில் ஓரளவுக்குத்தான் லாபம் வந்த உடனே இந்த வியாபார விஷயம்லாம் இவருக்கு எதுக்கு, ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், லாபம் ஓரளவுக்கு வந்துட்டு அதோடு திருப்தி படணும்னாரு. ஓ இன்னைக்கு 15% லாபம் வந்தது, நாளைக்கு 50% லாபம் வரணும், அதுக்கு யுக்தி நான் கையாளன்னு ஆனா
இந்த 15 போயிடுன்றது. அதோடு திருப்திப்பட்டு கொண்டு அந்த திருப்தியோடு இருக்கக்கூடிய தன்மையை நீ பாருன்ற. அந்த திருப்தியோடு இருக்கக்கூடிய தன்மையை நீ பாருன்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் வியாபாரத்துக்கு லாபத்தோடு மேலும் வெளியே வந்துடணும். இந்த நஷ்டத்தோடு போறணும் வெளில வந்துடணும். இந்த லாபத்தோடு போறணும் வைக்கணும், இந்த நஷ்டத்தோடு போய் வெளிலணும். அந்த லாபத்தை அடைய ஆசைப்பட்டால் மூலமே போயிடும். மேலும் மேலும் லாபத்தை ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போமே. நமக்கு மூலம் வேணும்னா குறைஞ்ச வட்டி இருந்தால் மூலம் கிடைச்சிடும். மூலம் என்னது? நம்முடைய முன்பணம் இருக்கு இல்லையா? முன்பணம் என்ன முன்பணம் போடணுமோ குறைஞ்ச வட்டி 5, 6, அதிகபட்சம் 9 அப்படின்னா கிடைச்சிடுது. ஒருத்தர் 20 கொடுக்குறார், 25 கொடுக்குறாரு, 50 கொடுக்குறாருன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போட்டாங்க நிறைய பேர். இதை போட்டு எங்க போச்சுன்னு தெரியல, மூலமே காணும். நான் போட்ட மூலதனமே என்ன ஆயிடுது? அதிக ஆசைப்பட்டாருன்னு அர்த்தது இருக்கிற மூலமே போயிடுது இல்லையா? அப்ப குறைச்சலா வட்டி வருதுன்னு போட்டதுன்னு என்ன அப்படின்னா, அப்ப அந்த நிதியை போய் அந்த நிதியை உள்ளமே இல்லாம போயிடுது இல்லையா? எத்தனை போடுது இல்லையா? ஆனா ஒரு நிதி இருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஒரு நிதி இருக்கு. அந்த நிதி மூலமும் சௌக்கியமா இருக்கும், வட்டியும் நிறைய வரும். அது எந்த நதின்னா இந்த ஊர்ல இல்ல, திருக்கோளூர் என்கிற ஒரு நிதியில இருக்கு, ஊர்ல இருக்கு, வைத்தமா நிதி. அந்த வைத்தனாநிதி பெருமாள் இருக்காளே, அவர் தான் மூலம். மூலம் சௌக்கியமா அங்கே இருக்கும். வட்டி கொடுப்பாரு, நிறைய வட்டி கொடுப்பாரு. ஒருத்தர் நஞ்சையில போய் சேர்ச்சால என்ன அனுபவத்தை கொடுக்குறாரு. வைத்த உண்ணும் சோறு பருகிலே தின்னும் வெத்திரை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்றே கண்கள் மீறது மண்ணினுள் அவன் செய்து வளமித்தவன் ஒரு வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அது அந்த திருக்கோளூர் போய் தான் எம்பெருமானார் என்ன பண்ணாரு? ஆச்சரியமான அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தைன்னு 84 வார்த்தையே பண்ணார். பெண் பிள்ளை பாட்டு அவஸ்தப்பட்டாரு தெரியும். எது சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி அந்த அந்த நிதி சௌக்கியமா இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப நித்தியம் போய் சேர்த்தா அப்படி கொடுக்குறா இல்லையா? அந்த நிதான் நிதியினை பவலத்தோனை நெருமையால் நிறைவல்லான யாருடைய சொத்தை வைத்துக் கொண்டு அதே அப்படி கொண்டால் எனக்கு ஏன்னா திருத்தராஜன் என்னன்னா, அவ சொத்தை நான் வச்சுட்டு இருக்கேன்னா இன்னைக்கு கோவில் சொத்தை நிறைய பேர் வச்சுட்டு இருப்பார். அது அப்படியே நமக்கு ஆயிடும்னு நினைக்கிறார். தப்பான அபிப்பிராயம். இன்னைக்கு கோவில் சொத்து சில பேர்லாம் தர வாடகை தான் இருப்பான். அது வீடுலாம் கட்டியிருக்க மாட்டான், தர வாடகை வச்சுட்டு இருக்கு சுவாமி. அப்புறம் ஒரு 10-20 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் இந்த உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு ஒரு ஒரு சட்டம் போட்டு அந்த மாதிரி எனக்கு வந்துடும் நினைக்கிறார். தவறான கருத்து. பகவான் அதெல்லாம் விட மாட்டார். தர்மசாஸ்திரத்துக்கு எதையோ அது அந்த மாதிரி திருத்தராஷ்டிரன் நீ நினைச்சிட்டு இருக்க, அவன் பேசாம இருக்கான், நாமே அபகரித்து நினைச்சிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு உன்னுடைய லாபம் எதுவோ அதை மட்டும் நீ எடுத்துக்கோ. இன்னொருத்தருடைய லாபத்தில் நீ பங்கை கேட்காது. இன்னொருத்தர் லாபம்னா இது யாரு? பாண்டவரோட லாபத்தை நீ எங்க கேட்காது. என்னைக்குமே பங்கு சரியா கொடுத்துட்டுனா வம்பே வராது. லஞ்சம்லாம் இன்னைக்கு வாங்குறாருல்ல, லஞ்சம் ஒருத்தர் அவரே இதை எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் எங்கிருந்து தெரிஞ்சுட்டாரு தெரியாது. ஒருத்தர் வாங்குறா இல்லையா, அவன் வாங்கி நீ முடிச்சிருவா. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் வெளில வரும். எப்படி வெளில வருது சுவாமி? அன்னைக்கே வந்திருக்கலாம்னா பங்கு சரியா போல, பங்கு ஒழுங்கா போயிருந்ததுன்னா அது வந்து இருக்காது. இந்த விஷயத்துல கண்ணன் ரொம்ப சாமர்த்தியக்காரன். இவனும் திருடுறான். வைகளும் வெண்ணெய் கைகளுந்துண்டான் பொய்களவாது என் மெய் கலந்தான். ஆழ்வார் கொண்டாடுற வைகளும் வெண்ணெய் கைகளுந்துண்டான். வெண்ணெய் நல்லா திருடி 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 சாப்பிட்றானா. ஆனா கூட எத்தனை பேர் வரா? ஒரு 4-5 பேர் கூடயே இருக்கா இல்லையா? ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு, ஒருத்தர் மேலே ஏறுறதுக்கு, ஒருத்தர் இதை இந்த சாமானா கொண்டு வந்து மேலே ஏறி நிக்கிறதுக்கு ஆள் வேணுமோ. அந்த குழந்தைகளாம் வந்தா இல்லையா, வெண்ணெய் எடுப்பது தான் இருப்பார், வேற யாரும் திருட மாட்டார். திருடுறது மட்டும் இல்ல, திருடிட்டு வெண்ணையெல்லாம் உடம்புல பூசிட்டு வெளில வந்து நான் தான் திருடினேன், நான் திருடுறவன் என்ன பண்ணுவான்? மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகள் உண்டோ அதுதானே கையாளுவான். இவர் மாற்றத்துக்கு என்னென்ன யுக்தி கொண்டு அது ஒன்று. நான் திருடன் என்னை யாரும் பிடிக்கலையே, நான் திருடன் என்னை யாரும் பிடிக்கலையே அப்படின்னு வெளில வந்து சுத்திட்டு இருப்பார். இப்ப என்ன திருடியாச்சு. திருடினதுக்கு அப்புறம் திருட்டு இவர் தான் எடுத்திருக்காரு. எடுத்த உடனே யாரெல்லாம் அதுக்கு உதவி பண்ணியிருக்காரோ அவரெல்லாம் கொடுக்கணும். சரியா பங்கு பிரிச்சுடுவோம். பங்கை பிரிச்சபடியால பின்னாடி இவர் மாட்டிக்கவே மாட்டார். அவெல்லாம் வாய் பொத்திடுறா இல்லையா? இந்த லஞ்சம் வாங்குறவாக்கு சரியா பங்கு போகாதபடியால் தான் என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சியோ 3 வருஷம் கழிச்சியோ 2 வருஷம் கழிச்சியோ என்ன ஆகுதுன்னா, அவ ஓ அன்னைக்கு ஒரு பண்ணாரன்னா சொல்லி நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாமான்னா, அன்னைக்கு சொல்லிருந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நீங்க அதுக்கு தான் சபை கட்டுவாரு கிடைக்கல அப்படின்னாரு. அப்ப ஏன் நான் சொல்றாருன்னா,
சரியா பங்கு போகல. அந்த பங்கை கொடுக்கணும். நீ ஆண்டவர்கள் பங்கை ஒழுங்கா கொடுத்தா நீ ஒழுங்கா இருக்கலாம் திருதராட்டா. அந்த பங்கை எடுக்கிற நீ திருடிட்டு இருக்க பொழுது அந்த பங்கை கொடுத்துதான் ஆகணும். அதான் தான் தெரியும் ஆத்மா. அதான் தெரியும். அப்ப அவருடைய சொத்தை சரிவர பிரித்து கொடுத்தீங்கன்னா லாபம் வேணும் இருக்கிறாய், நீ சுகமா இருப்பாய். அது மட்டும் இல்ல, பிரித்து கொடுத்தீங்கன்னா நீ சுகமா இருக்கலாம். எல்லாருக்கும் உனக்கு வேணும்னு நினைத்தாலே உனக்கு துக்கம் தான் வரும். எல்லாமே எனக்கு வரும் அப்படின்னா உனக்கு துக்கம் தான் வரும். சுகம் சுகம் சிறந்துதான் நம்ம போதும் என் கிடைச்சதை வச்சு போதும் சொல்றதும் சுகமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மா தான் நாம், மனசு நாம் இல்லை. மனசு நாம் இல்லை. அப்ப கண் நாம் இல்லை. ஆத்மாவுக்கு இந்த ஆசை எதுவுமே கிடையாது. ஆசைப்படுறேன்னா என்னன்னு ஆசைப்படுறேன். ஆத்மா ஆசைப்படுறதுன்னா ஆத்மா ஆசைப்படல, மனசுதான் ஆசைப்படுறது. மனசுதான். அப்ப ஆத்மாவுக்கு ஆசை. உடம்பு மனசும் சேர்ந்தாதான் ஆத்மாவை இந்த சம்சாரத்தை போட்டு அழுத்துறது. உடம்பும் மனசும் சேர்த்துதான். ஆத்மாவுக்கு எந்த ஆசையும் இல்லை. இல்லையே சொன்ன பார்த்தேன். அந்த ஆசைப்படக்கூடிய தன்மை ஞானம் ஆத்மாவுக்குன்னா அந்த ஞானம் ஆத்மாவுக்கு இல்லை. இந்த கண் ஆசைப்படுறது. கண் ஆசைப்பட்டோன்னே ஆத்மாவுக்கிட்ட போய் இது மனசு ஆசைப்படுறது. மனசு ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கணும் நிற்கும். நடிச்ச உடனே ஆத்மா அதுக்கு உடன்படுது. ஏன்னா இந்த ஆத்மாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள சரீரம் இருந்தா எந்த கஷ்டமும் இல்லை, வேணா சொல்லும். சரீரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள ஆத்மா வந்துட்டுனா கஷ்டமா போயிடும். புரியுதா? ஆத்மாவின் கட்டுப்பாட்டுல சரீரம் இருக்கிறதா அவனுக்கு நான் கட்டுப்பட்டுக்கேன்னு அர்த்தம். அவன் ஆத்மா, நாம் சரீரம். சரீரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள ஆத்மா வந்துருக்குன்னா என்ன அவன் கட்டுப்பாட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது உண்மை இல்லை. ஆத்மாவை நான் தான் கட்டுப்படுத்துறேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. அது உண்மையே இல்லை. அது உண்மை இல்லாதபடியால இத்தனை குளறுபடிகள் ஏற்படுகிறது. அதைத்தான் தெரிகிறார். ஆக இதுக்கு மேல ஆச்சரியமான தெரிகிறார். என்ன தெரிகிறான்னா, மாணிக்கக்கல் சேற்றில் வீழ்த்துனா ஒளி விழுக்கமே. ஆத்மா அப்படிதான். என்ன இருக்குன்னா சரீரத்துக்கு திம்புகிறேன். என்னன்னா சாஸ்திர வசத்தையோடு இருந்தா ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மாவுக்கு எந்த விதமான அழுக்கும் கிடையாது. ஆனா ஆத்மாவுக்கு அழுனா இந்த ஆத்மாவானது சேத்துல விழுந்துருத்து. சம்சாரம்ங்கிற சேத்துல விழுந்துருத்து. விழுந்தபடியால அந்த ஆத்மா பிரகாசிப்பதற்கு உண்டான தன்மையை எழுந்திருக்கு. அது என்ன பண்ணும், அந்த அழுக்கை தொலைக்கணும். இந்த சரீரத்தில் இருக்கிற அழுக்கை தொலைச்சாலே ஆத்மா பிரகாசமாயிடும். அதான் தெரிகிறார். அதைத்தான் தெரிகிறார். ஆக இப்படிப்பட்ட வெளிய சாஸ்திரத்துக்கு நிறுவதாக இருந்தால் எது சொல்லணுமோ அதை மறந்து விடாது என்று தெரிகிறாங்க. யார் ஒருத்தன் கீழே சொன்ன இந்த 4-5 நலவை சரியாக தெரிந்து கொண்டுக்கானோ அவன் வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறான். அவனுக்குத்தான் தூக்கம் வருகிறது. அவனுக்கு தான் தூக்கம் வருது. இன்னொன்னு யோசிப்பார். ராஜ்யம் இப்ப கையில இருக்கு. ஒரு தடவை பாண்டவருக்கு கொடுக்காம நான் வச்சிருந்தா அதன் பிறகு எல்லாமே இருக்குன்னு நீ நினைக்கிறாயே. அப்படி இல்லை. எங்க ராஜ்ய கிட்ட இது இருக்கு, அவன்கிட்ட கொடுக்கல, பாண்டவால கொடுக்கல. கொடுக்கலன்னா என்கிட்ட தானே இருக்கும். இப்ப நானே வச்சுருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தவறானது. ஏன்னா எப்ப இன்னொருத்தரும் சொத்தை நீ வச்சிருந்தாலே உனக்கு தூக்கமே வராது. இன்னொருத்தர் சொத்து வச்சிருந்தாலே உனக்கு தூக்கமே வராதுங்க. ஏன்னா அப்பதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நம்ம சொத்து நம்ம இடத்துல இருக்குதுங்க, அது நன்மையாகாது. இன்னொருத்தர் சொத்து கொண்டிருந்தாலே தூக்கமே வராதுன்னு தெரிவிக்கிறார். அதுக்கு கடைசியில நீ என்னைக்கு தூங்க போறது இல்லை. இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்குமே தூங்குறது தூங்க போறதே கிடையாதுன்னு. ஏன்னா ஒரு வியாபாரத்தை சரியா நடத்துறதுனா தூக்கம் வராது, குடும்பம் சரியா நடத்துறதுனா தூக்கம் வராது. அதே போல நீ என்னைக்கும் தூரம் ஒரு ஆட்டத்தை தொடங்கியாச்சுன்னா ஆடி முடிக்கிற வரைக்கும் அதை நிலைக்கு தண்ணி இல்லைன்னா தூக்கம் வராது. அந்த மாதிரி உனக்கும் தூக்கம் வர போறது கிடையாது அப்படின்னு தெரிகிறார். அதுக்கு மேல ஆச்சரியமா ஒரு தெரிகிறார். நீ இதுல சொல்லிட்டு சாந்திக்காக மன நிம்மதிக்காக எத்தையும் விலை கொடுக்கலாம் இருக்கிறார். முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். சாந்தி சாந்தி சாந்தின்னு சாஸ்திரம் சொல்லிக்கிறது. அந்த சாந்தின்றது என்னன்னா நம்முடைய மன நிம்மதி. நம்ம மன நிம்மதிக்காக எதையும் விலை கொடுக்கலாம். நம்முடைய அவமானத்தை தவிர, நம்முடைய குலத்தின் தர்மத்தை தவிர, ஒழுக்கத்தை தவிர மற்ற எதை வேண்டுமானால் இதுக்கு விலையாக கொடுக்கலாம். சாந்திக்குன்னு என்ன அர்த்தம்? மன நிம்மதி. மன நிம்மதிக்கு எதை வேணா விலையாக கொடுக்கலாம். நம்முடைய அவமானத்தை தவிர. அவமானத்தை என்ன அர்த்தம்னா எனக்கு நிம்மதி வேணுன்றதுக்காக பெண் இடத்துல களியாட்டக்கூடாது, அதை சொல்லலைங்க. நம்முடைய அவமானத்தை தவிர, குலத்தின் தர்மத்தை தவிர, ஒழுக்கத்தை தவிர, இந்த 3 தவிர மற்ற எதை வேணா விலை கொடுத்துடலாங்க. ஏன்னா நிம்மதி வேணும்னா பணத்தால நிம்மதி கிடைக்கணும்னு வச்சுக்கோ, தாராளமாக கொடுத்துடலாம். புரியத்துக்கா சொல்றேன். அங்கிருந்து வந்தோம், ஆட்டோவில் வந்தோம்னா அது ஏதோ பேசினோம்,
பேசினபடி கொடுக்கணும், கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இன்னும் போட்டு கொடு அப்படின்னு கேட்பான் இல்லையா, அவன் ஏதோ கேட்கறான், போட்டு கொடுன்னு உடனே அவன்கிட்ட ஏதோ விதண்டாவாதம் பேசிட்டு இருக்கும். பேசிட்டு அவன் ஏதோ தகாத வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம அந்த அளவுக்கு இறங்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், ஒண்ணு அது ஏரியா இருக்கப்படாது, ஏரியாச்சு. ஏறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, சார் அவன் கொடுத்து வச்சுக்க, நமக்கு நிம்மதி வேணுமோ, அந்த பணத்தால நிம்மதி கிடைக்கணும்னா பணத்தை கொடுத்துடலாம். இல்லையே சுவாமி, அவன் அந்த மாதிரி பேசினா இதே மாதிரி அவனை திருத்த வேண்டாமா? இத்தனை நாள் நீங்க இதை சொன்னல, அவனை உபதேசம் பண்ணி திருத்தணும்னா அவன் அந்த நிலையிலேயே இல்லையே, அவன் அந்த நிலையிலேயே இல்லையே. அவன் உபதேசம் பண்ணி திருந்துற நிலையில இருந்தானா உபதேசம் பண்ணிப்பாரு, திருந்துவானா? உன் உபதேசம் நீயே வச்சுக்கணுமா? அவனுக்கு பணம் எப்ப அவனுக்கு பணத்துல குறி இருக்கோ, பணத்துல குறி இருக்கும்போது உனக்கு நிம்மதி வேணும். உனக்கு நிம்மதி என்ன, அந்த வசவு பாடலாம் நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால உனக்கு நிம்மதி வேணா பணத்தால் அதை கொடுத்துடணும். மனப்பக்குவம் வருவதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அது எப்ப தெரியுதுமா மனப்பக்குவம் வருது, தூங்கும் போது தான் தெரியும். நிம்மதியா தூங்குறோம் பாருங்க, அடுத்த உடனே தூங்குவோம், அதான் ரொம்ப முக்கியம். யார் இது யார் தெரியுமா ரொம்ப நல்ல சிறந்தவன் சொல்றார் சாஸ்திரமே. ராத்திரி 12 மணிக்கு சாத்மர் ஆறுது, சன்னதியில புளியோரை கொடுக்குறா, சக்கரை பொங்கல் கொடுக்குறா. இவருக்கா 6 மணிக்கு மேல சாப்பிட்டாலே முடியாது, ஆகாது. அப்படி இருக்கச்சே அவன் இத்தனை சேவிச்சதுல பலத்தான் கொடுத்துருக்காங்க, கையை கூப்பிட்டேன், அவ்வளவுதான், பிரயோஜனம் இல்லை. 12 மணிக்கு புளியோதரை சக்கரை பொங்கல் பாட்டு ஜீரணிக்கிறான் பாரம், அவனை மேல உயர்ந்த மனிதன் கிடையாதுன்ற. அவன் தூங்குற தூக்கம் யாரும் தூங்க முடியாதுன்ற. ஏன்னா அவனுக்கு எதுவுமே இல்லையே, அவன் அவ்வளவுதான் அந்த ஜடகாத்மா. அப்ப தூக்கம் வேணும் இல்லையா, இப்ப தூக்கம் ஆனந்தமா தெரியனால சாந்தி இருந்தாதான் தூங்க முடியும். நான் சுகமா தூங்கினேன்றான். சுகமா தூங்கினேன்னா எப்படி சுவாமி, சுகமா தூங்கினேன்னா தூங்கினது போது சுகம் தெரியுமா? ஒருத்தர் தூங்கிட்டு எழுப்பிட்டு தூங்குறாருன்னு கேட்பான். தூங்குறா தெரியுது, எழுப்பிட்டு தூங்குறாளே கேட்பறா. ஆமா தூங்கின, இனிமே ஒரு தூக்கம் போறதா? நல்லா சுகமா தூங்கியிருந்தேன் சுவாமி, நீ எழுப்பிட்டேன்னா சுகமா தூங்கினேன்னு உனக்கு எப்படி தெரியாது? நீதான் தூங்கிட்டேன்னா. சுகமா தூங்கினா எது தூங்காம இருக்கு? ஆத்மா தூங்காம இருக்கு, சரீரம் தூங்கிடுது, ஆத்மா தூங்குறதே கிடையாது. அப்ப அந்த ஆத்மா சுகமா தூங்கணும்னா எது தேவை? சாந்தி தேவை, மன நிம்மதி தேவை. அந்த மன நிம்மதிக்கு எந்த காசை வேணா கொடுக்கலாம், எதை வேணா பண்ணலாம். எது? குல தர்மத்தை தவிர, அவமானத்தை தவிர, அதே போல ஒழுக்கத்தை தவிர, இந்த 3ஐ தவிர நம்ம எது வேணா அது விலை கொடுக்கலாம். திருதராட்சா ஒண்ணு இவனா அதெல்லாம் கேட்கிறாளா? அவ அதை கொடுக்க வேண்டிய பங்கதனும் கொடுன்னு கேட்கிறான். உனக்கு நிம்மதி இல்லாம நீ அழிஞ்சுட்டு இருக்கியே, அப்ப நீயே உன்னுடைய நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கியே. நிம்மதிக்கு எது தேவை? அவர் கொடுக்க வேண்டிய கொடுக்கணும் இல்லையா, அதை தான் தேவை. 2வது இன்னொன்னு தெரிவிக்கிறார், அதை வாங்கணும். நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சுவாமி, எனக்கு சாந்தி வேணும்னா சாந்தி தான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் அவ ரொம்ப இதே எக்ஸாம்பிள் எடுத்து இந்த ஆட்டோக்கார் வாங்கிட்டு போயிட்டானோ, இப்போ அவனுக்கு வாங்கிட்டு போயிட்டு ஏதோ கேட்டதுக்கு மேல அதிகமாக வடியை வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அவனால் தூங்க முடியும்ல, சாந்தியா இருக்காது. ஆனா கொடுத்தவன் இருக்கான அவன் சாந்தியா தூங்குவான். இல்லையே சுவாமி, கொடுத்துட்டேனேன்னு பக்கத்துல இருக்கிற வயசுட்டே இருக்கா. நீ ஏன் கொடுத்த வச்சுட்டே இருக்கா. எனக்கு தூக்கமே வேணும்னா, இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள தூக்கம் இருக்கு. ஏன் தூக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு நிம்மதி தேவை, எனக்கு அது தேவையில்லை. நிம்மதி இருக்கிறபடியால அந்த நிம்மதி பணத்தால வருதுன்னா பணத்தை தாராளமா கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அப்ப அதே போல அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு, அதே போல லாபம், வியாபாரத்திலையும் ஓரளவு லாபம் வந்துட்டு அதே நிற்கணும். அதை விட்டுட்டு நிறைய லாபம் வரணும், போட்டு வேலை வேணும், என்ன பண்ணணும், இருக்கிறதும் போறது. இது வரைக்கும் பண விஷயத்துல சொன்னார், நிம்மதி விஷயம். இனிமே உணவு விஷயத்துல சொன்னார், சொல்ல போற உணவு விஷயம், சாப்பாடு விஷயம் முக்கியமானது. ஒவ்வொன்றும் முக்கியமானதான். என்ன சொல்றேன்னா, உணவுல அளவு வேறுன்றார். ஒண்ணு அளவு தானே பார்த்துக்கணும். ராஜாவின் அளவு என்ன, நம் வயதின் அளவு என்ன, நம்முடைய வியாபாரத்தின் அளவு என்ன, அதற்கு மேல நம்முடைய சாந்தி மன நிம்மதி அளவு என்ன, இதற்கு பார்த்தோம். அது உணவில் அளவு என்ன, உணவு கட்டுப்பாடு நிறைய வேணும். இன்னைக்கு நிறைய வந்துருச்சுன்னா சாஸ்திரம் சொன்னபடி நாம வரல. சாப்பிட்டா சர்க்கரை ஏறுது சாமி, சாப்பிட்டா உப்பு ஏறுது சாமி, அது சாஸ்திரம் சொன்னா கேட்கல. ஏறி போயிட்டேன் உடனே காத்தால அவர் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. மருத்துவர் என்ன பண்றாருன்னா, காத்தால 4:30 மணிலேருந்து எழுந்துக்கணும், எழுந்துட்டு நடக்கணும். 6 மணிக்கு இது, 7 மணிக்கு இது, 8 மணிக்கு இது, 9 மணிக்கு இது அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துறாரு இல்லையா. அதெல்லாம் கட்டுப்பாடு, அது பேர் அளவு வச்சுக்கிறாரு.
அந்தந்த அளவு வச்சுக்க கட்டுப்பாடு வந்துடுது. ஆனா வியாதியினால வந்திருக்கே தவிர சாஸ்திரம் சொல்றதுனால வரல. சாஸ்திரம் சொல்லி வரணும். வியாதியால வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உப்பு சக்கரை கூடாது சொல்லிக்கிறேன், கொழுப்பு ஏற்கனவே இருக்கு, இல்லாம இல்லை, அதுவும் கூடாது இல்லையா? இதுக்காக சொல்லணும்னா அப்ப கடைசியில் எதுன்னா இவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் கூடாது கூடாது கூடாதுன்னு கடைசியில் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா எதை சாப்பிட்றதுன்னு தெரியாது, எதை எடுத்தாலும் கூடாதுன்னு வந்துடுறது. ஸோ என்னதான் சாப்பிட்றதுன்னா இப்போ கோட்டீஸ்வரராக இருப்பாரு, எதை சாப்பிட்றது ஒன்றும் சாப்பிட தெரியல. அப்ப கண்டதை சாப்பிடக்கூடாது. கலஞ்சன்ன பக்ஷையே, கலஞ்சன பக்ஷைன்னா சாஸ்திரம் சொல்லுது சத்துவகுணம் வளரணும்னாலே ரஜோகுணம் தமோகுணம் குறையணும்னா என்னென்ன உணவு தான் உண்ணணும், என்னென்ன உணவு தான் உண்ணணும். சாப்பிடும்போது பின்விளைவுகள் பார்க்காம சாப்பிடக்கூடாது. அங்க கடையில ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, வர்ண கலாபமா இருக்கு. பெருமாள் வர்ண கலாபமா தான் பார்க்கறது அழகா இருக்கும். திருக்குறுங்குடி ஆச்சரியமான நீ பெருமாள் இருக்கா இல்லையா, குறுங்குடி எம்பெருமான் வர்ண கலாபத்தோட தான் சேவை சாய்க்கிறார். அவர் வர்ண கலாபமா இருந்தா ரொம்ப சேவை சாய்ச்சிருக்கலாம். என் நெஞ்சினாரம் அங்கே ஒழிந்தார் சொல்லி சேவிக்கலாம். இது பார்க்கறது வர்ண கலாபம் என்ன வர்ணம் வச்சு அப்படி இருக்குன்னு பார்த்தா உள்ள போகும், உள்ள போகாதுன்னு இல்லை. ஆனா நம்ம உடம்புக்கு ஒத்து போகும்னா பின்விளைவுகள் நிறைய இருக்கு. பின்விளைவுகள் பின் மனஜலம் கழிக்கிற பின் அந்த பின் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப எது போலன்னா இந்த மீன் இருக்கு இல்லையா, மீனானது அந்த மீன் வலைக்குள்ளி தூண்டு சாப்பாடு வச்சிடலாம் அவன் சாப்பிட்றதுக்காக. ஆனா இதை சாப்பிட்டா பின்விளைவுகள் ஏற்படுறதுன்னு அதுக்கு தெரியறதா? தெரியாம சாப்பிட்டா அப்புறம் பின்னாடி சிக்கிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி பின்விளைவுகள் தெரியாம வேணா சாப்பிட்டுட்டு சிக்கிக்கிறான். மேலும் எது விழுங்கப்படுமோ அதைத்தான் சாப்பிடணும். அதான் அவசர உணவை சாப்பிடவே கூடாது. இன்னைக்கு அரசாங்கமே அது அட்ரஸ் பண்றது. இன்னைக்கு அவசர உணவு வாசலை வச்சுட்டு இருக்கும், சாப்பிடவே கூடாதுன்னு நாம எப்ப பண்ணான்னு தெரியாது, என்ன அலம்பரான அழகிலாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு கிடைக்கிறது அதுதான். இன்னைக்கு யார் எங்க போனாலும் உடனே அது ரெடியா இருக்கு, கருத்துறாளி அது புரியுமே. ரெண்டாவது, சாப்பிடும் போது நின்றுட்டு சாப்பிடவே கூடாது. பால் சாப்பிடுறத விட நான் உட்கார்ந்துட்டு தான் சாப்பிடணும், நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. இல்லையே சுவாமி, அப்படி வந்தாய் போலே வாராதாய் போல் வருவானே அது மாதிரி போயிட்டு வந்து சாப்பிட்டுருந்தா நல்லா ஜீரணமாவன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போயிட்டு வரணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது எம்பெருமானாரே பண்ணியிருக்காரு, என்னோட படத்துல பண்ணியிருக்காரு. சாப்பிட்டு முடிஞ்சு 7 மணிக்கா சாப்பிட்டார், சாப்பிட்டு முடிஞ்சு 8 சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு 7-8 மணிக்கும் நடப்பாராம். இங்கிருந்து அந்த அதையும் 10-8 கட்டு தூரம் அது அந்த மடம். அங்கிருந்து அங்க போவார், அங்கிருந்து இங்க வருவார், இங்கிருந்து அங்க போவார், அங்கிருந்து இங்க வருவார். இது சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த நிலையில கூட எது விழுங்கப்படுமோ அதை தான் வேணும். ஏன்னா உணவு அவசர உணவு சாப்பிடாது, அது கிடைக்குது நின்று கொண்டே சாப்பிட. என்னைக்கோ பண்ணது ஈசானது. ஏன்னா ஒரு சாப்பாடு இல்லை, அதுக்கு 6 மணி நேரம் தான் நேரம், அதுக்கு மேலே அதுக்கு கூடாதுன்னு சொல்றது சாஸ்திரம். 6 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிடலாம். இன்னைக்கு பெட்டியே இருக்கு, 6 நாள் வச்சுக்கலாம். அதுக்குள்ள வச்சுட்டு வச்சுக்கேன், எடுத்து அது சூடு பண்றதுக்கும் தனியா இருக்கு. அதெல்லாம் இந்த உபகரணம் சரியா வராது. அது சூடு பண்றதுக்கும் புதுசா உபகரணம் கண்டுபிடிச்சிருக்கா, அதுக்கு தான் அது பண்றா இல்லையா? அப்ப இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அடுத்தது அதுக்கு மேல எல்லாத்தோட மோசம், பெருமாளுக்கு கண்டருள பண்ணாது சாப்பிடவே கூடாது. பெருமாளுக்கு கண்டருள பண்ணாது சாப்பிடவே கூடாது. ஏன்னா நின்று சாப்பிடறதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா அதை போல ஒரு அனர்த்தம் எதுவுமே இல்லை. ஏன்னா போஜனா இடத்துல சாப்பிடக்கூடாதுன்றது அது மட்டும் இல்லை. எங்க சில வீட்டுக்கெல்லாம் போறோம், அப்படியெல்லாம் எங்கேயும் சாப்பிடறது இல்லை. ஏன் சுவாமி சாப்பிடறது இல்லை? எல்லாம் ரொம்ப ஆச்சாரமா இருந்தாங்க. இந்த வம்புலாம் வருது. என்ன வம்புன்னா, பெருமாள் முதல்ல கண்ட்ரோல பண்ணாலும் தெரியாது, முதல்ல அவ பெருமாள் இருக்காருன்னு தெரியாது, கண்ட்ரோல பண்ணாலும் தெரியாது. ஒருவேளை கண்ட்ரோல பண்ணி இருந்தாலும் அவர்கள் எந்த எண்ணத்தோட அதை பண்ணியிருக்கா, அது ரொம்ப முக்கியமாச்சு. எந்த எண்ணத்தோட ஆச்சாரம் இருக்காம போல தெரியாது. எண்ணம் என்ன? ஏன்னா இந்த சாப்பிட்றமே, அந்த சாப்பிட்றதுடைய பிரதிபலிப்பு நம்முடைய உடம்புல வருது. நம்ம எந்த வஸ்துவை சாப்பிட்றோமோ அந்த வஸ்துவின் பிரதிபலிப்பு நம்ம உடம்புல கரெக்ட் நேரா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா புரியும். விளக்கு இருக்கு, விளக்கு எதை சாப்பிட்றது? இருட்டை சாப்பிட்றது. இருட்டு விளக்கு வச்சாலும் என்ன இது போயிடும்? இருட்டு போயிடும். அப்ப இருட்டை சாப்பிட்றது இல்லையா? அப்ப இருட்டு எப்படி இருக்கு? கருப்பா தானே இருக்கு. கருப்பான இருட்டை சாப்பிட்றது. திருப்பி எது வெளியில விடுறது? கருப்பு தானே வெளியே விடுறது, வெளிச்சம் வருது இருக்குன்னா. ஆனா விளக்கு புகை எந்த புகை வருது? கருப்பு புகைனா. அப்ப எதை சாப்பிட்றதோ அதுதானே வெளியே வர்றது. அதே போல நான் எதை சாப்பிட்றேனோ அதுக்கு தகுந்தாற் போலதான் என்னோட குணம் இருக்கும். அங்க பண்ணக்கூடியவர்கள் சத்துவகுணத்தோடு இருந்து பண்ணணும்,
பண்ணக்கூடியவர்கள் ஆச்சாரத்தோடு இருந்து பண்ணணும். பண்ணக்கூடியவர்கள் சத்துவகுணம் இருந்தாலும் அந்த நேரத்துல சத்துவகுணம்னா பகவத் சிந்தனையோடு பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம எந்த வஸ்து சாப்பிடலாமோ அந்த வஸ்து தான் பண்ணியிருக்கணும். அந்த பண்ண வஸ்து இந்த நேரத்துக்குள்ள இருக்கணும். இந்த ரொம்பவே வேண்டாம், எங்கேயுமே சாப்பிடல, நானும் ஆத்துல தனியாக பண்ணி சாப்பிட்றேன். இதுதான் ஆத்துல தனியா சாப்பிடாம என்ன காரணம்னா அவளுக்கு வெளியே சாப்பிடக்கூடாதுன்ற அபிப்பிராயம் இல்லை. அப்ப அவெல்லாம் மட்டமானா மட்டம்னு சொல்ல வரல. இவர் பண்ண அளவுக்கு அவளை வரமாட்டான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்காது. எப்ப அந்த அபிப்பிராயம் வரலையோ அப்ப வேணும்னு, ஏன்னா அவாத்துல சாப்பிட்டியே எங்காத்துல சாப்பிடறதுக்குன்னு, இவாத்துல சாப்பிட்டியே எங்காத்துல, இந்த வம்பெல்லாம் வருமானம். அப்ப இந்த வம்பு எதுவுமே வேண்டான்னு என்ன சுவாமி நான் பண்ணிக்கிறேன் சாப்பிட்றேன், நான் பண்ணிக்கிறேன் சாப்பிட்றேன். இதைத்தான் அடிவங்கெல்லாம் பிரச்சனை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இதான் காரணம். ஏன்னா இது தமோகுணமும் ரஜோகுணத்தையும் வளர்த்துடும். அப்ப சன்னதியில மட்டும் பண்றாடா சுவாமி கேட்கலாமா? சன்னதியில பண்ற அந்த தனியை பண்றவா ரஜோகுணம் தமோகுணம் இல்லாம சத்துவகுணத்தோடு மட்டும்தான் பண்றாடா. அவர் எந்த உள்ளுக்குள்ள அப்படியே ஸ்தோத்திர பாடலாம் பண்ணிட்டு திருவாரூரெல்லாம் சேவிச்சுட்டு திருப்பாவெல்லாம் சேவிச்சுட்டு இதெல்லாம் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க பெருமாள் கண்டருளை பண்றாரு. அவர் கண்டருளை பண்ணிட்டாரு அப்பதான் பிரசாதமே. அவர் கண்டருளை என்ன வேணா இருக்கட்டும், ஏது வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், விரியத்துக்காக ஒரே விஷயம் சொல்றேன். கோவர்தனகிரி பண்ணினா, கோவர்தனம் பண்ணினா பெருமாள் குண்டால் குளிர்வார தடுத்து பண்ணினா இல்லையா? இப்போ அதுக்கு முன்னாடி அட்டுக்குவி பதச்சோறும் பெரியாழ்வார் திருமொழி அதுல என்ன தெரிவிக்கிறான்னா, இங்கிருந்து எல்லாம் கொண்டு போய் படையல் கொண்டு போய் கொடுக்கணும். யாருக்கு? இந்திரனுக்கு படையல் கொடுக்கணும் போனா. இந்திரனுக்கு படையல் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு 16 சக்கரத்தோடு கூடிய வண்டியில ஒவ்வொருத்தரும் அண்டா 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 அவரவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கிற பிரசாதத்தை எடுத்துட்டு யாருக்கு படையல் கொடுக்க போனா? இந்திரனுக்கு படையல் கொடுக்க போனா. அந்த இந்திரனுக்கு படையல் கொடுக்க போனா அங்க போனோம்னா கண்ணன் மாத்திட்டா எல்லாரையும். என்னன்னு மாத்தினா? இந்திரனா மழை கொடுக்குறான், இந்த கோவர்தன மழை கொடுக்கறது, ஏன் இந்திரன் படையல் பண்றேன்னு கேட்டான். கேட்டோன்னு பெரிய சர்ச்சையே வந்துடுச்சு. இன்னையாது கண்ணன் இந்த மாசம் இத்தனை வருஷமா இதுதானே பண்ணிட்டு இருக்கோம், இப்போ போய் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து இல்ல கண்ணன் சொல்றதுதான் சரி, கண்ணன் பிரகாரம் தான் பண்ண ஒவ்வொரு கூப்பாடை போட்டு எல்லாரும் சரி ஒத்துட்டா. ஒத்துன உடனே கோவர்தனம் ஒருத்தர் கொடுக்கணுமோ எல்லாரும் பண்ணா எப்படி சாப்பிடும்? கோவர்தனம் மேல சாப்பிடணும். கோவர்தனம் சாப்பிடணும்னா இத்தனை அண்டா பிரசாதத்தையும் கோவர்தனம் சாப்பிடணும். அது அச்சித்தா சித்து ஒண்ணு கிடையாது, யாரும் இருக்கானா கிடையாது. அப்ப அது எங்க சாப்பிட போறது? இவர்களும் சந்தேகம், கோவர்தனம்ல எங்க சாப்பிட போறது ரேட்டு கண்ணன் சொல்லிட்டு இருக்கான். நம்பர் 1 கண்ணன் சொல்லனாலும் நம்பரா பாருங்க, குழந்தைகள் நம்புறான், அதை போட்டு நாமளும் நம்பணும். நம்பின உடனே கண்ணன் சொல்றான், கோவர்தனம் இப்ப சாப்பிட போறது, சாப்பிடச்சு நீங்க எல்லாம் பார்க்கப்படாது, தர போடணும், இவ்வளவு பெரிய மறைக்கு தர போட முடியாது, அதனால நீங்க அத்தனை பேரும் கண்ணை முடிக்கணும்ட்டோம். கண்ணை திறந்தா அது மழை கோவர்தனம் சாப்பிடாது, கண்ணை மூடிண்டதான் கோவர்தனம் சாப்பிடணும். சரி அத்தனை பேரும் கண்ணன் சொல்ல கண்ணை மூடிண்டா. அகம் கோவர்தனோஸ்மி தானே சொல்லிட்டான், நானே கோவர்தன மலைன்னு அத்தனையும் சாப்பிட்டான். எத்தனை பதார்த்தங்களோட எத்தனை அண்டா பிரசாதங்களோ அத்தனை பிரசாதம் உலகமுண்ட பெருவாயம் எல்லாத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுன்னு நம்ம பூர்வாச்சார கேள்வி கேட்டுண்டா, இப்பதானே சுவாமி அப்பப்ப சொல்றாங்க இனியது தனி அருந்து 4 பேர் பங்கு கொடுத்துதானே சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். இவர் மட்டும் தனியா சாப்பிட்றாரு, இது கூடுமா? இவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்றாரு, சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்னா பார்த்துக்கோ, எந்த பிரசாதம் வந்தாலும் எல்லாருக்கும் பிரிச்சு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணிக்கணும்? கோவர்தன வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம், நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன், கோபிகுமார்களை நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க, கோபிகைகளை நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க கொடுத்துருக்கணும். கொடுக்காம தான் மட்டும் சாப்பிட்டாருன்னா அது தேவதாந்திரத்துக்கு போற பிரசாதம். அது இன்னொருத்தனுக்கு கொடுத்தா ரஜோகுணம் தனுகுணம் வரும். அதனால நான் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை, எடுத்துட்டார் இல்லையா? அப்ப பெருமாள் ரஜோகுணம் தமோகுணம் வரக்கூடிய தேவதாந்திர பிரசாதமே தான் சாப்பிட்டார்னா அதே போலதான் பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய பிரசாதங்கள் வெறும் சத்துவகுணம் மட்டும்தான். ஆனா நாம் எந்த எண்ணத்தோட பண்ணினோம்ன்றது அவங்க விசாரம் தேவையே இல்லை. பெருமாள் கண்டருளை பண்ணினாரா முக்கியம். அவர் கண்டருளை பண்ணியாச்சுனாலே அதுக்கு பிரசாதம்னு பேரு. அதுக்கு முன்னாடி பிரசாதம் அது பேர் சாதம்னு பேரு. அதுக்கு முன்னாடி வெறும் சாதம் தான் பேரு. அவர் கண்டருளை பண்ணி முடிச்சதுக்கு முன்னாடி அது பிரசாதம்னு பேரு, பிறருக்காக ஏற்பட்டதுன்னு அர்த்தம். ஆகா, அதனால இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால நாம் எதை இருட்டானது எப்படி இருட்டை உட்கொண்டு
கருப்பு புகையை வெளிவிடுகிறதோ அதே போலதான் சில வஸ்துக்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், சில வஸ்துக்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஆனா நன்னா இருக்கோ நல்லா இருக்கோ சாப்பிடணும்னாலே எந்த வஸ்து சாப்பிட்டு அது சாஸ்திர சம்மதமானு பார்க்கணும். இந்த நேரத்துக்குள்ள அதுவும் அந்த காலத்துலலாம் சாப்பிட்றது வேற. 11 மணிக்கு சாப்பிடுவா, திருப்பியும் பார்த்தோம், திருப்பி சாயங்காலம் 7 மணிக்கு சாப்பிடுவா. இன்னைக்கு அப்படி இல்லையே. கார்த்தால அது இன்னைக்கு எழுதி வேற கொடுத்துட்டாரு, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ சாப்பிட்டே ஆகணும். இல்லைன்னா கையில எடுத்துட்டு இருக்கோம், டப்பால போட்டு எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துட்டு போயிடுங்க. வைத்தியரை தான் சொல்லியிருக்காரு, எடுத்துட்டு போய் கூடிய கையில எடுத்துட்டு இருக்கணும். யாரு பண்ணது என்ன பண்ணது எல்லாம் பார்க்க வேண்டாம், என்ன வேணா பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், எடுத்துட்டு போயிடுங்க, திருப்பி சாப்பிடுங்க. ஏன்னா ஒருவேளை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஒருவேளை சாப்பிட்டானா அவன் தான் யோகியம். ஒருவேளை சாப்பிட்டாலே ரொம்ப யோகியம், ஆச்சரியமா இருப்பானோ, நல்லா இருப்பானோ. ஒருவேளை சாப்பிட்டா ஒருவேளை நல்லா சாப்பிடுவான். அதிகமாக 2 பேரும் சாப்பிட்டேன்னா அவன் தான் போகின்னு சொல்லிருக்கு. போகின்னா இந்த சாப்பாட்டை அனுபவிக்கிறானா. ஒருவேளை சாப்பிடுறது சாப்பாட்டை அனுபவிக்கலையா. யோகி என்ன பண்ணுவான், ஆத்மாவை அனுபவிப்பான தவிர இதை அனுப்ப மாட்டான், சரீரத்தை அனுபவிக்க மாட்டான். அதனால யோகி ஆயிட்டான். 2வது வேலை சாப்பிடுறச்சு என்ன ஆகுதுன்னா அவன் ஆத்மா விட்டுட்டான். ஆத்மா விட்டுட்டு எதை சரீரத்தை அனுபவிக்கிறான். அதனாலதான் அவனுக்கு போகின்னு பேரு. போகின்னா அனுபவிக்கிறான். போகின்னா திருப்பாவை முடிஞ்சு 30ஆம் நாள் வருத தனுர்மாசம், அந்த போகி இங்க சொல்ற, அந்த போகி வேறு. இது போகின்னா அனுபவிக்கக்கூடிய போகன். அந்த போகன் என்ன பண்றானா அவன் அனுபவிக்கிறான். 3வது வேலை சாப்பிடறான் இல்லையா, அவனுக்கு ரோகின்னு வந்துட்டோம். 3வது வேலை சாப்பிடுறது என்ன பேரு, ரோகன். அதுக்கப்புறம் சுவாமி ஒருத்தர் கேட்டார், சுவாமி 4வது வேலை சொல்லவே இல்லையே என்ன. சாஸ்திரத்துக்கு இவன் சாப்பிட மாட்டான்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டோம். 3 வேலைக்கு வேணா சாப்பிட மாட்டான் அப்படி நம்பிக்கை வந்து 4வது வேலை சொல்லாம முட்டி போயிட்டோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 5, 6, 7 போயிட்டு இருக்கோம். ஏன்னா 3 மணி நேரம் ஒரு தடவை இல்லையா. இவன் தூங்குறது ராத்திரி 12 மணிக்கு தூங்கிட்டு நடுவில் சில பேர் என்ன பண்ணுவோம்னா குறுக்க எழுதி சாப்பிடுவா. ராத்திரில சாப்பிட்டாலே அது ராட்சச போஜனம் சொல்லியிருக்கு. ராத்திரில சாப்பிட்டாலே அது ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் எழுதி வரோம், 2 மணிக்கு 3 மணிக்கு சாப்பிட்றாங்க, அது ராட்சச போஜனம் சொல்லியிருக்கு. சாஸ்திர சம்மதமே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அதிகமா சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அது அன்னம். 2வது அன்னம் இருக்கே, அன்னம் அன்னம்னு சொன்னாலே அன்னத்தை 2 விதமா சொல்ற. அன்னம் நாம் சாப்பிடுகிறோம், அன்னத்தை நாம் சாப்பிடுகிறோம், அன்னம் நம்மை சாப்பிடும். சுவாமி அன்னத்தை நான் தானே சாப்பிட்றேன், அண்ணன் என்ன சாப்பிடுமா சாப்பிடும். அன்னத்தை அளவோட சாப்பிட்டா அன்னத்தை நான் சாப்பிட்றேன்னு அர்த்தம். அளவுக்கு மீறி சாப்பிட்டா அண்ணன் என்ன சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்ன ஆகுது, எனக்கு வியாதி வந்து நீ பிராணம் போறது இல்லையா, அப்ப என்ன சாப்பிட்றதுன்னு அது அர்த்தம். அப்ப அன்னம் அளவோடு சாப்பிட்டா அதை சாப்பிடலாம், அளவு இல்லாமல் சாப்பிட்டா அளவு சாப்பிடாது. 2வது என்னென்ன பதார்த்தங்கள் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. வெங்காயம் உள்ளி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அது அநேகமா இல்லை, இன்னைக்கு அது ஏறி போயிட்டு. ஒருத்தர் இதுக்குன்னு ஒரு மந்திரியை சொல்லி நாங்கெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, அதனால என்ன வேலையில எனக்கு தெரியாதுன்னு. எதுக்குன்னா அப்போ உள்ளி புட்டிலாம் இப்போ இதெல்லாம் ரஜோகுணம் தபோகுணத்தை கொடுக்குறது. என்னென்ன காய்கறியை சாப்பிடக்கூடாது, என்னென்ன இதெல்லாம் கூட அதனால்தான் இந்த சார்ந்த காலத்துலயாவது அது கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். சார்ந்த காலத்துல இந்தந்த காய்கறி கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் கூடாதுன்னா அப்ப அன்னம் சத்துவகுணால் அன்னத்தை உணவும். அவன் எவன்னா பெருமாளுக்கு நிவேதனம் செய்யப்பட்டவையா இருக்கணும், நன்னா உடம்பில் நன்னு நிறுத்தக்கூடியா இருக்கணும். சில பேர்லாம் கார்த்தால எழுந்து கழிச்சு இது பண்ணுவா பாருங்க, கார்த்தால எழுந்து கழிச்சு அவ எங்க படுத்துட்டு இருக்கா அங்கேயே வரணும். அப்படி பாலை சொல்லணும், அதை மாத்தி அது வண்ணத்தை மாத்தி கொண்டு வந்து கொடுக்குறா பாருங்க. அது வந்தா தான் இவருக்கு ஒரு தெம்பே வரும். அதை போட்டோம் அது அது எப்படி தெரியுமா சாப்பிடுவா, சாப்பிட்றச்சே கையில பிடிக்கிறதுக்கு தாங்காது, கை அவ்வளவு சூடு. அதனால ஒரு சின்ன கைக்குட்டை இருக்கு இல்லையா, அந்த கைக்குட்டையை வச்சுன்னு அதை பிடிச்சுப்பார். ஆனா வாயில குத்திக்கிறதுக்கு அந்த சூடு வரும். அதிக சூடு கூடாது, அதிக உப்பு குளிர்ச்சியும் கூடாது, அதிக சூடும் கூடாது. அதிக குடிச்சினா அதிக சூடா இருந்தா கொதிக்க சாப்பிட்டா அது ரஜோகுணத்தை வரைக்கும் கொதிக்க சாப்பிட்டா வச்சுக்க அது ரஜோகுணத்தை வரைக்கும். உப்போ உவப்போ கருப்போ துவர்ப்போ இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. சில பேர் உப்பு நிறைய சாப்பிடுவாங்க, தவறான கருத்து. உப்பு நிறைய சாப்பிட்டாலும் அது ரஜோகுணத்தையும் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப சூடாக இருந்தோ குளிர்ந்த இருக்கோ சாப்பிடக்கூடாது. ரொம்ப குளிர்ச்சியா சாப்பிட்றா பாருங்க, ரொம்ப குளிர்ச்சியாக சாப்பிடாது. இதெல்லாம் ரஜோகுணத்தை கலப்பம். அதை அடுத்து தமோகுணத்தை கலப்பதுன்னா மிச்சத்தை சாப்பிட்டா தமோகுணம். இன்னொருத்த சாப்பிட்ட மிச்சத்தையா, அப்ப மிச்சத்தை சாப்பிட்டா தமோகுணம்னா அப்ப பிக்ஷையே போடக்கூடாது. பிக்ஷை போடுறோம் இல்லையா, பிக்ஷை போடலாம்னா
பிட்சை போடுறதுன்றது மிச்சத்தை சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதோட விஷயம் என்னன்றது அடுத்த உபன்யாசம் சொல்றேன். ஆச்சரியமா தெரிவிக்கணும். ஆழ்வாரும் பெருமானார் ஆச்சாரியன் பகவத்தால் திருவடிகளே சொன்னோம்.